வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் நாமெல்லாம் இங்கே திரளாக குழுமியிருக்கிறோம். காலையிலிருந்து இதுவரை ஏராளமான செய்திகளை பல்வேறு தலைப்புகளின் கீழே உங்களுக்கு மார்க்க அறிஞர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். இறுதி அமர்விலே ஷியாக்களுடைய கொள்கைகளை பற்றி விளங்குவதற்காக இந்த தலைப்பை எனக்கு நீங்கள் தந்திருக்கிறீர்கள். இந்த தலைப்பு உங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏனென்று சொன்னால், இப்ப ஷியாக்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இங்க யார் இப்ப ஷியா இருக்கிறா? தமிழகத்தில் ஷியா கொள்கையில் யார் இப்ப இருக்கிறா? எதற்காக வேண்டி ஷியாங்கிற ஒரு கொள்கையை பற்றி அது பற்றி தெரியாத மக்களிடத்தில் வந்து பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது, எதற்காக சொல்ல வேண்டும் என்று உங்களில் பல பேர் நினைக்கலாம். இந்த ஷியா கொள்கை என்பது நாங்கள் ஷியாக்கள் என்று தங்களை தாங்களே பிரகடனம் செய்கிறார்களே அவர்களிடத்திலையும் இருக்கிறது. நாங்கள் ஷியா கொள்கை எதிர்க்கிறவர்கள் என்று சொல்கிறார்களே அவர்கள்ட்டையும் மறைமுகமாக ஊடுருவி இருக்கிறது. தங்களை ஷியாக்கள் என்று அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், ஆனால் அவர்களிடத்திலையும் அந்த ஷியாங்கிற கொள்கை ஆழமா ஊடுருவி இருக்குது. நம்மளை அறியாமலேயே நம்முடைய சகோதரர்களுக்கு மத்தியிலேயே எந்த கொள்கையை ஷியாக்கள் கடைபிடிக்கிறார்களோ அந்த கொள்கை நீண்ட நெடுங்காலமாக நிலை பெற்றிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். விளங்க மாட்டேங்குது. நம்ம ஷியா கொள்கையில் இல்ல, நம்ம தான் ஷியாவை எதிர்க்கிறோம்ல, நம்ம தான் ஷியாவுக்கு எதிராகத்தான கருத்து சொல்றோம் அப்படின்னு சமாதானப்படுத்தி கொண்டு ஏராளமான ஷியாக்களுடைய கொள்கைகளை இந்த சமுதாயத்தில் உள்ளவர்களே தங்கள் வரித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலதான் ஷியாண்டா என்ன, அவங்க கொள்கை என்ன, எதனால இந்த ஷியா சன்னி என்ற பெயர்ல ஆரம்பத்தில் பிளவுகள் ஏற்பட்டுச்சு, இதுகளை எல்லாம் நம்ம தெரிந்து கொண்டோம் சொன்னா நம்ம அந்த வலையில விழுந்துடாம இருக்க முடியும். அரபியில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யூரஃபுல் அஷ்யாவு பி அல்தாதிஹா. ஒரு பொருளை நம்ம அறிந்து கொள்வதாக இருந்தால் அதனுடைய எதிர்ப்பதமான செய்திகளை அறிந்தாதான் தெளிவா தெரிந்து கொள்ள முடியும். ஒன்னு தெரிஞ்சுக்கிறதா இருந்தா நல்லவனை தெரிஞ்சுக்கிறதா கெட்டவன் என்னன்னு தெரியணும். அப்பதான் இதெல்லாம் இல்லாதவன் நல்லவன் தெளிவா அறிஞ்சு கொள்ள முடியும். அதே மாதிரி நம்ம ஷியாக்களை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம சரியான வழியில செல்ல முடியும். ஓ, இதெல்லாம் டேஞ்சரான பாதையோ, இதுல எல்லாம் நம்ம போகக்கூடாதோ, நம்ம எதை தெரிகிறோம், எதுல போகணுமோ அதை தெரிஞ்சிருக்கிறோம், எதுல போகக்கூடாது அதையும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சு இருந்தா தான் எந்த ஒரு காலகட்டத்திலையும் நம்ம அந்த கொள்கையின் பக்கம் யாரும் நம்மளை இழுத்துறாம நம்மளை காப்பாற்றி கொள்ள முடியும். அதனாலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூட ரெண்டையுமே சொல்றான். நன்மையவங்க தீமையை தடுங்கன்னு சொல்றான். தீமையை தடுக்கிறான்னு தீமையை சொல்லித்தானே தடுக்கணும். அல்லாவே வெறுமனே நன்மை ஏவிக்கிட்டு இருக்கல. அல்லாஹ் எப்படி கடமைகளை தந்திருக்கிறான் அது மாதிரி ஹராமான விளக்கல்களையும் நமக்கு தந்திருக்கிறான். இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதையெல்லாம் செய்யாதீங்கன்ற கட்டளை எதுக்கு இடுறான்னு கேட்டா அதுகளையும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் விலகி கொள்ள முடியும். அந்த ஒரு நல்ல நோக்கத்துல தான் ஷியா கொள்கையை பற்றி ஒரு ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இன்றைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கு. ஷியாண்டா என்ன, அது எப்படி தோன்றியது என்று பார்த்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு 4 பேர் கலீஃபாக்கள் ஆட்சி புரிந்தார்கள் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது கூட ஒரு தலைப்பாக இன்றைக்கு காலையில் உங்களுக்கு தரப்பட்டிருந்துச்சு. நபிகள் நாயகத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ஆட்சி புரிந்தாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்தாங்க, அப்புறம் உஸ்மான் ஆட்சி புரிந்தாரு, அப்புறமேல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி புரிந்தாங்க. அலி ஆட்சி புரியக்கூடிய அதே காலகட்டத்தில் இன்னொரு பகுதியில் முஆவியா ஆட்சி புரிந்தாரு. இதெல்லாம் நம்ம வரலாற்றில் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இந்த ஷியாங்கிறது எப்படி உருவாகுது என்று சொன்னால்,
அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஷியாங்கிற வார்த்தையினுடைய பொருள் குரூப்னு அர்த்தம். ஷியாவுக்கு சரியான நேரடி மொழிபெயர்ப்பு என்ன? குரூப், பார்ட்டி. ஷியான்னா பார்ட்டின்னு அர்த்தம். இந்த ஷியாங்கிற வார்த்தையோட எதை சேர்க்கிறோமோ அந்த பார்ட்டி ஆயிரும். விளங்குதா? யாரு பேராலும் சேர்த்துக்கலாம். இவர் வந்து ஹாமிது பக்கரி பார்ட்டி, இவர் சைபுல்லா பார்ட்டி, இப்படி சொல்றான். இவர் வந்து ரஹமத்துல்லாஹி இம்தாதி பார்ட்டி, இது வந்து ஜலீல் மதனி பார்ட்டி, இப்படி எல்லாம் கூட சொல்லலாம். இது வந்து கந்தசாமி பார்ட்டி, இது ராமசாமி பார்ட்டின்னு சொல்றதா இருந்தா அந்த ஷியான்னு சேர்த்துக்கலாம். ஷியாங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்துக்காக சொல்லி தர்றேன். ஷியாங்கிறது வந்து நேரடியான அர்த்தம் பார்ட்டி, குரூப்னு அர்த்தம். அப்ப அந்த இப்ப நம்ம ஷியான்னு சொல்றோமே, அவங்கள வந்து எந்த பார்ட்டின்னு சொல்லாம வெறும் பார்ட்டின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஷியான்னு அவங்களுக்கு சொல்றோமே, அவங்களை இன்ன பார்ட்டின்னு அடையாளப்படுத்தாம நம்ம அவங்களுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? ஷியாங்கிற பார்ட்டின்னு மட்டும் சொல்றோம், குரூப்னு மட்டும் சொல்றோம். அவர்களுக்கு சொல்றோம். கொஞ்சம் சத்தம் இல்லாம இருங்க, கொஞ்சம் நேரம் வாங்க, நெருங்கி வாங்க, இடம் இல்லையா. அப்ப இந்த ஷியாங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் இருக்குல்ல, அது நம்ம பாதியை சொல்றோம். ஷியாங்கிறது அல்ல அவங்களுடைய பெயர். வருங்காலத்தில் அப்படி கால ஓட்டத்தில் அது மருவி ஷியாங்கிறது மட்டும் ஆயிடுச்சு. அவங்களுடைய முழு பெயர்ல, அந்த குரூப்புடைய முழு பெயர்ல பாதியை சொல்றதுனால தான் அது என்னங்கிறத மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஷியாங்கிறது வந்து ஷியாத்து அலி, அலி பார்ட்டி அப்படிங்கிறதுனுடைய மறுவுதல் தான் ஷியாங்கிறது. சில வார்த்தைகள் இருக்குது. இப்ப மதீனாங்கிறீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்ட ஆட்சியை நிறுவிய ஊர் மதீனா. மதீனாங்கிற ஊருக்கு வந்து ஆரம்ப காலத்து பேர் யஸ்ரிப் அப்படின்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு அந்த ஊருடைய பேர் மாறுது. எப்படி மாறுது? மதீனாவுக்கு அர்த்தம் ஊருன்னு அர்த்தம். மதீனாவுக்கு என்ன அர்த்தம்? ஊருண்டு மட்டும்தான் அர்த்தம், வேற அர்த்தமே கிடையாது. ஊருண்டு ஒரு ஊருக்கு பேர் வைப்பாங்களா? மதீனாவுக்கு அர்த்தமே என்ன? ஊருண்டு அர்த்தம். ஆனா அது உண்மையில ஆரம்ப காலத்தில் வைக்கப்பட்ட பேர் அப்படி இல்லை. மதீனத்து நபி ஆரம்பத்தில் எப்படி அதனுடைய பேரு? மதீனத்து நபி, நபியின் ஊரு அப்படின்னு சொல்லப்பட்டு நாளடைவில் அந்த நபிங்கிறத விட்டுட்டு அது மதீனான்னு ஆக்கிவிட்டாங்க. அந்த ஊருடைய ஆரம்ப பேர் எப்படி உருவாகுது? எல்லாரும் என்ன செஞ்சாங்க? எஸ்ரிப்புங்கிற பழைய பேரை விட்டுட்டு ரசூல்லா ஊரு, ரசூல்லா ஊருன்னு சொன்னாங்க. மதீனத்து நபி, மதீனத்து நபி, நபியுடைய ஊரு, நபியுடைய ஊரு, இப்படியே ஒவ்வொரு காலமா சொல்லிட்டு வந்து கடைசியில் நபியை விட்டுவிட்டு வெறும் மதீனான்ட்டாங்க. இப்ப அந்த ஊருக்கு பேர் நீங்க மதீனத்து நபினால யாருக்கும் தெரியாது. இப்ப மதீனான்னு மட்டும் சொன்னா தான் தெரியும். அந்த அளவுக்கு ஊருண்டாலே மதீனான்னு ஆயிடுச்சு. அப்படி ஒரு மாறி போன மாதிரி தான் ஷியத்தோலி, ஷியத்தோலி, ஷியத்தாலி என்று சொல்றது. அப்படியே அலி விட்டுட்டு வெறும் ஷியான்ட்டாங்க. அப்ப ஷியா என்பதனுடைய நேரடியான பொருள் என்னன்னு கேட்டா பார்ட்டி, அலி பார்ட்டின்னு அர்த்தம், அலி குரூப்னு அர்த்தம். ஷியாக்கு நேரடி அந்த ஷியா குரூப் கொள்கை இருக்காங்களே, அவங்க தங்களுக்கு சுட்டி கொண்ட பேர் என்னன்னு கேட்டா ஷியத்து அலி, அலி பார்ட்டி. அதான் அலி பார்ட்டி. அலியை விட்டுட்டு வெறும் ஷியாங்கிறோம். அது என்ன அலி பார்ட்டி? அது தெரிஞ்சுக்கணும். அலிப்பா எந்த அலி பார்ட்டி? ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் இருக்கிற அந்த அலி பார்ட்டி தான் அலி பார்ட்டி. அலி பார்ட்டின்னா வேற இங்க யாராவது அலி இருந்தா அந்த அலி கிடையாது. அலின்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள் ஃபாத்திமா நாயகியை மணம் முடித்தார, 4வது கலீஃபாவா பொறுப்பேற்றுக் கொண்டார, அவர் பேர்ல தான் இந்த குரூப் தங்களுடைய பேர் அமைச்சுக்கிட்டாங்க, ஷியத்து அலின்னு. ஏன் அமைச்சுக்கிட்டாங்க? எதனால இந்த விவகாரம் வருது? அப்பதான் உங்களுக்கு அடிப்படை கொள்கை விளங்கும். எதனால இந்த விவகாரம் வருதுன்னு கேட்டா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற நேரத்தில் அவர்களுக்கு ஊர் வந்து ஆதரவான நிலையில இல்லை. மதீனாவுல எதிர்ப்பு தான் அதிகமா கிளம்புனுச்சு. அதனாலதான் அவர் தலைநகரத்தை கூட கூபாவுக்கு மாத்தினார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய தலைநகராக மதீனா வச்சுக்கல. ரசூலுல்லாஹ் காலத்துல மதீனா தலைநகரம், அபூபக்கர் காலத்துல மதீனா தலைநகரம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல மதீனா தலைநகரம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல மதீனா தலைநகரம். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல அவர் மதீனாவுல இருந்து ஆட்சி பண்ண முடியாத அளவுக்கு ஒரு எதிர்ப்பு உண்டாகுது. அவர் கூபாவுக்கு தன்னுடைய தலைநகரை மாற்றிக் கொள்ற அளவுக்கு ஊர்ல ஒரு கொந்தளிப்பான நிலைமை உண்டாகுது. ஏன் அந்த நிலைமை உண்டாகுதுன்னு கேட்டா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டாங்க. எங்க வச்சு கொல்லப்படுறாங்க? மதீனாவுல வச்சு கொல்லப்படுறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதியா இருக்கும்போது கொல்லப்படுறாங்க, சாதாரண ஆளா இல்ல. நீண்ட நாட்கள் முற்றுகையிட்டு தண்ணீர் சப்ளை எல்லாம் துண்டிச்சு அவரை பல வகையாக தனிமைப்படுத்தி அப்படி இருந்து கூட யாரும் அவருக்கு ஆதரவு வரல. எந்த அளவு நிலையில உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டாங்கன்னு சொன்னா, அவர் ஜனாதிபதியா இருக்கிறாரு, ஒரு கும்பல் வந்து அவருடைய வீட்டை வந்து முற்றுகையிடுறாங்க. முற்றுகையிட்டா, ஒரு நாள் முற்றுகையிட்டா மக்கள் வந்து அடிச்சுக்கிட்டு விரட்டிருக்கணும்ல, விரட்டக்கான யாரும்
2வது நாள் நடக்குது, 3வது நாள் நடக்குது. யாரும் அவருக்கு ஆதரவா, ஜனாதிபதிக்கு ஆதரவா ஒருத்தருமே வரல. அப்படி முற்றுகையிட்டு நீண்ட நாட்கள் வைத்திருந்து கடைசியா உள்ளக போய் அவரையே கொலை பண்ணி போடுறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ண பிறகு இவர் ஆட்சிக்கு வர்றார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் கொல்லப்பட்ட பிறகு ஆட்சிக்காக வேண்டி அவரை தேர்வு செய்யறாங்க. மக்கள்லாம் அந்த உறுதிமொழி கொடுக்கறாங்க, அவரை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா என்ன அங்க பிரச்சனை உருவாகுதுன்னு கேட்டா, உஸ்மானை கொன்றது அலிதான், அப்படி ஒரு கருத்து. ஆட்சிக்கு வர்றதுக்கு அவர் தான் பண்ணிவிட்டாரு. இன்னும் ஒரு கருத்து எப்படி பரப்பப்படுதுன்னா, கொன்றவர் அவர் இல்ல, கொன்றவர்கள் மேல அவர் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாரு, அப்படி ஒண்ணும். ஏன்னா ஆட்சிக்கு வந்தோம்னா பிடிச்சி அவங்க யார் யாருன்னு விசாரித்து நடவடிக்கை எடுத்திருக்க முடியும். யார் யார் என்று இன்னைக்கு கூட தெரியுது, இன்றைக்கு கூட நமக்கு தெரியுது. அந்த கொலையில சம்பந்தப்பட்டவங்க யார் யாரெல்லாம் இருந்தாங்க, பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் இருந்தாங்க. அதுல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அப்துல் ரஹ்மான் ஒரு ஆளா இருந்தாரு. அந்த மாதிரி ஆளா இருந்திருக்கும் பொழுது அலி ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு ஜனாதிபதியை கொலை பண்ணியிருக்கிறாங்க. அட சாதாரண குடிமகனையே கொலை பண்ணட்டும், இஸ்லாமிய சட்ட பிரகாரம் கொலைக்கு கொலை தானே, ஆட்சியாளர்கள் அதை பண்ணணுமா இல்லையா? அப்ப ஆட்சியாளர் அவர் பொறுப்பேற்ற பிறகு அந்த கொலையாளிகளை கைது பண்ணவோ அவர்களை தண்டிக்கவோ எந்த விதமான முயற்சியும் ஒரு எடுக்கல. அப்படிங்கிற ஒரு கருத்து மக்கள்கிட்ட வேகமாக பரவுது. நடவடிக்கை எடுக்க முடியலங்கிறது சில நியாயங்கள் இவர்கிட்ட இருந்துச்சு. என்ன நியாயம்? உஸ்மான முற்றுகையிடும் போத கேட்க ஒருத்தர் நாது இல்லைன்னு சொன்னா இவர் நடவடிக்கை எடுக்க முடியுமா? அந்த ஊர்ல தன் கையில அந்த ஊர் இல்ல. அதை நீங்க விளங்கிக்கிறீங்க. எதனால அவர் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டா, உஸ்மான சில பேர் முற்றுகையிட்டு கொள்றாங்க. ஊர்ல உள்ள அவ்வளவு நல்ல நல்ல மக்கள்லாம் இருக்கிறாங்க, சும்மா இருக்கிறாங்க, பேசாம போயிட்டு போறாருங்கிற மாதிரி, குறைஞ்சிட்டு போறாருங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு ஒரு அதிருப்தியா உண்டாக்கி வச்சிருக்கும் பொழுது அந்த வன்முறையில் ஈடுபட்டவருடைய கை ஓங்கி இருக்குது. இவருக்கு மதீனாவுல எந்த ஒரு அதிகாரமும் செலுத்த முடியல. அவ்வளவுக்கு கையற்ற ஒரு நிலையில தான் அவர் ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கிறாரு. இவர் யாரை போய் கைது பண்ண சொன்னாலும் இவரை கைது பண்ணி போடுவாங்க. அப்படி இவர் கையிலேயே ஊர் இல்ல. அந்த மாதிரி ஒரு நிலையில எடுக்க முடியாத நிலையில் இவர் இருக்கிறாரு. ஆனா கருத்து எப்படி உண்டாகுது? அலிக்கு எதிராக கருத்து பயங்கரமா பிரச்சாரம் நடக்குது. இவர் தான் பதவிக்கு வர்றதற்காக அப்படி பண்ணிட்டார். உண்மையில் அவர் அப்படி வர்றதுக்காக பண்ணல. உண்மையில் அவருக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இன்னும் சொல்ல போனா அவரை காப்பாற்றுறதுக்காக வேண்டி தன்னுடைய மகனை அனுப்பினார். அவர் உஸ்மானுக்கு அவர் மட்டும்தான் அனுப்பினவர். நமக்கு தெரிஞ்ச வரலாற்றை தேடி பார்த்தோம்னு சொன்னா அந்த முற்றுகையில தடுக்கிறதுக்காக வேண்டி அவர் ஒன்றும் பண்ணிடாம இருக்கிறதுக்காக வேண்டி மகனை அனுப்பினவர் யாரு? அலி மாத்திரம் தான். அப்ப அந்த அளவில் தான் அவர் செஞ்சு இருந்தும் கூட அந்த மகனால ஒன்றும் செய்ய முடியல. அப்படி இருந்தும் கூட அலிக்கு எதிராக இப்படி ஒரு கருத்து பயங்கரமா மக்கள்கிட்ட பரவிக்கிட்டே இருக்குது. அலி ஒரு பதவி ஆசைக்காக வேண்டி இந்த மாதிரி பண்ணிவிட்டாரு. மதீனாவுல சுற்று வட்டாரத்தில் எல்லா பகுதிகளிலையும் அதிருப்தி பரவிக்கிட்டு இருக்கு. அலிக்கு எதிராக ஒரு பொறுப்பு உண்டாகிட்டே இருக்கு. அலிக்கு எதிராக அலி ஆட்சியிலிருந்து ஒழிக்கணுங்கிறதுக்காக ஒரு பெரும் பொறுப்பு வேலை செய்யுது. அதுல யாரெல்லாம் இருந்தான்னு பாருங்க. ஆயிஷா நாயகிலாம் இருக்கிறாங்க. அலிக்கு எதிராக கச்சை கட்டி கொண்டு மக்களை திரட்டுற பணியில யாரெல்லாம் ஈடுபட்டாங்கன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரொம்ப அன்புக்கு பாத்திரமாக இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹஜ்ஜுக்காக போயிருக்கிறாங்க. போயிருக்கும் போது அந்த சம்பவங்கள்லாம் அங்க நடக்குது. கொல்லப்படுறதும் அடுத்து இவர் ஆட்சிக்கு வர்றது நடக்குது. அவங்க ஹஜ்ஜில இருந்து திரும்பி இங்க வரவே இல்லை. வராம என்ன பண்றாங்க, அங்க மக்கள் கருத்தை திரட்டுறாங்க. அலிக்கு எதிராக இந்த மாதிரி நடந்து போச்சு, கொலையாளிகள் மீது நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாரு, நம்ம அலிக்கு எதிராக ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லி மக்கள் அவங்க ஒரு பக்கம் திரட்டுறாங்க. பெண்மணியா இருந்து கொண்டு கூட அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு எதிராக மக்கள் இந்த பக்கம் அவங்க ஒரு பக்கம் திருப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி முஆவியா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் நியமிக்கப்பட்ட ஒரு கவர்னர், அவர் ஒரு பக்கத்துல சிரியாவுல ஷாம்ல கவர்னரா இருக்கிறாரு. அவர் அலிக்கு கட்டுப்பட மாட்டேன்ட்டாரு. அவர் முஆவியா உஸ்மானுக்கு சொந்தக்காரர். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொந்தக்காரர் யாரு? முஆவியா. அவரால் உஸ்மான் கொல்லப்பட்டதுக்கு காரணமே அதான். அவர் எங்க பார்த்தாலும் சொந்தக்காரங்க வேண்டியவங்களா நியமிச்சார். யாரெல்லாம் இந்த தப்பு செய்யறாங்களோ அவங்க எல்லாம் சரித்திரத்தை எடுபட்டு போயிடுவாங்க. எனக்கு வேண்டியவன், எனக்கு ஜாலரா அடிக்கிறவன், எனக்கு சொந்தக்காரன், இப்படியாக பொறுப்புகளை கொடுத்தாங்கன்னு வைங்க. அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு கத்துக்கிற பாடம். அவருடைய நல்லவர் என்பதில் எந்த குறையும் கிடையாது. ரொம்ப நல்ல மனுஷன். எந்த அளவுக்கு நல்ல மனுஷன், அவரை பற்றி சொல்லுவாங்க யஸ்தஹி மின்ஹு மலாயிகத்துர் ரஹ்மான். அவரை பார்த்துட்டு மலக்குகள்லாம் வெக்கப்படுவாங்களாம். அவர் அவ்வளவு வெக்கமான ஆளு. மலக்குகளே ரொம்ப எல்லாத்தையும் வெக்கப்படுவாங்களாம். இவரை பார்த்துட்டு இப்படி வெக்கப்படுறாரு. அந்த மாதிரி ஆம்பளைக்கு முன்னாடி கூட சட்டையை கழட்டிட்டு இருக்க மாட்டாரு. அந்த மாதிரியான ஒரு சுபாவமான ஆளு யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி ஒரு நல்ல மனுஷனா இருந்ததை சொந்தக்காரங்க பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் தப்பா யூஸ் பண்ணிட்டாங்க.
அவருக்கு தவறான அட்வைஸ் பண்ணி எனக்கு இந்த ஊருக்கு கொடுங்க, எனக்கு இந்த ஊரை கொடுங்க, நான் அந்த ஊருக்கு கவர்னராக போடுங்க, எனக்கு இந்த ஊருக்கு ஒன்றியத்தில் போடுங்க, எனக்கு இந்த மாவட்டத்தை தாங்க, எனக்கு அந்த வட்டத்தை தாங்கன்னு சொல்லி இப்படியாகவே எல்லா பொறுப்புகளையும் சொந்தக்காரங்க வேண்டியவங்களுக்காக கொடுத்ததுல தான் மக்கள்கிட்ட அதிருப்தி ஏற்பட்டுச்சு. அது வேணும்னு கொடுக்கல, சொந்தக்காரங்க கொடுத்தா கரெக்டாக இருப்பாங்கன்னு அவர் நினைச்சிருப்பாரு. மற்றவங்களோட கொஞ்சம் விசுவாசமா ஒழுங்கா இருப்பாங்க என்ன நினைச்சாலும் தெரியல. ஆனா அதனுடைய விளைவு என்ன, கடும் அதிருப்தி உண்டாகுனுச்சு. அப்படி நியமிக்கப்பட்டவர் தான் உஸ்மானும் உமையாவை சேர்ந்தவர், முஆவியாவும் உமையா கோத்திரத்தை சேர்ந்தவங்க. அப்ப அவர் என்ன பண்றாரு, அவர் ஒரு பக்கம் அலிக்கு எதிராக புரட்சி, அவர் கட்டுப்பட மாட்டேங்கிறாரு, பதவி விட்டு நீக்கிறாரு. இவரு நீ யாரு என்ன நிக்கிறதுங்கிறாரு அவரு. அந்த அளவுக்கு முஆவியா சிரியாவில் இருந்து கொண்டு அவருக்கு எதிராக பண்றாங்க. மதீனா கையை விட்டு போச்சு. மக்காவுல ஆயிஷா நாயகி ஒரு பக்கம் இருந்துகிட்டு அவருக்கு எதிராக செயல்படுறாங்க. இவருக்கு ஒரு கூஃபா மட்டும் தான் இருக்குது, மொத்த சாம்ராஜ்யம் ஒரு கையை விட்டு போச்சு. பேருக்கு தான் ஜனாதிபதி, பேருக்கு தான் ஜனாதிபதியை தவிர அவர் ஆட்சி காலத்தில் முஆவியாட்ட இருந்த அளவுக்கு நிலப்பரப்பு கூட அவர் கையில் இல்லை. முஆவியா தன் கையில் வச்சிருந்தார அந்த அளவுக்கு நிலப்பரப்பு கூட அலி ரலியல்லாஹு அன்ஹுவர்களால் வைத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு அதிருப்தி, போராட்டம் வளர்த்துக்கிட்டே இருக்கு, நடவடிக்கை எடுக்க முடியல. போராட்டம் வளர்த்துக்கிட்டே இருக்கு. உஸ்மானை யார் கொன்றது என்று நடவடிக்கை எடுக்க முடியல. இப்படி அலிக்கு எதிராக ஒரு கூட்டம் கச்ச கட்டிக்கிட்டு இறங்கின உடனே தான் அலிக்கு ஆதரவாக ஒரு பார்ட்டி களத்தில் இறங்குது. அதான் ஷியத்து அலிங்கிறது. அலிக்கு எதிராக ஒரு பார்ட்டி உண்டாகி அலிக்கு எதிராக மக்களை திரட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு எதிர்கட்சின்னு ஆளுங்கட்சின்னு ஒன்று இருக்கும்ல. அப்ப எதிர்கட்சிகள்லாம் அந்த மாதிரி அவருக்கு எதிராக போன உடனே ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக ஒரு கூட்டம் செயல்படுவதற்காக வேண்டி களத்தில் குதிக்கிறாங்க. அலிக்கு வேண்டியவங்க, அலிக்கு நெருக்கமானவங்க, அலியை நம்பக்கூடியவங்க, அவர் மேல எந்த தப்பு இல்லைன்னு கரெக்டா உண்மையை உணரக்கூடியவங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து கொண்டு அலிக்கு ஆதரவாக ஒரு பிரச்சாரத்தை முடுக்கி விடுறாங்க. அலிக்கு ஆதரவாக மக்கள் கருத்தை அவங்க உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அலிக்கு எதிராக செயல்பட்டவர்கள்லாம் ஹாரிஜியாக்கள் சொல்லுவாங்க, புரட்சியாளர்கள். அலிக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள் எல்லாம் ஷியத்து அலி. ஆரம்ப பேர் அப்படித்தான் உண்டாகுது. அலி பாச்சி என்றுதான் ஆரம்ப கட்டத்தில் அவர்களுக்கு பெயர். அலி பாச்சின்னு ஒரு பாச்சி என்ன செய்யுது, அலி காலத்தில் உருவாகுது. அலி காலத்திலேயே அலிக்கு ஆதரவா உருவாகுது. இது எங்க வரைக்கும் போகுதுன்னு கேட்டா இப்படி சொல்லிட்டு வர்றாங்களா, அலிக்கு ஆதரவுன்னா அவருடைய நிலைப்பாடை சொல்லி ஆதரவு தேடினால் அது ஓகே, அவர் மேல தப்பு இல்லைன்னு சொல்லி ஆதரவு தேடினா அதுவும் ஓகே. ஒரு மனிதர்கிட்ட உள்ள நல்லது கெட்டதை சொல்லி ஆதரவு தேடலாம், ஒரு மனிதனுடைய கெட்டதை சொல்லி அவருக்கு எதிராக கூட மக்களை திருப்பலாம், அது வேற விஷயம். இந்த ஆதரவு எந்த அளவுக்கு முத்தி போகுதுன்னு சொன்னா, இஸ்லாமிய அடிப்படை கொள்கையவே அவங்க மாத்திக்கிட்டு அவருக்கு ஆதரவான நிலை எடுக்கிறாங்க. இஸ்லாமிய அடிப்படை கொள்கையவே மாத்தி எப்படி பண்றாங்கன்னா, அவங்க பண்ணாங்க புரட்சியாளர்கள் ஹாரிஜியாக்கள்ங்கிறவங்க இனில் ஹுக்கும இல்லால் இல்லான்றாங்க. அது குர்ஆன்ல ஒரு வசனம் தான், அதை தவறான இடத்துல யூஸ் பண்ணாங்க. அலிக்கு எதிராக சொல்லும் பொழுது இனில் ஹுக்கும இல்லால் இல்லா, அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தான் இருக்குது, உனக்கு கிடையாதுன்னாங்க. அதிகாரம் அல்லாஹ்வுக்கு இருக்குன்னு அல்லாஹ் தான் மனிதர்கள் ஆட்சியாளர்கள் ஏற்படுத்தினான், அதிகாரத்தை எல்லாம் கொடுத்துருக்கான். ஆனா இவங்க ஒரு குர்ஆன் ஆயத்தை வச்சுக்கிட்டு மக்கள் என்ன பண்ணாங்க, அலிக்கு என்ன அதிகாரம், ஹுக்கும் அல்லாஹ்வுக்குள்ள சொந்தம், இவரு நமக்கு ஹுக்கும் போடுறது அப்படின்னு சொல்லி அலிக்கு எதிராக இப்படி மார்க்க ரீதியான கருத்து உண்டான உடனே அலிக்கு ஆதரவாக ஒரு கருத்து உண்டாகுது. எப்படி உண்டாகுது தெரியுமா, அதான் டேஞ்சர். இது இந்த அளவுக்கு இருந்தா வரலாற்றில் அன்னைக்கு அவங்க முடிஞ்சு போயிருப்பாங்க. அதாவது ஒரு காலத்தில் ஒரு ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருந்து அவர் மூத்தா போன இந்த கட்சியும் போயிடும், அதுக்கப்புறம் அது இருக்காது, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அழிஞ்சு போயிடும். 1400 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் இருக்கு அந்த பார்ட்டி, சும்மா இருக்கல. ஈரான்ல அவங்க தான் ஆட்சி பண்றாங்க, ஈராக்ல 40% இருக்கிறான், அவன் தான் இருக்கான், மெஜாரிட்டியா இருக்கிறான். அந்த அளவுக்கு தனித்தனியா பிரிச்சு பாத்தீங்கன்னா குர்து இன மக்களை மற்றவங்களை பிரிச்சு எடுத்தீங்கன்னா ஈராக்ல யார் தான் அதிகம், ஷியா தான் அதிகம். ஈரான்ல அவன் தான் 95% இருப்பான், அதுக்கு மேலே கூட இருப்பான். ஈரான் ஆட்சி அவங்க எல்லாம் இருக்குது ஷியாக்களுடைய ஆட்சியில. அப்படி ஒரு பெரிய நாட்டை கையில வச்சிருக்கிறாங்க. பாகிஸ்தான்ல எடுத்தா ஷியா குரூப் இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கும் ஷியா சண்டை நடந்துக்குது. நேற்று பேப்பர், இன்னைக்கு பேப்பர், நாளைக்கு பேப்பர்லாம் வந்துகிட்டு இருக்கும். டெய்லி சண்டை பாகிஸ்தான்ல ஷியாவுக்கு எதிரான குரூப்புக்கு பாகிஸ்தான்ல இருக்காங்க. நம்ம நாட்டில் கூட நிறைய பேர் இருக்கலாம். 1000 விளக்கு பள்ளிங்கிறாங்களே மெட்ராஸ்ல, அதெல்லாம் கூட ஷியா பள்ளி தான். 1000 லைட்டுங்கிறாங்களே, அந்த பள்ளிவாசல் 1000 லைட்டு போட்டிருப்பாங்க. அதனால இந்த ஏரியாவுக்கு பேர் 1000 விளக்குன்னு பேர். உள்ள போய் பார்த்தா எண்ணி பார்த்தா 1000 விளக்கு இருக்கும். அப்ப 1000 விளக்கு மாஸ்க்குங்கிறாங்களே, அந்த 1000 விளக்கு மாஸ்க்ல அந்த ஷியா இங்க வரைக்கும் கூட இருக்கிறாங்க. லேசா வரல அவங்க. 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரசியலுக்காக வேண்டி உண்டான ஒரு இயக்கம் இன்றைக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்ட நிலையில, ஒரு ஆன்மீக நிலையில ஒரு இயக்கமாக உலகம் முழுசும் வியாபித்திருக்குது. கொஞ்சம்லாம் கிடையாது. டோட்டல் முஸ்லீம் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 10% அவங்க இருக்கிறாங்க. டோட்டல் உலக முஸ்லீம்களை டோட்டலா எடுத்து பாத்தீங்கன்னா 10% அளவுக்கு ஷியாக்கள் எல்லாம். அவங்கள ஒரு 70-80 பிரிவு இருக்கு, அது ஒரு விஷயம். ஷியாக்கள்லயே போரா, செய்தியா, இமாமியா, அது பல குரூப்பா இருக்கானோ, அது ஒரு விஷயம். இந்த ஒரு அடிப்படையில் எந்த அடிப்படை கொள்கை நான் சொல்ல போறேன்னு அதுல ஒண்ணா இருப்பாங்க எல்லாரும்.
அப்ப அந்த ஷியாங்கிற குரூப் வந்து வெறும் அரசியலுக்காக உண்டாகி கடைசியில் என்ன ஆச்சுன்னு சொன்னா ஆன்மீகத்தோட அரசியலை கலந்து அலிக்கு வந்து புகழ் சேர்க்க ஆரம்பிச்சாங்க. எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஆட்சி தலைவராக இருந்தாங்க. ஆட்சி தலைமைக்கு பிறகு அடுத்த ஆட்சி யாருக்கு வந்திருக்கணும்னு கேட்டா ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு தான் வந்திருக்கணும். அபூபக்கர் வந்ததே முதல் தப்பு, உமர் ரெண்டாவது வந்து அதுவும் தப்பு, உஸ்மான் மூணாவதா வந்தது அதுவும் தப்பு. ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து யார் தான் வந்திருக்கணும்? அலி தான் வந்திருக்கணும். அதான் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் மாத்திரம்தான் ஆட்சிக்கு தகுதியானவர்கள் ஒரு புது பிரச்சாரம் மக்கள் இருக்கிறாங்க. அப்படி ஆதரவு திரட்டுவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லிட்டு போகல, அல்லாஹ் அப்படி சொல்லல. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு வந்த அபூபக்கருக்கு அலியை பையத்து பண்ணாரு, உமருக்கு அலியை பையத்து பண்ணி அலியை ஒத்துக்கல சொல்லல, அலியும் சொல்லல. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அந்த ஆட்சி எனக்கு தான் என்று அலி சொன்னாரா? அலி சொல்லல. ரசூலுல்லாஹ் இறந்தவன யார் ஆட்சிக்கு வரும்னு சண்டை வந்துச்சு. அப்ப கூட இவர் ஒரு வேட்பாளராக இல்ல. அப்ப அது அன்சாரிகளா முஹாஜிர்களா என்றுதான் ரெண்டு வேட்பாளர் களத்தில் நின்றாங்களே தவிர அலியா அபூபக்கராங்கிற ஒரு பிரச்சனை அங்க வரவே இல்லை. அப்ப அலியை ஒத்துக்கிட்டார் அபூபக்கரை, அலியை உமரை ஒத்துக்கிட்டாரு, அலியை உஸ்மானை ஒத்துக்கிட்டாரு. ஆனால் என்ன பண்ணாங்க? அது என்ன தப்பு? 3 பேரும் தப்பு பண்ணிட்டாங்க, ஏமாத்தி விட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து யார் வரணும்? ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளவு மகள் ஃபாத்திமா எப்படிப்பட்டவங்க, ஈரக்குலை இல்லையா? அப்படி நம்ம ஆளுக்கு பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி ஃபாத்திமா நாயகி சிறப்பை எடுத்து விட்டு அவங்கள கட்டினவர் இவருக்கு தானே முறைப்படி வரணும்னு ப்ராப்பர்ட்டி ஆக்கிட்டாங்க. இந்த ஆட்சியை வந்து சொத்தாக்குவாங்கல்ல, அவர் சொத்தை கூட வாரிசுகள் என்று போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் கொடுமை. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய சொத்துன்னு வச்சுக்கிறோமே, தன்னுடைய சொந்த சொத்து தான் உண்மையில வாரிசுக்கு சேரும். அவர் என்ன பண்றார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சொந்த சொத்தை கூட நஹ்னு மஆஷிரல் அன்பியாஇல் அனூர சொன்னார், மாத்தரக்குனாக சதக்காண்டார். அவர் என்ன செய்றாரு? நபிமார்களாகி எங்களுடைய சொத்துக்களுக்கு எங்கள் குடும்பத்தார் வாரிசாக முடியாது, நாங்கள் எதையெல்லாம் விட்டு விட்டு போகிறோமோ அதெல்லாம் சதக்கா தர்மம், பொதுமக்கள் அவ்வளவு பேருக்கும் சொந்தம் அப்படின்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொந்த சொத்துக்கு சொந்தக்காரங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது சொத்து கிடையாது ஆட்சிங்கிறது. இவங்க என்ன பண்றாங்க? உள்டா மாக்குறாங்க, தலையில மாத்துறாங்க. ஆட்சிங்கிறது சொத்து கிடையாது, சொத்தா இருந்தா கூட அது வந்து வாரிசுக்கு கிடைக்காது. சொத்துன்னு வச்சுக்கிட்டா கூட ஆட்சி என்பது ஒரு சொத்து, அது ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வைத்துக் கொண்டால் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகுத்து நெறியின் பிரகாரம் அவங்க வாரிசுக்கு வரணும்னு கிடையாது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? இந்த சென்டிமெண்ட் அடிச்சிடலாம். இது எல்லா காலத்திலையும் உண்டுங்க. எல்லா காலகட்டத்திலையும் முன்னிறுத்த முடியாத ஒரு தியாகத்தின் அடிப்படையில, ஒரு சேவை அடிப்படையில ஒரு தலைவனை முன்னிறுத்த முடியாட்டி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மோனை கொண்டாந்து காட்டுவாங்க. ஒரு தலைவனை நிறுத்த முடியாட்டி இவர் யார் தெரியுமா? அவருடைய மகன் இந்திரா காந்தில இருந்து பார்த்துட்டு இருக்கோம். என்ன இந்திரா காந்தி எத்தனை தடவை ஜெயிலுக்கு போய் என்னத்துக்காக வேண்டி பிரதமர் ஆனாங்க? ஒன்றும் கிடையாது. நேரு மகள், நேரு மகள் போடு. இந்த வாரிசுன்னா மக்கள் உடனே ஏத்துக்கிற தயாரா இருக்காங்க. யாரு? ஸ்டாலின், கருணாநிதி மோவன், பேர் அன்புமணி, ராமதாஸ் மோவன் ஏத்துக்கிற தயாரா இருக்காங்களா இல்லையா? எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் வாரிசு இல்ல, இருந்தா அவங்க தான் வந்திருப்பாங்க. சொந்த வாரிசு புள்ள குட்டி இருந்துச்சுன்னா அவங்களும் தான் யாராவது நிப்பாட்டி இருப்பாங்க. அப்ப நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க இந்த வாரிசை கொண்டாந்து நிப்பாட்டி எடுக்கும் போது மக்கள் வந்து விழுந்துடுறான். ஒரு முஸ்லீம் விழக்கூடாது, ஆனா விழுந்துட்டான். முஸ்லீம் வந்து இந்த இதுல வந்து ஏமாந்துட கூடாது. அதை இஸ்லாம் தெளிவா காட்டுருக்கு. வாரிசு அடிப்படையில் யாரையும் திணிக்க முடியாது. ஆனா வாரிசு அடிப்படையில திணிக்கலாங்கிறதுக்காக வேண்டி இந்த குரூப் இறங்கி வேலை செய்யுது அலிக்கு ஆதரவா. அப்படி சொல்லும் போது இத அலிக்கு புகழ் சேர்க்கிறோங்கிற பேர்ல அவங்கள திட்ட வேண்டியதும் வருது. திட்டுறாங்க. யார? அபூபக்கர் அயோக்கியன். நான் மிகப்பெரிய சொல்லல, அயோக்கியங்கிற குறைஞ்சபட்ச விமர்சனம், காஃபிர்னு சொன்னாங்க. அயோக்கியங்கிற சின்ன விமர்சனம். அபூபக்கரை காஃபிர்னு சொன்னானுவோ, உமரை காஃபிர்னா, உஸ்மான் அம்புட்டு பேரும் காஃபிர், ஏமாத்தி விட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து இவர்ல வந்திருக்கானே, அது எப்படி அவங்க வர்றது அப்படின்னு சொல்லி அலிக்கு புகழ் சேர்க்கிறோங்கிற பேர்ல அவரை வந்து கொண்டு மேல கொண்டு நிப்பாட்ட பாக்குறாங்க. அலி தான் ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து அவர் தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது அந்த கொள்கை. என்ன செய்யுது? அப்படி ஆரம்பிக்குது அந்த மக்கள் மத்தியில அலி இருக்கும் பொழுது. இது இவர் சிலது கவனத்துக்கு வருது, சிலது மறுத்திருக்கிறார். ரெண்டாவது நான் சொல்றேன். ஆனால் இப்படியான ஒரு பிரச்சாரம் நடந்துகிட்டே இருக்குது. இதோட விட்டா சரியா வராது. இதோட ஆட்சி தலைமை வாரிசு அடிப்படையில் வருங்கிறத விட்டா சரியா வராது. இது வந்து பத்தாது. இன்னும் கொஞ்சம் ஏற்றுவோம் புகழ, இதுவே அதிகம், இதுவே ஓவர். அவங்க இது பத்தலன்னு நினைக்கிறாங்க. இதை வச்சு இழுக்க முடியாது, இன்னும் கொஞ்சம் அவருக்கு வந்து ஏத்தணும், மதிப்பை ஏத்தணும் அப்படின்னு என்ன பண்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தலைமை பதவி வச்சாங்க. ஒன்னு அரசியல் தலைமை, இன்னொன்னு ஆன்மீக தலைமை. இந்த அரசியல் தலைமைக்கு தான் ரசூலுல்லாஹ்வுக்கு அப்புறம் அபூபக்கர் வந்தாரு, அபூபக்கர் அப்புறம் உமர் வந்தாரு. ஆனால் அரசியல் தலைமை. அந்த ஆன்மீக தலைமை காலியா தான் கிடந்துச்சு. ரசூலுல்லாஹ் இடத்துல ஒருத்தனுக்கு உட்கார வைக்க முடியுமா?
இன்னைக்கு வரைக்கும் பேசும்போது கூட ரஹ்மத்துல்லாஹி என்ன சொன்னாரு, நம்முடைய தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு, எங்கேயோ எப்போ மூத்தா போயிட்டாங்க, நம்ம இன்னைக்கு தலைவர் இருக்கோம். ஏன்னா அந்த இடம் காலியா வச்சிருக்கிறோம். அந்த தலைமைத்துவத்தை, ஆன்மீக தலைமையை நமக்கு போப்பாண்டவர் கிடையாது. நமக்கு வந்து ரசூலுல்லாஹ் மட்டும்தான். வந்து நான் தான் உலகத்துக்குலாம் எல்லாத்துக்கும் நான் தான் உங்களுக்குலாம் தலைவர் சொல்ல முடியாது. அந்த போப்பாண்டவர்லாம் ஒழிச்சு கட்டின மார்க்கம் இது. அப்ப அந்த மாதிரியான ஒரு சிந்தனை நம்ம இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த அரசியல் தலைமையை மட்டும் கொடுத்தா பத்தாது, ஆன்மீக தலைமை கொண்டு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் வகித்த அந்த ஆன்மீக பொறுப்பு ரசூலுங்கிறத தவிர இவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்குன்றாங்க. யாருக்கு? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு வாரிசு அடிப்படையில் அரசியலுக்கு இவர் தான் வரணும்டாங்க. அதோடு நிறுத்திக்கிறாம ரசூலுல்லாஹ்வுடைய இடத்துல இவரை வைக்கணும். ரசூலுங்கிற ஒரு தரஜா மட்டும் தான் கொடுக்க கூடாது தவிர மற்றபடி ரசூலுல்லாஹ் சொன்னாலும் எப்படி அப்பீல் பண்ணக்கூடாதோ, ரசூலுல்லாஹ் சொன்னாலும் எப்படி எதிர்க்க கூடாதோ, ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை எப்படி 100% பின்பற்றணுமோ இவர் சொன்னாலும் பின்பற்றணும்ட்டாங்க. பாயிண்ட் விளங்குதா? மற்ற அபூபக்கர் சொன்னால் 100% பின்பற்ற தேவையில்லை. ஏன்? சரியானதும் இருக்கும், தவறானதும் இருக்கும். சரியத்தான் எடுத்துக்கிறோம், தப்ப பின்பற்ற மாட்டோம். உமர் சொன்னாலும் அப்படித்தான், உஸ்மான் சொன்னாலும் அப்படித்தான். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வந்து அலிய வந்து ஆட்சி தலைவராக ஆக்கி அவரை ஆன்மீகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலியாக்கி வச்சுட்டு போனாங்களே இடம், அதுல கொண்டு உட்கார வச்சு இவர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் உங்களுக்கு சட்டம். குர்ஆன்ல இருக்கா நீ கேட்க கூடாது, ஹதீஸ்ல இருக்கான்னு கேட்க கூடாது, அவர் சொன்னதுல தப்பு வராது. இப்படிங்கிற ஒரு தோரணையில அந்த ஆன்மீக தலைமையிலையும் கொண்டு போய் யார உட்கார வைக்கிறாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு உட்கார வைக்கிறாங்க. இதெல்லாம் அவருடைய மௌத்துக்கு பிறகு நடந்துன்னு நினைச்சுக்கிறாதீங்க, அவர் இருக்கும் போதே நடக்குது. இதெல்லாம் புகாரிலோட அழிச்சு வரும். ஹல் இந்தக்கும் ஷைஉன் லைஸ பில் குர்ஆன். அலிட்ட வருவாங்க மக்கள்லாம். இந்த குர்ஆன்ல சொல்லப்படாத ஒரு விசேஷமான சிறப்பான ஞானம் எல்லாம் உங்கள்கிட்ட மட்டும் பிரத்யேகமா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போனாங்களாமே, அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியுமாம்ல அப்படின்னு வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து மக்கள் கேட்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இல்ல போய் சொல்றாங்க, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இந்த குர்ஆன்ல உள்ளதும் என்கிட்ட ஒரு தனியா ஒரு தடவை ஒரு செய்தி சொன்னாங்க, அதை குறிச்சு வச்சுக்கிறேன். இந்த என்னுடைய வாழ்வுரையில் இந்த பேப்பர் இருக்குன்னு எடுத்து இந்த இருக்கு பாருங்க, இதான் என்கிட்ட ஒரு தடவை தனியா சொன்ன மாதிரி யாவும் இருக்குது. இதை தவிர என்கிட்ட ரசூலுல்லாஹ் மார்க்கம்னு தனியா ஒண்ணும் சொல்லிட்டு போல. மார்க்கம் பொது உடைமை, அது எங்களுக்கு சொந்தமானது இல்ல, எங்க குடும்பத்துக்கு சொந்தமானது இல்ல, அகல பைத்துக்கு உரிமையானது இல்லைன்னு அவரே மறுத்துறாரு. யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு மறுத்துறாரு. மறுத்துட்டாலும் உள்ள பரவிக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னாட்டா எவ்வளவுக்கு இந்த மாதிரி தகவல் தர போன்ல யாரும் சொல்ல முடியும்? இந்த காலமா இருந்தா இந்த உங்களை பத்தி மதுரையில் ஒரு ஆள் இப்படி பேசிட்டு இருக்காருன்னு போன் பண்ணி சொல்லலாம். அந்த காலத்துல எந்த தொடர்பும் இல்ல. அவரை சுத்தி அவர் ஊர்ல பேசுறா அவர் காதுக்கு வரும், அடுத்த ஊர்ல என்ன பேசுறான்னு காதுக்கு வராது. அதுக்கு அடுத்துல பேசுறது வந்து சேராது, வந்து சேர்றதுக்கு 5 வருஷம் கூட ஆயிரும். அந்த மாதிரியான தகவல் தொடர்பு இல்லாதனால என்னமோ அலி இதை சப்போர்ட் பண்றதாக மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டி எல்லா பகுதிகளிலையும் அலியை வந்து ஒரு பெரிய ஆன்மீக குருமார் ஆக்கி ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி தலைமை இவர்களுக்கு தான், ரசூலுல்லாஹ் வகித்த ஆன்மீக தலைமை இவர்களுக்கு தான், அந்த குடும்பத்துக்கு மாத்திரம் தான் அப்படின்ட்டாங்க. அலிக்கு மாத்திரம் இல்ல, அலிக்கு அப்புறம் ஹசன், ஹசனுக்கு அப்புறம் ஹுசைன், ஹுசைனுக்கு பிறகு ஜாஃபர், அப்புறமேல பாக்கருங்கிறவர், அப்புறமேல ஜெயினுல் ஆபிதீன், இப்படியே ஒரு வச்சிருக்காங்க ஒரு பரம்பரை 12 இமாம்கள். இப்படியாக ஜெயினுல் ஆபிதீன் எனக்கு சொல்ல நெசமா ஒருத்தர் இருந்தார், ஹுசைனுடைய மகன் ஜெயினுல் ஆபிதீன் ஒரு பேர். அப்ப எனக்கெல்லாம் அந்த பேர் வச்சது கூட அந்த ஷியா தாக்கம் தான் நம்மகிட்ட இருந்துச்சு. நம்ம ஊர்ல எல்லாம் இந்த பாக்கர் பேர் வைக்கிறது, இந்த ஜாபர் சாதிக்கின் பேர் வைக்கலாம் இருக்க, அதெல்லாம் இந்த ஷியா தாக்கத்தினால் நமக்குள்ள நுழைஞ்சு. அது பின்னாடி நான் சொல்லுவேன் எப்படி இந்த பேர்கள்லாம் நமக்குள்ள நுழைஞ்சுன்னு சொல்லி. இப்பவே சொல்லணுமா பின்னி சொல்லணுமா? சரி, இல்லை சீட்டு வந்தனால சொல்லிடும் போங்க. ஏதோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிதி இல்லாம, நிறைய எழுதி போடுங்க. அவங்க கையை பிடிச்சுன்னா நாளைக்கு நடத்த மாட்டாங்க, யோசிப்பாங்க. கையை பிடிக்காத அளவுக்கு உங்கள்கிட்ட வாங்கி தான் உங்களுக்கு வேலை செய்யறாங்க, நாங்க ஒன்று பீஸ் வாங்கிட்டு போக மாட்டோம். அப்ப இந்த மாதிரி இது விஷயத்தை விளங்கிக்கிறேன். ஷியாக்களுடைய முதல் அடிப்படை கொள்கை என்னன்னு கேட்டா, ஆட்சி தலைமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு தகுதி படைத்தவர்களுக்கு கிடைக்கணும் என்பது இஸ்லாத்துடைய கொள்கை. அவங்க கொள்கை என்னன்னு கேட்டா, ஆட்சி தலைமை என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய ஃபாத்திமா வழி வாரிசு இருக்காங்களே அவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கணும் என்பது ஷியாவுடைய ஒரு கொள்கை. நல்லா விளங்கிக்கிறங்க. இதுவாவது ஒரு பாரதூரமான விளைவை ஏற்படுத்தாது, அரசியல் சண்டை விட்டு போயிடலாம். அதுக்கு அடுத்து ஆன்மீக தலைமை வச்சாங்களே அதான் டேஞ்சர். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அந்த இடத்துல கொண்டு அலியை உட்கார வைக்கலாம், அந்த இடத்துல அலி மகனை வைக்கலாம், அந்த இடத்துல அலியுடைய பேரனை வைக்கலாம், அந்த இடத்துல பேரனுக்கு பேரனை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க பாருங்க.
இதுதான் இஸ்லாத்துல பெரிய தப்பு. ஆன்மீக தலைமையை காலியா இருந்த ஆன்மீக தலைமையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த அதே அந்தஸ்தோடு அலி ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்க ஆரம்பித்தார்கள். அலியுடைய இதை அப்பில கிடையாது. இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், ஷியாக்களுடைய ஈரான்ல போனீங்கன்னு சொன்னா அவர்களும் நம்ம மாதிரி ஹதீஸ் கிதாபுகள் வச்சிருக்காங்க. நம்மள மாதிரி ஹதீஸ் கிதாபுகள் அவங்களும் சிலதை வச்சிருக்காங்க. அந்த ஹதீஸ் கிதாபுகள்லாம் என்னவா இருக்கும்னு கேட்டா அலி அறிவிச்சதா மட்டும்தான் இருக்கும். ஏன்? அவருடைய கொள்கை என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு சஹாபாக்கள் எல்லாருமே முர்த்ததாக மதம் மாறிவிட்டார்கள். ஷியாக்களுடைய கொள்கை என்ன? எல்லாரும் சேர்ந்து அபூபக்கர் தேர்ந்தெடுத்தாங்க. அதனால அபூபக்கரை மட்டும் சொன்னா சரியா வரான்னு என்ன பண்ணிவிட்டாங்கன்னு கேட்டா அவ்வளவு சஹாபாக்கள் முர்த்ததாக மதம் மாறிவிட்டார்கள். அப்படி ஆவாதவர் யாருன்னு கேட்டா அலியுடைய குடும்பத்தாரும் சல்மான் பாரிசியும் இன்னும் ஒரு 2-3 ஆட்களை சொல்லுவாங்க, அந்த குடும்பத்துக்கு நெருக்கமாக இருந்த ஆட்களை. இவர்களை தவிர அம்புட்டு பேரும் முர்த்ததாக மதம் மாறிவிட்டார்கள், காபிராகி விட்டார்கள். அபூபக்கர் காபிர், உமர் காபிர். அபூபக்கர் அறிவிச்சா கூட அந்த சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அலி அறிவிக்கணும், இல்லைன்னா சல்மான் பாரிசி அறிவிக்கணும். இதை தவிர மற்றவங்க அறிவிச்சாங்கன்னா இது முர்த்தத அறிவிக்கிற ஹதீஸ் சேர்த்துக்கிற மாட்டோன்றாங்க. இன்றைக்கு வரைக்கும் ஈரான்ல உள்ள ஷியாக்கள் கடைபிடிக்கிற கொள்கை என்னன்னு கேட்டா இந்த அம்புட்டு பேரையும் காபிராக்கி போடுறது. அப்ப இப்படியான ஒரு நிலையை கொண்டு அலிய ஆன்மீக தலைமையில கொண்டா வச்சாங்க. ஆன்மீக தலைமை நமக்கு உங்களுக்கு வித்தியாசம் நடக்குதா? ஆன்மீக தலைமை காலியா இருக்கு. நம்ம அகீதா அதான் கரெக்டான நிலைப்பாடு. ரசூலுல்லாஹ்வுடைய இடத்தை யாரும் நினைக்கல, அந்த ஆட்சியை விட நினைக்கலாமே தவிர அவங்க உட்கார்ந்து அந்த சீட்ல யாரும் உட்கார முடியாது. அவங்க சொன்ன மாதிரி 100% ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்டளையை யாரும் போட முடியாது. எவன் போடுற கட்டளையா இருந்தாலும் சரி, ஏத்துக்கிறான் ஏத்துக்கிறோம், தூக்கி போறதா போடுவோம். 100% ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்டளைக்கு சொந்தக்கார ஒரே ஆளு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அவங்க கொள்கை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமில்ல, அவங்களுடைய வாரிசுகளும் உண்டு. அதுல யாரெல்லாம் இமாமா போப்பாண்டவரை வர்றாரோ அவருக்கெல்லாம் அந்த அதிகாரம் உண்டுன்னு சொல்லி இன்னைக்கு நம்புறாங்க. போப்பாண்டவரை வந்தார் குமைனின்னு ஒரு ஆளு, அவர் தான் அவங்களுக்கு போப்பாண்டவராக இருந்தாரு. அவரை கூட இஸ்லாமிய புரட்சியாளர்னு ஒரு கும்பல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு. நான் கடைசியாக சொல்றேன், அந்த ஆளுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்கிறத. ஈரான்ல நடந்த இஸ்லாமிய புரட்சின்னு சொல்லியும் குமைனி இஸ்லாமிய அரசு அமைச்சார்லாம் சொல்லுவாங்க. அவங்ககிட்ட வரையும் காப்பி ஆகிட்டு இஸ்லாமிய அமைச்சு அமைச்சானா அந்த ஆள் பண்ண அக்கிரமத்தில் 2வது வருவோம். அப்ப இந்த குமைனி மாதிரியான போப்பாண்டவர்களுக்கெல்லாம் அந்த ஆன்மீகத்துடைய அந்தஸ்தை கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்தை கொடுத்தாங்க. இதுவும் நிறுத்திதான் நினைக்கிறீங்களா? இல்ல, இன்னும் போனாங்க. இது பத்தல அவங்களுக்கு. அரசியல்ல சொன்னாங்க, அதுவும் பத்தல. இவ்வளவு சொன்னா பத்தாத, இன்னும் கொஞ்சம் ஏத்தணுமா சார்ஜ். ஆன்மீக அப்புறம் என்ன பண்ணாங்க? ஆன்மீகத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய இடத்துல வைக்கணும்னாங்க. மனசு திருப்தி அடையல. இந்த வெறி வந்துச்சுன்னு வைங்களேன், புகழணும்னு ஒருத்தனை தூக்கணும்னு வெறி வந்துருச்சுன்னா இப்படிலாம் ஏருக்கு மாறா கிறுக்குத்தனம்லாம் பண்ணும். என்ன தாயேன்னு சொல்லி காலில் விழுவுறாங்க, மண்ணெடுத்து திண்டுக்கிறாங்க, மிதிச்சு பண்ணலாம், இப்படிலாம் இருக்கிறாங்கல்ல. இப்படிலாம் ஒரு அடிமைத்தனம் பண்ண நினைச்சா ஓவரா விழுந்துருவான் மனுஷன். அந்த ஒரு பலவீனத்தில் என்ன பண்றாங்கன்னு கேட்டா ரசூலுல்லாஹ்வுடைய இடத்துல எதுக்கு வைக்கணும்? அதுக்கு மேல வச்சுட்டா என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய இடத்துல என்ன வைக்கிறது? ரசூலுல்லாஹ்வுக்கும் மேலே கொண்டு வச்சிருவோம். வாங்க முடியட்டும். அந்த 12 இமாம்களுக்கு இருக்குது, அவங்களுடைய வழித்தோன்றலா வரக்கூடிய மகான்களுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை அலிக்கு கொண்டே விட்டு அதுல இறங்கிட்டு வர்றாங்க. அது என்ன அதிகாரம் அப்படின்னு கேட்டா குர்ஆன் நீங்க புரட்டி பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்லும் பொழுது குல் லா அலமுல் கைப், மறைவானதை நான் அறிய மாட்டேன் என்று சொல்வீராக. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். மறைவா ஒன்னு இருக்கு பாருங்களேன், அதை யாருக்கு அறிய முடியாது. ஒரு மனிதனுக்கு எதை அறிய முடியும்? 5 புலன் அல்லாஹ் கொடுத்துருக்கான். இந்த 5 புலன்ல தட்டுப்படுறத அறிய முடியும். 5 புலனுக்கு அடங்காத ஒன்றை சிந்திச்சு அறிய முடியும். இது இல்லாம எனக்கு முதுகுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறத இங்க இருந்து அறிய முடியாது. முதுகுக்கு பக்கத்துல 2 அடி தள்ளி தான் நிப்பாரு. அடுத்து நிக்கிறாரா என்னங்கிறத என்னால சொல்ல முடியாது. முதுகுல கத்தி வச்சு குத்தம் வந்தா கூட எனக்கு தெரியாது. யாராவது சைகை செய்யணும், ஒரு கண்ணாடி ஏதாவது ஒன்று வச்சு பார்க்கணும். அப்ப மறைவான விஷயங்களை கையில மூடி இருக்கிற என்னன்னு சொல்ல இயலாதுங்க. என் கையில பொத்தி வச்சுக்கிட்டு என்னன்னு கேட்டா உங்களுக்கு எல்லாம் சொல்ல இயலாது, எனக்கும் சொல்ல இயலாது, ரசூலுல்லாஹ்ட்ட கடன் சொல்ல இயலாது. இது என்னன்னு போய் கேட்டா இது என்ன எனக்கு தெரியும், கையில மூடி வச்சுக்கிறேன் நான் எப்படி சொல்லுவேன்றாங்க. இப்படி மறைவானதை அறிய மாட்டேன் என்று சொல்வீராக. இப்படி எல்லாம் அல்லாஹ் பல இடங்கள்ல இதனை விளக்க தேவையில்லை.
மறைவான செய்திகளை அல்லாஹ்வுடைய ரசூல் அறிய முடியாது, மலக்குகள் அறிய முடியாது, ஜின்கள் அறிய முடியாது, ஷைத்தான்கள் அறிய முடியாதுன்னு சொல்லி எல்லா வகையிலையும் அல்லாஹ் அதை வந்து மறுத்து போடுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கும் பொழுது ஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதீன், நாளை நடப்பதை அறியக்கூடிய நபி இதோ வந்து விட்டார்னு பாட்டு பாடுறாங்க சிறுமிகள் எல்லாம் ரசூலுல்லாஹ் பார்த்த உடனே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்துக்கலாமா, நாளை நடக்கிறதுலாம் அறிகிற ஆள் வந்துட்டேன்னு சொல்லல. நிறுத்து, இப்படி சொல்லாத, நாளை நடப்பதை வந்து அறிகிறவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்துட்டாங்க. இவங்க என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் மறுத்தவன் அவர் மறுத்துட்டு போறாரு, இவருக்கு இருக்கு நம்ம சொல்லுவோம். அலிக்கு இருக்கு, எது இருக்குது, மறைவான விஷயங்களை அறியக்கூடிய ஆற்றல் வந்து அவருக்கு இருக்குது. யாரு கொலையாளின்னு கண்டுபிடிக்கிற ஆற்றல் இல்ல, விவகாரம் நடந்துகிட்டு இருக்குது அங்க நடந்துகிட்டு அந்த சம்பவமே சொல்லுது. யாருப்பா கொலையாளின்னா தெரியலங்கிறாரு. யாரு கொலையாளின்னு ஒரு கண்ணுக்கு முன்னாடி அவர் ஊர்ல நடந்த விஷயத்தை கண்டுபிடிக்க இல்ல, இவங்க என்ன பண்றாங்க, மறைவானது எல்லாம் அவர் அறிஞ்சிருவாரு அப்படிங்கிற மாதிரியா ஒரு கருத்தை வந்து அப்படி கொண்டு போறாங்க. அதாவது ரசூலுல்லாஹ்க்கு மேம்பட்ட நிலை இது, ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யல இல்லாத நிலைமை. அதே மாதிரி என்ன பண்றாங்க, அவங்களுடைய கொள்கையில ஒண்ணு ரஜஅத்துன்னு ஒரு கொள்கை வச்சுக்கிறாங்க. ஷியாக்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டா ரஜஅ கொள்கை. ரஜஅ கொள்கைன்னா என்னன்னு கேட்டா அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து மௌத்தா போகலையா, அவரு அலி ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போகல, இன்னைக்கு வரைக்கும் அவர் கபரு கிடையாது, எங்க வரலாற்றுலயே கிடைக்காது, வேணும்னு மறைச்சாங்க. அவர் இறந்து போன உடனே இந்த கபரு இருந்தா நம்ம கொள்கையை நிலைநாட்ட முடியாதுன்னு சொல்லி அந்த பவுலடிகள்ட்ட இருந்து பாடம் கத்துக்கிட்டு அவர் இறந்த இடத்தை மறைச்சு விட்டாங்க. மறைச்சு விட்டு அவர் ஆகாயத்தில் ஓடி போயிட்டார், குதிரையில வருவார். ரஜஅத்துன்னு என்ன அர்த்தம், ரஜஅத் அலி, திரும்பி வருதல், அலியின் மறுவருகைன்னு அர்த்தம். அலியின் மறுவருகையை நம்புவது அவங்களுடைய இன்னொரு கொள்கை. அலிக்கு மறைவான விஷயம் தெரியும், அவங்களுடைய கொள்கை. அலியுடைய மறுவருகைன்னு ஒன்னு இருக்கு, அது வருவார், அவன் மூத்த போல அவர் குதிரையில ஓடி போயிட்டாரு, அவர் திருப்பி ஒருக்கா வருவாரு. ஈசா நபியை பத்தி அப்படி குர்ஆன் சொல்லி நம்ம நம்புறோம், அது வந்து அல்லாஹ் நினைச்சா அது முடியும், அது ஒரு விஷயம். ஆனா அல்லாஹ் அப்படி கொடுக்கல, ஈசா நபிக்கு உள்ளதை நம்ம நம்புறோம், ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான், அதை நம்புறோம். அலிக்கு அப்படி உண்டா, அப்படி அல்லாஹ் ஒரு சொல்ல சொன்னது உண்டா, இல்ல, அதுக்கு எந்த ஒரு சான்றும் கிடையாது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அலியுடைய திரும்பி வர்ற கொள்கை, மறுவருகைங்கிற ஒரு கொள்கையை வந்து இவங்க கொண்டு வந்தாங்க. இது யாருக்கு இல்லாதது, ரசூலுல்லாஹ்வுக்கு இல்ல. மறுவருகை ரசூலுல்லாஹ் மறுவருகை வந்துட வேண்டியதானே, ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்காத ஒரு கொள்கை, அதை கொண்டு போய் மூத்தாவலன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்கன்னு சர்ச்சை வரும்போது மூத்தாயிட்டாங்கன்னு ஜட்ஜ்மெண்ட் ஆயிருச்சு. இவர் என்ன பண்ணிட்டாங்க, பாடியை மறைச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் கபர் எங்கன்னு தெரியாது. அலியுடைய கபர் என்னங்கிறதுக்கு எந்த வரலாற்று குறிப்பும் கிடையாது. மற்ற எல்லா சஹாபாக்களுக்கும் அந்த கபருக்காவது குறிப்பு இருக்குது. அலியுடைய கபரை திட்டமிட்டு மறைச்சிட்டு மறுவருகைங்கிற கொள்கை என்ன பண்ணிட்டாங்க, உலகத்துல விட்டாங்க. அப்படிதான் பவுல் சொன்னான். பவுலுங்கிற கிறிஸ்தவ மார்க்கத்துல அவன் தான் இந்த மார்க்கத்தை உண்டாக்குனவன். இயேசு சொல்லிட்டு போன மார்க்கம் இல்ல இப்ப இருக்கிற கிறிஸ்தவ மார்க்கம். இந்த மார்க்கத்தினுடைய நிறுவனர் வந்து பவுலு தான். அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா அலிக்கு பிறகு இந்த மாதிரியா ஒரு மறுவருகை இருக்குங்கிற ஒரு கொள்கையை கொண்டு வந்தாங்க. இது ஒண்ணு. இது போக இஸ்லாத்துல ரெண்டு வகையான ஞானம் இருக்குது, அவங்க கொண்டு வந்தது. இஸ்லாத்துல வந்து ரெண்டு வகையான விளக்கம் இருக்குது. இந்த தொழுகை, நோன்பு, இதெல்லாம் எல்கேஜி, இதெல்லாம் சாதாரண விஷயங்கள். இது இல்லாம இன்னொன்னு விஞ்ஞானம் ஒண்ணு இருக்குது. அது வந்து யாருக்கு தெரியும் கேட்டா ரசூலுல்லாஹ் வந்து தனியா கூப்பிட்டு அலி மாதிரி ஆள்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவர் ரொம்ப வேண்டிய ஆள்கிட்ட ஒரு 10 பேர் அவர் சொல்லுவாரு, அந்த 10 பேர் ரொம்ப வேண்டிய ஆள்கிட்ட அந்த இதை கொடுப்பாங்க. அப்படியே காலத்துக்கு என்ன செய்யுது, அது ஒரு ஞானம், மாரிஃபத்துங்கிற விஞ்ஞானம் ஒண்ணு இருக்குது அப்படிங்கிற ஒரு இதை உண்டாக்கி என்ன அலிக்கு சிறப்பு எப்படி சேர்க்கிறது, உங்களுக்கு தெரிஞ்சதான் அவருக்கும் தெரியும்னா அவருக்கு என்ன சிறப்பு இருக்க போதுங்கிற, அவருக்கு அந்தஸ்தை கூட்டணும்ல. அதுக்காக என்ன பண்றாங்கன்னு கேட்டா இந்த மார்க்கத்தை ரெண்டு கூறாக பிரித்தார்கள். ஒரு கூறு சாதாரண மக்களுக்கு உள்ளதான், அதுதான் நீங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களா. உங்களுக்கு எல்லாம் சொல்றதெல்லாம் சாதாரண மக்களுக்கு உரியது. ரகசிய ஞானம்னு ஒண்ணு இருக்குது, அது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. ரொம்ப அதுக்காக வேண்டி அர்ப்பணித்து உழைத்து தியாகம் பண்ணி அந்த குருநாதர்கிட்ட போய் தீட்சை பெற்று அவற்றை நம்ம வந்து முரீது ஆயிட்டோம்னு சொன்னா அவர் வந்து அந்த நீங்க தகுதி அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்ன உடனே உங்கள்ட்ட சொல்லி தருவார். அது எப்படி வருது அது அந்த ஞானம் அப்படின்னு கேட்டா ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு தனியா அவர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. இதை வந்து எல்லாத்தையும் சொல்லிவிடாத, ரகசியமா வச்சுக்க. ரொம்ப ஆட்களை ட்ரைனிங் கொடுத்து ரொம்ப தகுதின்னு தெரிஞ்ச உடனே ஒரு 10 பேருக்கு சொல்லி கொடுத்துருப்போம். அந்த 10 பேர் தனக்கில் உள்ளவங்களும் சொல்லி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்தாங்க, ரகசிய ஞானம். அதாவது மனிதர்களை பக்குவப்படுத்துறது, பக்குவப்படுத்தி உயர்ந்த ஸ்டேஜ் கொண்டு போறது. இது சாதாரண மக்களுடைய மார்க்கம் வேற, அசாதாரண மக்களுக்குரிய மார்க்கம் வேற அப்படின்னு சொல்லி இந்த மார்க்கத்தை ரெண்டு கூறா பிரிச்சு சாதாரண மக்களுக்கு தொழுகை, நோன்பு, அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் அப்பாற்பட்டவங்க, அவங்க வேற மாதிரி ஸ்டேஜில் உள்ளவங்க இன்னொரு குரூப்புக்கு பிரிச்சு சொல்றாங்க பாருங்க. இதையும் இந்த ஷியாக்கள் தான் உலகத்தில் கொண்டு வந்தாங்க இந்த கொள்கையை. அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தரிக்காங்கிறீங்களே, என்னடாமா இது என்ன சரியத்துமா,
அப்புறம் இது என்ன, இது வந்து தரிக்கத்து, இது என்ன, இது வந்து ஹக்கீகத்து, அது என்ன மாரிஃபத்து. 4 இருக்கான். அவங்க எல்லாம் 2 சொன்னாங்க. இவங்க ஷியாக்களோட போட்டி போட்டுக்கிட்டு சுன்னத் ஜமாத்துன்னு பேரை வச்சுக்கிட்டு அவங்க 2 சொன்னதுக்கு நம்ம வழிகட்டுட்டோம். அவங்க சொன்னது ஷரியத்து மாரிஃபத்துன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஷரியத்து மாரிஃபத்துன்னு அது ஒரு ஸ்டேஜ் ஒன்று இருக்குது, அது வந்து அலி வேண்டிய ஆட்களுக்கு சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இவங்க அவங்கள்ட்ட போட்டி போடுறதுக்காக வேண்டி நீ 2 4 நாங்கள் ஆக்குறோம், 4 படித்தரமாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷரியத்தான் 1, அதுக்கு கொஞ்சம் மேலே வந்து தரிக்கத்தான், அதுக்கு கொஞ்சம் மேலே வந்து ஹக்கீகத்தான், அதுக்கு கொஞ்சம் மேலே மாரிஃபத்தான். இந்த மாதிரியான 4 ஸ்டேஜ் இருக்குது. மாரிஃபத்து ஸ்டேஜுக்கு வந்துட்டோம்னு சொன்னா எந்த ஹலால் ஹராம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க செய்யற மாதிரி அவர் ஒன்றும் செய்ய தேவையில்லை, தொழ கூட வேண்டியதில்லை. அவர் தான் மாரிஃபத்து ஸ்டேஜ் அடைஞ்சிட்டார்ல அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்து இங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் யாருடைய இறக்குமதி? ஷியாக்களுடைய இறக்குமதி, ஷியாக்களை தாண்டி இறக்குமதி. அவங்ககிட்ட கூட அந்த ஹக்கீகத்து மாரிஃபத்து, ஹக்கீகத்து தரிக்கத்து கிடையாது. ஷரியத்துல நேரத்துக்கு தாண்டிடுவான் மாரிஃபத்துக்கு. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு மிஞ்சிற அளவுக்கு உங்களுக்கு பேர் சுன்னத் ஜமாத் தான். யாருக்கு பேரு? ஷியாவுடைய கொள்கையை 100% கையில எடுத்துக்கிட்டு அவனுக்கு மேல 200% கையில வச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க. அவன 100 200, அப்ப 200% கையில வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இவங்க சொல்லிக்கிறாங்க நாங்க எல்லாம் சுன்னத்து ஜமாத்து, நாங்க ஷியாக்கு எதிர்ப்பானவர்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இது இஸ்லாத்துல உள்ளதா? இஸ்லாம் இதை ஒத்துக்கிறோமா? எதை ஒரு கொள்கையை பார்க்குவோமே. இதெல்லாம் அடிப்படை, அவங்களுடைய அடிப்படையான கொள்கை இதெல்லாம். அதாவது இந்த மனிதர்களை வந்து கடவுள் நிலைக்கு ஒசத்துறது, மனிதர்கள் ரசூலுல்லாஹ் நிலைக்கு ஒசத்து நிக்கிறவங்க, இதெல்லாம் கடவுள் நிலை தானே. இப்ப நான் சொல்லக்கூடியதெல்லாம் கடவுள் நிலையா இல்லையா? மனிதனை பக்குவப்படுத்துறது, மனிதனுடைய உள்ளங்கள்ல ஆட்சி செலுத்துறது, மனிதனுக்கு வந்து அவங்கள தரமாரியா பிரிக்கிறது, இதெல்லாம் யாருக்கு மறைவான விஷயங்களை அறிகிறது, இதெல்லாம் யாருக்கு உரிய வேலை? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு சொந்தமான வேலை. இவங்க அலிய வந்து மற்ற 3 கலீஃபாக்களை விட தூக்கி, அது பத்தாம ரசூல்லா இடத்துக்கு தூக்கி, அது பத்தாம ரசூல்லாவுக்கு மேல தூக்கி, அதுக்கு இல்லாம அல்லாஹ்வுக்கு பக்கத்துல கொண்டு வச்சுட்டாங்க. கடைசி அவங்க செஞ்ச வேலை என்ன? அல்லாஹ்வுக்கு பக்கத்துல கொண்டு போய் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வைத்தார்கள். அலிய வச்சாதான் அதை அப்படியே இறக்கிக்கிட்டு அடுத்தாள் கொடுக்க முடியும். எதுக்கு இது பண்ணாங்கன்னு கேட்டா, அலியோட நிக்காத, இவர் அலியுடைய அடுத்த சிஷியர், இவருக்கும் அது வந்துடும், இவர் அதுல வந்து இந்த தரிக்கா காரணம் நீங்க பாருங்க, தரிக்காவோட உறுப்பினர் உட்கார்ந்துருக்காரு, எல்லா தரிக்காவும் போயிட்டு திரும்பி வந்தாரு. சரி, அப்ப எல்லா தரிக்காக்களும் எங்க கொண்டு பிடிப்பாங்கன்னா அலிலாம் பிடிப்பாங்க. எந்த தரிக்கா உண்டாங்க அப்படி, எந்த தரிக்கா ஷேகா இருந்தாலும் சரி, இவர் ஒரு ஷேகும் பாரு, சரி உனக்கு யாருப்பா ஷேகு? அவரு. அவருக்கு யாருப்பா ஷேகு? அந்த அவரு. சரி அவருக்கு யார் ஷேகு? அவரு. கடைசியில யார்? அலி தான். அலிக்கு மேல போகாது. அபூபக்கர் வழியில எந்த தரிக்காவும் போகாது. அபூபக்கர் வழியில ஒரு நல்லவன் வந்தது கிடையாதுங்கிறது யாரு கொள்கை? ஷியா கொள்கை. இந்த அயோக்கிய ராஸ்கல்ட்ட கேளுங்க, தரிக்காங்கிறான அடே உனக்கு யாரா குருநாதர்னு கேளுங்க, போய்கிட்டே இருப்பான். எந்த தரிக்கா எடுத்துக்கங்க, காதிரியாவை எடுங்க, சிஸ்தியாவை எடுங்க, நக்ஷபந்தியாவை எடுங்க, சுகரவர்தியாவை எடுங்க, 100 தரிக்கா லேட்டஸ்ட் தரிக்காவை எடுங்க, எத்தனை தரிக்காக்களை உண்டாக்கி வச்சிருக்கிறானோ அத்தனை தரிக்காக்களை கொண்டு அலியில முடிக்கிறான். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? உஸ்மானுடைய வழியில ஒரு நல்லவன் வரல, உமருடைய வழியில ஒரு நல்லவன் வரல, அபூபக்கர் வழியை பின்பற்றிக்கிட்டு ஒரு நல்ல ஒரு மனுஷன் வர முடியல, எல்லாம் அங்கதான் போய் முடிக்கிறான் எல்லாம். அப்ப ஷியாக்கள் எப்படி ரகசிய ஞானம்னு ஒண்ணு இருக்கிறதா சொன்னானோ, அதை வந்து அவன் எப்படி வந்து தனக்கு வேண்டியவர்களுக்கு தகுதி அடைஞ்சவன சொல்லிக் கொடுப்பார் என்று சொன்னானோ, அதை அப்படியே வைத்துக் கொண்டிருக்கிற சித்தாந்தத்துக்கு பேர் தான் தரிக்காங்க. நம்ம நாட்டில் இருக்க தரிக்கா இருக்குதா? உங்கூர்ல தரிக்கா உண்டா? எல்லா தரிக்காவும் உங்கூர்ல உண்டு. அப்ப இந்த தரிக்காக்கள் பூராவுமே இந்த சித்தாந்தம் கொண்டு, எந்த சித்தாந்தம்? மனுஷன் பக்குவப்படுத்தி கொள்ளலாம். எந்த அளவுக்குலாம் சொல்லுவாங்கன்னு கேட்டா, நான் படிச்சிருக்கிறேன் தரிக்காவுடைய புஸ்தகங்கள், தமிழ்ல வந்த புஸ்தகங்கள், நீங்க கூட படிக்கலாம். அதுல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏங்க மைக்கு பிரச்சனை பண்ணுது? கொள்கை என்னன்னு கேட்டா, ஒரு மனிதன், ஒரு பக்குவப்பட்ட ஒரு மனிதனை போய், பக்குவம் இல்லாத ஒரு மனிதன் போய் பார்த்த உடனே, அவர்கிட்ட போய் சந்திச்ச உடனே, அவர் வாயிலிருந்து ஒரு அறிவுரையை கேட்ட உடனே நமக்குள்ள அப்படியே ஒரு இனம் புரியாத ஒரு பக்குவம் ஏற்பட்டு போயிருமா. அது மாதிரி பவரை வச்சு அடிப்பாராம் அவரு. இப்படி ஒரு செய்கைகளை பற்றி இன்னைக்கு நம்பிக்கை இருந்துகிட்டு இருக்குது. செய்கிட்ட நீங்க போனீங்கன்னு சொன்னா அவர் உங்க உள்ளத்துல அப்படி செய்தியை போட்டுருவாரு, செய்கிட்ட போனீங்கன்னா உங்களை பக்குவப்படுத்தி விட்டுருவாரு அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்துல இதயத்தை பக்குவப்படுத்துற அதிகாரத்தை மனுஷன்ட்ட கொடுக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மார்க்கம் கொண்டு வந்தாங்களே இஸ்லாம், அந்த மார்க்கத்துல இதயத்தின் மீது ஆட்சி செய்யற அதிகாரத்தை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் கொடுக்கல. எந்த அளவுக்கு சொல்றாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி அவர்கள் செய்கிற ஒரு சத்தியம் செஞ்சாலும் சரி,
அடிக்கடி அவர்கள் செய்யற பிரார்த்தனை செஞ்சாலும் சரி, அல்லாஹ் வந்து முகல்லிபுல் குலூப்னு தான் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுக்கு அவங்க கொடுக்குற பட்டம் என்ன? முகல்லிபுல் குலூப், கல்புகளை எல்லாம் புரட்டக்கூடியவன். அல்லாஹ்வுடைய தன்மை என்னன்னு கேட்டா, அல்லாஹும்ம யா முகல்லிபுல் குலூப், உள்ளங்களை எல்லாம் புரட்டக்கூடியவனே, சபித் கல்வி அலா தீனிக்க, என்னுடைய கல்பை உன்னுடைய மார்க்கத்தில் நீ நிலையாக ஆக்கி வை. ரசூலுல்லாஹ் அடிக்கடி துஆ செய்வாங்க. என் கல்பை வந்து நானே ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது, நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறதா இருந்தா கூட நீங்க தான் வந்து நீ தான் அல்லாஹ் வந்து அதை நிலைப்படுத்தி வைக்கணும், நீ நினைச்சேன்னு அப்படி பரட்டி விட்டு போயிருவ அப்படின்னு சொல்லி இதயத்தின் மீது ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும் உண்டு என்று சொன்னது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே மாதிரி அவர்களுடைய பெரிய தந்தை வரலாறு உங்களுக்கு தெரியும். அவங்க பெரிய தந்தை அபூ தாலிப் இஸ்லாத்துக்காக பல வகையில் அவர் வந்து உழைச்சார். இஸ்லாத்தை அவர் ஏத்துக்கறல, ஆனா இஸ்லாத்துக்காக நிறைய உதவி செஞ்சவர்ல அவர் ஒருத்தர். அவர்னாலே ரசூலுல்லாஹ் மேல கை வைக்காம இருந்தாங்க. அவருடைய பிரச்சாரத்துக்கு உதவியா இருந்தாரு, வளர்த்தாரு, பல வகையான ஒருங்கிணைப்பு செஞ்சாரு. அவர் கடைசி வரைக்கும் இஸ்லாத்துக்கு வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் மௌத் நேரத்துல போய் சொல்றாங்க, அவருடைய சக்ராத் நேரத்துல, நீங்க ஏத்துக்கிறீங்க, இந்த கொள்கையை சொல்லிருங்க, உங்களுக்கான அல்லாஹ்ட்ட வாதிடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்படி இருந்து அவர் கேட்க மாட்டேன்ட்டார். அந்த மாதிரி சொல்லியும் கூட நான் எங்க அப்பம்பாட்ட மார்க்கத்தில் மூத்தா போயிட்டார். இதுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலைப்படுறாங்க. நம்ம பெரிய யாரோ வந்தாங்க இஸ்லாத்துக்கு, நம்ம பெரிய தகப்பனார் வரலையே, ரொம்ப கவலைப்படுறாங்க. அதுக்கு அல்லாஹ் வந்து ஒரு கண்டிக்கிற மாதிரி ஒரு வசனத்தை கொடுக்குறான். இன்னகலா தஹதி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, நீ விரும்பியவர்களுக்கு நீ நேர்வழி காட்ட முடியாது, அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவருக்கு அவன் நேர்வழி காட்டுவான். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்தும் கூட அவருடைய உள்ளத்துல போய் தைக்கல. ஏன்? அல்லாஹ் நடல. அப்ப ரசூலுல்லாஹ் வாயிலிருந்து வந்தா கூட அந்த வார்த்தை ஒருத்தனுடைய இதயத்துல போய் பதியும்னு கேரண்டி கிடையாது. அதனால அடிச்சு வரட்டுனா, அவங்க வாயிலிருந்து வந்தா ஒரு இதயத்துல கன்ஃபார்மா போயிரும்னு சொன்னா மக்காவுல சொன்ன அடுத்த நிமிஷமே எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்திருக்கணுமே. அவங்க வாயிலிருந்து வருது, சொந்தக்கார முறை எதிர்க்கிறான், அபூ லஹப் எதிர்க்கிறான். ஏன்டா இதுக்கு எங்களை கூப்பிட்டு தப்பன்ல காலிஹாதா ஜமாத்தனா, இதுக்கு தான் எங்களை கூப்பிட்டே நாசமா போன்னு சொல்லி மண்ணவாரி வீசினான். அப்ப ரசூலுடைய வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தை அவங்க சொந்தக்காரங்களுடைய உள்ளத்தை கூட போய் தைக்கல, மக்காவில் உள்ள யாருடைய உள்ளத்தை போய் தைக்கல, தாய்க்குள்ள தைக்கல, போற எந்த ஊர்லயும் தைக்கல, போற ஊர்ல எல்லாம் ஆட்டி, போற ஊர்ல எல்லாம் உத, ஒருத்தன் கேட்க நாதி இல்ல, ஒன்னு ரெண்டா யாருக்கு அல்லாஹ் நாடுனானோ அவர்களுக்கு இதாயத்தை கொடுக்குறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாயிலிருந்து அந்த உபதேசம் வந்தாலும் சரிதான், அல்லாஹ் யாருக்கு நேர்வழியை நாடி இருக்கிறானோ அவருக்கு போய் சேர்ப்பான். யாருக்கு நாடலையோ ரசூலுல்லாஹ் போய் சொன்னாலும் சரி, விருப்பத்தோடு சொன்னாலும் சரி, அக்கறையோடு சொன்னாலும் சரி, அது போய் சேராது. அதனால ரசூலுல்லாஹ்வுடைய சொந்தக்காரங்க நிறைய பேர் நரகத்துக்கு போனாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சொந்தக்காரங்கள்ல அந்த கோத்திரத்துல கொஞ்சம் பேர் தான் மிஞ்சினாங்க. அவங்க தகப்பனாரோட பிறந்தவர்ல அப்பாஸ் ஹம்சாவை தான் மிஞ்சினாரு, பாக்கி எல்லாம் நரகத்துக்கு தான் போறாங்க. அந்த மாதிரியாக குடும்பத்தில் நிறைய பேர் நரகவாசிகளா போனதுக்கு என்ன காரணம்? அவங்களாலே முடியல. அவ்வளவு வேணாமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு நபி, நம்ம அவருக்கு அருள் புரிஞ்ச மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு அருள் புரிங்கன்னு கேட்கிறோம், துஆ செய்யறோம் ஸலவாத்துல, தொழுகையில அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம்னு கேட்கிறோம். அப்படி ஒரு சிறந்த நபி. இத்தபி மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபான்னு அல்லாஹ் கட்டளையிடுறான். இப்ராஹிமுடைய வழியை நீங்களும் பின்பற்றுங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டளை. அப்படி ஒரு சிறந்த ஒரு நபி. அப்ப இது காலகு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்துல் ரப்பில் ஆலமீன், அஸ்லிம்னு தான் கட்டுப்படு நல்லா சொன்னா உடனே கட்டுப்பட்டாரு. அப்படி ஒரு சிறந்த நபி. அவர் அவங்க வாப்பாக்கு சொல்றாரு, அவர் கேட்கல, காபீர் தான் கடைசி வரைக்கும். இப்ராஹிம் நபி பக்குவத்துல எல்லாம் பெரிய பக்குவம் அடைஞ்ச இப்ராஹிம் நபி தன்னுடைய தகப்பனாருக்கு இந்த மார்க்கத்தை சொல்றாரு, போகல, ஏறல. அவர் தகப்பனார் காபீர், நூஹ் நபியுடைய பொண்டாட்டி காபீர் குர்ஆன் பிரகாரம், லூத் நபியுடைய பொண்டாட்டி காபீர், நூஹ் நபியுடைய ஒரு மகன் காபீர். பெரிய பெரிய நபிமார்களுடைய குடும்பத்தார்களுக்கு அந்த மாதிரி கதை. எதனால இந்த கதை? எதுக்கு எல்லாம் குர்ஆன்ல சொல்றான்? அடை உள்ளங்களை பக்குவப்படுத்துறது என் கையில வச்சிருக்கிறேன். நான் ஒருத்தர் ரசூலா அனுப்புனா கூட டியூட்டி சொல்ற வேலை மட்டும்தான். இன்னமா அலா ருசுலினல் பலாகுல் முபீன், நம்முடைய ரசூல்மார்களுடைய வேலை என்னன்னு கேட்டா தெளிவா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதான். அவளோட வேலை முடிஞ்சு போச்சு. உள்ளத்துல கொண்டு சேர்க்கிறது, பக்குவப்படுத்துறது, அதை ஒழுங்கு கொண்டு வர்றதெல்லாம் நம்ம வேலை, நீ ஒதுங்கிக்க, ரசூலுக்கு இதுல வேலை இல்லைன்ட்டான்ல. ரசூலுக்கு அதிகாரத்தை பறிச்சு விட்டான். இன்னும் பெரிய அதிசயம் என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில இருந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்களே, அப்போது இஸ்லாம் வந்து வளர்ந்தது ரொம்ப கம்மி. ஊரை விட்டு விரட்டப்பட்டாங்களே, ஆளை இல்லையே, அப்ப அதிகமா வளர்ந்துச்சு. அதாவது அல்லாஹ் ஹிதாயத்தை அவன் கொடுக்குறாங்களுக்கு ஆதரவு என்னன்னு கேட்டா,
மக்காவுல எப்ப அதிகமான பேர் இஸ்லாத்துக்கு வர்றாங்கன்னா ரசூலுல்லாஹ் ஊரை விட்டு போன பிறகு. அவங்க பிரச்சாரம் காதுல விழாம இருக்குமே அப்ப இருந்து அரைகுறையா தெரிஞ்சாலும் போய் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா அப்ப அரைகுறையா தெரிஞ்சுக்கிட்டு ரகசியமா இருந்து பண்ணாங்களே அந்த காலகட்டத்தில் வளர்ந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இருந்த நேரத்தில் வளரல. அப்ப இதுல என்ன விளங்குது? அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்து கொடுக்க நாடுறான்னு அவங்களுக்கு கொடுப்பான். எந்த மகானுக்கும் நபியா இருந்தாலும் சரி அவர் யாரையும் பக்குவப்படுத்திட முடியாது. இவ்வளவு தெளிவா தெரியுதுல. குர்ஆன் முழுசாக தான் சொல்லுது. ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் நாடுனா சொர்க்கத்தை கொடுத்துருக்க கூடாதா? நபியுடைய சொந்தக்காரங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்க கூடாதா? இப்ராஹிமுடைய அத்தாவை ஹிதாயத்தில் அல்லாஹ் கொண்டு வந்திருக்க கூடாதா? நூகுடைய மகன் யார் யாரை கொண்டு வந்தவர் தந்தை பெத்த மகனை கொண்டு வந்திருக்க முடியாதா? கொடுக்கல. அவங்க கொடுக்க எனக்குன்னு காட்டுறதுக்கு இதை பண்றான்ல. அவங்க மன வருத்தப்பட்டாலும் சரி என் மகன்லாம் நரகத்துக்கு போறானேன்னு நொந்து போறாரு. இன்ன புனிமின் அகலிங்கிறார். மூழ்கடிக்கப்படும் பொழுது ஐயோ என் மகனை போய் மூழ்கடிக்கிறியா அல்லான்னு கேட்கிறாரு. அப்படி எல்லாம் பாசம் வச்சிருந்தும் கூட நிறுத்து, உனக்கு அதிகாரம் கிடையாது, இது ஏன் வேலை, என் டியூட்டில தலையிடாது. அப்ப அல்லாஹ் வந்து எதை தன்னுடைய டியூட்டின்னு சொல்லிட்டானோ அந்த டியூட்டியத்தான் இவங்க ஷியா என்ற கொள்கைக்காரங்க அலிக்கு கொடுத்து அலிய காரணம் காட்டி அவர்கிட்ட இருந்து யாரெல்லாம் பையத்து வந்துச்சோ எல்லா தரிக்காவுக்கும் அவர் தான் குருவான். எந்த தரிக்கா எடுத்துக்கிட்டாலும் சரி நக்ஷபந்தியாங்கிறான். அட உன்னுடைய முதல் குரு யாரான்னு கேட்ட அலிமா. காதிரியாமா முதல் குரு அலிதான். சாதிலியாமா முதல் குரு அலிதான். அப்ப எல்லாம் அலிட்ட கொண்டே விட்டு அவர்கிட்ட இருந்து அப்படி 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 வந்துடும். இதுதான் வந்து ஷியாக்களுடைய அடிப்படையான கொள்கை. இன்னைக்கு இருக்கு நம்மள்ட்ட இருக்கா இல்லையா? இந்த தரிகாக்கள் உங்க ஊர்ல உண்டா இல்லையா? முறிதியாவர் நடக்குதா இல்லையா? செய்கை கேட்டு தானே கல்யாணம் பண்றான், செய்கை கேட்டு தான் சுண்ணத்து பண்றான். அவன் என்ன சொல்றானோ அது ஹலால்டா ஹலாலுங்கிறான், அவன் ஹராம்டா ஹராம்ங்கிறான், போண்டா போறான், போகாதானே போக மாட்டேங்கிறான், காலில் போய் விழுகிறான், கழுவி குடிக்கிறான், என்னென்ன உலாம் பண்றான். இந்த மேலப்பழகத்துல எங்க ஒரு அவங்க ஊர்ல இந்த பஞ்சமே கிடையாது. கல்வத்து நாயகம், அந்த நாயகம், சின்ன பையன் கல்வத்து நாயகம் பொடியன் அவங்க காலில் விடுறாங்க எல்லாரும் போய். என்னடா கல்வத்து நாயகம் வாரிசு வகி வருது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் நடக்கிற கூத்த நீங்க பாக்குறீங்க. இது யாருக்கு கொடுத்தா இந்த அதிகாரத்தை? அல்லாஹ் யாருக்குமே கொடுக்கல. அப்ப அல்லாஹ் மனிதனுக்கு கொடுக்காத ஒரு அதிகாரத்தை மனிதனுக்கு கொடுக்குன்னு தரிக்காக்கள் இருக்க அம்புட்டு ஷியா. இவங்க தங்களை சுன்னத் ஜமாத்துமாங்க. சுன்னத் ஜமாத்துங்கிற பேர்ல யாரு நல்லா யோசிச்சு பாருங்க. ஷியான்னு இருக்கா சொன்னானா? நீ ஷியான்னு சொல்லிட்டு போ, காதிரியான்னு சொல்லிக்க, நாங்க ஷியான்னு சொல்லு, ஓகே ஷியா கொள்கை. சுன்னத்து ஜமாத்து இது எதிர்க்கிறதுக்கு உண்டான ஜமாத்து. இதெல்லாம் பார்த்தாங்க. நாம இவங்க மாதிரி போக மாட்டோம். அவங்க என்ன பண்ணாங்க? இந்த ஷியாவுக்கு எதிராக கவுண்டர் கொடுக்கணும்னு ஒரு குரூப் இறங்குது. அந்த குரூப் என்ன? அஹ்மது இப்னு ஹம்பல் காலத்துல தீவிரமா இறங்குறாங்க. அவங்க காலத்துல இறங்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? நீ ஷியாண்டு அலிபாத்தியா நீ இருந்துட்டு போ, நாங்க என்ன பண்ணுவோம்? அஹ்லு சுன்னா, சுன்னத்துக்கு சொந்தக்காரர்கள். சுன்னத்துனா என்ன? நபி வழி. நபி வழிப்படி நாங்க நடப்போம்டா. இப்ப நம்ம சொல்ற மாதிரிதான். ஹதீஸ்னாலும் சுன்னத்துனாலும் ரெண்டு ஒண்ணு தானுங்க. ஹதீஸ்னாலும் சுன்னத்துனாலும் ஒரே நபி வழி தான் அர்த்தம். வேற ஒரு வார்த்தை அவ்வளவுதான். அஹ்லு சுன்னா, நாங்க சுன்னத்துக்கு சொந்தக்காரர்கள். எது செஞ்சாலும் ரசூலுல்லாஹ் சொன்னா செய்வோம், இல்லாட்டி செய்ய மாட்டோம். ரசூலுல்லாஹ் கொடுக்காத அதிகாரத்தை உன்னைய மாதிரி ஆட்களுக்கு கொடுக்க மாட்டோம். முழுக்க முழுக்க நாங்கள் சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்கள் சொல்லி இந்த தரிகாக்காரனுக்கு கவுண்டர் கொடுக்கிறதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்டதுதான் அஹ்லு சுன்னாங்கிறது. அஹ்லு சுன்னா வல் ஜமா. ஜமான்னா ஜமாஅத்து சஹாபா. நீ சஹாபாக்கள் அப்படி பேரையும் காபிருங்கிற, கொஞ்சம் பேரை முஸ்லீம்ங்கிற. நாங்க அப்படி இல்லை, எல்லா சஹாபாக்களையும் நாங்கள் மதிப்போம். ஒரு ஜமாண்டா ஜமாஅத்து சஹாபா. அஹ்லு சுன்னா, சுன்னா சுன்னத்து நபி. அஹ்லுல் ஜமாஅன்னு சொன்னா ஜமாஅத்து சஹாபா. இவங்க சஹாபாக்கள்ல ஒரு கணிசமான பேரை காபிர்னு சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. அவனுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கா சொன்னாங்க, நாங்கள் அனைத்து சஹாபாக்களுடைய ஜமாத்தையும் ஆதரிக்கக்கூடியவர்கள். நாங்க அலியையும் குறை சொல்ல மாட்டோம். நீ ஆதரிச்சாலும் ஆதரிச்சுப்போ, நீ ஆதரிச்சதுனால நாங்க அலியை குறை சொல்ல மாட்டோம். நாங்க அலியையும் மதிப்போம், உஸ்மானையும் மதிப்போம், உமரையும் மதிப்போம், அபூபக்கரையும் மதிப்போம், முஆவியாவை மதிப்போம், ஆயிஷாவை மதிப்போம், அலி எதிர்த்தவரை மதிப்போம், ஆதரிச்சவரை மதிப்போம். எல்லா சஹாபாக்களுமே தங்களுக்கு நல்லது என்று பட்டதை அவர்கள் செய்தார்கள். அவங்க ஏதாவது தப்பு செஞ்சிருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு உரியது. அதுல நாங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அல்லாஹ்வுடைய ரசூல்ட்ட பாடம் கத்தவங்கள நாங்க வந்து கெட்டவங்கன்னு சொல்ல மாட்டோம். யாரையும் சொல்ல மாட்டோம். அபூபக்கரை கெட்டவர்னு சொல்ல மாட்டோம், உமரை கெட்டவர்னு சொல்ல மாட்டோம், உஸ்மான கெட்டவர்னு சொல்ல மாட்டோம், அலியை கெட்டவர்னு சொல்ல மாட்டோம், முஆவியாவை கெட்டவர்னு சொல்ல மாட்டோம், அபூ ஹுரைராவை கெட்டவர்னு சொல்ல மாட்டோம். இந்த இஸ்லாமிய அரசு இருக்கேன் குமைன் எதிர்க்கான அதை கூட குலாம் முகமது ஒருத்தர் மொழிபெயர்த்திருக்காரு, தமிழோட வந்திருக்கு. அபூ ஹுரைராவை வந்து திட்டுறாங்க. அஹ்லு சுன்னத்துடைய கொள்கை என்னன்னா எந்த சஹாபையும் திட்டக்கூடாதுங்கிறது. அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்தின் தான். இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா அபூ ஹுரைராவை திட்டுறாங்க, முழுக்க முழுக்க திட்டுறாங்க. என்ன பின்னாண்டு அபூ ஹுரைரா வந்து அலிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அது காரணம் என்ன? திட்டுற காரணம் என்ன?
அப்ப இந்த அபூ ஹுரைராவை திட்டுறது, இப்படி ஒவ்வொருத்தரையா திட்டி குவிக்கிறது இவங்களுடைய வேலை. இதற்கு எதிராக உருவாக்கப்பட்டது அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத். விளங்கிக்கணும், உண்மையில நம்ம தான் அஹ்லுஸ் சுன்னத் ஜமாத். நமக்கு பேர் நம்ம என்ன வேணா வச்சுட்டு போங்க, உண்மையிலே அந்த பேருக்கு முழு தகுதி பெற்றவங்க நம்ம தான். ஏன்னா சுன்னத்துப்படி நடக்கணுங்கிறோம். எதா இருந்தாலும் சுன்னத்துப்படி பேசுறா, சுன்னத்துக்கு மாத்தமா தான் ஒன்னும் எடுத்துக்கிற கூடாது. அப்ப ஷியாக்களுடைய கொள்கை என்ன? சுன்னத்துக்கு இல்லை, அவங்களுக்கு மனோ இச்சை தான் அவங்களுக்கு மார்க்கம். அவங்க நினைச்சே செய்வாங்க, அவங்களுக்கு விருப்பமானதெல்லாம் சேர்த்துக்குவாங்க. இப்படி சொல்லக்கூடிய அவங்களுடைய கொள்கை. அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த அஹ்லுஸ் சுன்னா என்பது தரீகாக்களை ஒழிப்பதற்கு வந்தது, தரீகாவுடைய சித்தாந்தங்களை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு வந்தது, அதை எதிர்த்து ஃபைட் பண்றதுக்கு வந்தது. அப்படிப்பட்ட ஒரு இந்த கொள்கையை லேபிள மட்டும் வச்சுக்கிட்டு அவன் சொன்ன எல்லாத்தையும் இறக்குமதி பண்ணிவிட்டாங்க. ஷியா கொள்கையில் உள்ள எல்லா கொள்கையும் இறக்குமதி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஷியாவுடைய இன்னொரு முக்கியமான கொள்கை என்ன? தரீகாக்கள் எப்படி ஷியாக்களுடைய கொள்கையோ தர்காக்களும் ஷியாக்களுடைய கொள்கை. ஏன்? அவன் எப்ப ஒருத்தரை வந்து மதிக்க ஆரம்பிச்சுட்டானோ, மதிக்க ஆரம்பிக்கும் பொழுது செத்தவனையும் மதிக்கணும். உசுரோட இருந்து மதிக்கிற மட்டும் பத்தாது. அலிதான் சாவலையர், அலிதான் அவர் மேல போயிட்டார், திரும்பி வரப்போறாரு. அலிக்கு பின்னாடி வரக்கூடியவர்கள் எல்லாம் அவங்க இன்னும் செத்தா கூட உசுரோட இருக்கிறாங்க, அவர்களை வழிபடலாம், அவர்களை கும்பிடலாம், அவருடைய கோரிக்கை நிறைவேற்றலாம். இது யாருடைய கொள்கை? ஷியாவுடைய கொள்கை. இந்த தர்காக்கள் கட்டி வச்சுக்கிறாங்களே, இந்த தர்கா கட்டுறத எந்த சுன்னத்து ஜமாத்துடைய ஆலிம்கள் ஆதரிச்சாங்க? நான் கேட்கறது இப்ப உள்ள ஜமாத்துலமா கேட்கல. நீங்கள் எல்லாம் யார சுன்னத் ஜமாத்தின் காவலர்கள் சொல்றீங்களோ அந்த அபூ ஹனீஃபா ஆதரிச்சாரா கபர் கட்டுறத? ஷாஃபி இமாம் ஆதரிச்சாரா? மாலிக் இமாம் ஆதரிச்சாரா? ஹம்பலி இமாம் ஆதரிச்சாரா? ஹசன் பஸ்ரி ஆதரிச்சாரா? அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ஆதரிச்சாரா? நீ யாரெல்லாம் சுன்னத் ஜமாத்துடைய காவலர்கள் சொல்றீங்களோ அபுல் ஹசன் அஷரி ஆரம்பிச்சாரா? அது மாத்துறதுங்கிறீங்களே, அவரு ஆதரிச்சார் அந்த கபர் கட்டுற கொள்கையை? யாரெல்லாம் சுன்னத் ஜமாத்துக்காக ஒரு காலகட்டத்தில் பாடுபட்டாங்கன்னு சொன்னீங்களோ அவங்க யாரும் ஆதரிக்கவே இல்லை. எதை? கபர் கட்டுறத. அப்ப இந்த கபர் கட்டுற கலாச்சாரம், கபர்ல போய் கும்பிடுற கலாச்சாரம், கபரை வழிபடுற கலாச்சாரம், இதெல்லாம் எப்படி உண்டானுச்சு? மனிதர்களை ரெண்டு வகையா பிரிக்கிறது. ஒன்னு சாதாரணம், ஒன்னு அசாதாரணம். அசாதாரணமான ஆட்களை சாதாரணமான ஆளுக்கு கும்பிடலாம் அவங்க கொண்டு வந்தது. ஏன்னா நீங்க எல்லாம் எல்கேஜி சாதாரண சரியத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒன்றும் விளங்காது. அவங்க எல்லாம் யாரு? சரியத்திலும் தரிக்கத்துக்கு தாவி, தரிக்கத்திலிருந்து ஹக்கீகத்துக்கு போய், ஹக்கீகத்தில் மாரிபத்துக்கு போய் அப்படி அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். அவங்களும் நீங்கள் ஒன்னா? அவங்களுடைய அண்மை இருந்தா தான், அவங்களுடைய பிரார்த்தனை இருந்தா தான், அவங்களுடைய தயவு இருந்தா தான் நீங்க மறுமையில் வெற்றி பெற முடியும். அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்தவன் ஷியா. அப்ப இதையெல்லாம் எதிர்த்தவர்கள் நான் சொன்ன இந்த இமாம்கள் எல்லாம் எந்த அளவுக்கு எதிர்த்தாங்க? நீங்க ஷாஃபி இமாம் எழுதின புத்தகம் அல் உம்மோடு ஒரு கிதாப் இருக்கு. அந்த கிதாபுகள் வந்து மதரசாக்கள்ல பாடத்திட்டத்தில் வைக்க மாட்டாங்க, வச்சாங்கன்னு எல்லாம் அடிபட்டு போயிடும். ஷாஃபின்னு தங்களை சொல்லிக்கிடுவாங்க. ஆனா ஓதி கொடுக்குற கிதாபெல்லாம் இது அல் உம்மு கிடையாது. எது ஓதி கொடுப்பாங்க? இந்த 200 வருஷத்துக்கு முன்னாடி இங்க உள்ள மலையாளத்தில் உள்ளவர் அங்க உள்ள எழுதின கிதாப் இருக்கும்ல, அது மாதிரி கிதாப் ஃபத்துல் மீன் யானா, இதான் இவங்களுக்கு பாடத்திட்டம். அவர் என்ன பண்றாரு தெரியுமா? ஷாஃபி இமாமு என்னுடைய காலத்துல ஆங்காங்கே கபர்கள் எல்லாம் முளைக்க ஆரம்பித்தன. என்னுடைய காலத்தில் இருக்கிற ஆட்சியாளர்கள் அந்த கபரை புறம் இடிச்சு தரமட்டமாக்குனாங்க. ஒரு அறிஞர் கூட அதை யாரும் விமர்சிக்கல, குறை சொல்லல, யாரும் கண்டிக்கல. எல்லா நல்லடியார்கள் கபர்களையும் என் காலத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் இடித்து தரைமட்டமாக்கினார்கள். ஒரு அறிஞரும் அதை குறை சொல்லவில்லை. யார் சொல்றா? முஹாஜிர்களுடைய சாதாரண ஆட்களுடைய கபர் இல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி தீனுக்காக ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்களே முஹாஜிர்கள், அந்த மாதிரி ஆட்களுடைய கபர்களுக்கெல்லாம் கட்டப்பட்டு அதையெல்லாம் தவிடுபடி ஆக்கி இருக்கிறாங்க ஆட்சியாளர்கள். அவங்களுக்கு கபர் கட்ட விடல. இதுதான் அஹ்லுஸ் சுன்னத்துடைய கொள்கை. அப்ப ஷாஃபி இமாம் அஹ்லுஸ் சுன்னத் இல்லையா? அவர் சுன்னத் ஜமாத்துக்காரர் இல்லையா? அவர் கபர் கட்டுறது சரி, இடிக்கிறது சரிங்கிறாரு, இடிச்சது கரெக்ட்ங்கிறாரு. அவர் காலத்தில் வாழ்ந்த ஒரு அறிஞர் கூட அதை எதிர்க்கலன்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு என்ன நிலைமை? கபர் இல்லைன்னா அந்த ஊர் வந்து துர்பாக்கியமான ஊரு, தர்கா இல்லைன்னா அந்த ஊர் தர்த்தினம் முடிச்ச ஊரு, தர்கா இல்லைன்னா அந்த ஊர் லானத்து இறங்குற ஊர். ஆனா உண்மையில தர்கா இருந்தா தான் லானத்து இறங்கும். என்ன ரசூலுல்லாஹ் அப்படித்தான் சொல்றாங்க, லானல்லாஹுல் யஹூத வன்னஸாரா இத்தகது குபூர் அன்பியா. குர்ஆன் தமிழாக்கம் மௌலவி பி ஜைனுல் ஆபிதீன். குர்ஆன் அருளப்பட்ட வரலாறு, தொகுக்கப்பட்ட வரலாறு, இறைவேதம் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய தமிழ் நடை. இப்போது 1856 பக்கங்களை கொண்ட 16வது பதிப்பு வெளிவந்து விட்டது. விலை ரூபாய் 450 மட்டுமே. மற்றும் 100க்கு மேற்பட்ட தலைப்புகளில் சகோதரர் பிஜே அவர்கள் எழுதிய புத்தகங்களும் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. அந்த கிதாபுகள் வந்து மதரசாக்கள்ல பாடத்திட்டத்தில் வைக்க மாட்டாங்க, வச்சாங்கன்னா எல்லாம் அடிபட்டு போயிடும். ஷாஃபின்னு தங்களை சொல்லிக்கிடுவாங்க. ஆனா ஓதி கொடுக்கிற கிதாபெல்லாம் இது அல் உம்மு கிடையாது.
எது ஓதி கொடுப்பாங்க? இந்த 200 வருஷத்துக்கு முன்னாடி இங்க உள்ள மலையாளத்தில் உள்ளவர் அங்க உள்ள எழுதின கிதாப் இருக்கும்ல, அது மாதிரி கிதாப் ஃபத்துல் முயின். ஆனா இதான் இவங்களுக்கு பாடத்திட்டம். அவர் என்ன பண்றாரு தெரியுமா? ஷாபி இமாமு, என்னுடைய காலத்துல ஆங்காங்கே கபறுகள் எல்லாம் முளைக்க ஆரம்பித்த, என்னுடைய காலத்தில் இருக்கிற ஆட்சியாளர்கள் அந்த கபரை புறம் இடிச்சு தரமட்டமாக்குனாங்க. ஒரு அறிஞர் கூட அதை யாரும் விமர்சிக்கல, குறை சொல்லல, யாரும் கண்டிக்கல. எல்லா நல்லடியார்கள் கபறுகளையும் என் காலத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் இடித்து தரைமட்டமாக்கினார்கள். ஒரு அறிஞரும் அதை குறை சொல்லவில்லை. யார் சொல்றா? முஹாஜிர்களுக்கு சாதாரண ஆட்களுடைய கபர் இல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி தீனுக்காக ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்களே முஹாஜிர்கள், அந்த மாதிரி ஆட்களுடைய கபர்களுக்கு எல்லாம் கட்டப்பட்டு அதையெல்லாம் தவிடுபடி ஆக்கி இருக்கிறாங்க ஆட்சியாளர்கள். அவங்களுக்கு கபர் கட்ட விடல. இதுதான் அஹ்லுஸ் சுன்னத்துடைய கொள்கை. அப்ப ஷாபி இமாம் அஹ்லுஸ் சுன்னத் இல்லையா? அவர் சுன்னத் ஜமாத்துக்காரர் இல்லையா? அவர் கபர் கட்டுறது சரி, இடிக்கிறது சரிங்கிறாரு, இடிச்சது கரெக்ட்ங்கிறாரு. அவர் காலத்தில் வாழ்ந்த ஒரு அறிஞர் கூட அதை எதிர்க்கிறேன்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு என்ன நிலைமை? கபர் இல்லைன்னா அந்த ஊர் வந்து துர்பாக்கியமான ஊரு, தர்கா இல்லைன்னா அந்த ஊரு தர்த்திரம் முடிச்ச ஊரு, தர்கா இல்லைன்னா அந்த ஊர் லானத்து இறங்குற ஊரு. ஆனா உண்மையில தர்கா இருந்தா தான் லானத்து இறங்கும். என்ன ரசூலுல்லாஹ் அப்படித்தான் சொல்றாங்க, லானல்லாஹுல் யஹூத வன்னஸாரா இத்தஹது குபூர் அன்பியாஹி மசாஜித். நபிமார்களுடைய கபறுகளை வழிபாட்டு தலங்களாக ஆக்குகிறார்களே, அங்கதான் அல்லாஹ் லானத்து இறக்குறான். லானத்து இறக்குற இடம் எது? கபர் எங்க வணங்கப்படுதோ அங்க அல்லாஹ்வுடைய லானத்து இறங்குது. ஷியாவுடைய கொள்கை என்ன? அங்க ரஹமத் இறங்குது, அங்க பரக்கத்து இறங்குது, அங்க அல்லாஹ்வுடைய அருள் இறங்குது. இப்ப தலைகீழ மாத்திக்கிட்டு இவன் சுன்னத் ஜமாத்தா ஷியாவா? பேர் மட்டும் சுன்னத் ஜமாத்துன்னு சொன்னா சுன்னத் ஜமாத் ஆயிரலாமா? உன்னுடைய சுன்னத் ஜமாத்துல எந்த இமாம் இந்த செயல் ஆதரிச்சாரு? சொல்லுங்க பாப்பா. தர்கா கட்டுறத இன்னைக்கு போய் பாருங்க, ஈரான்ல நேற்று செத்தவன் வரைக்கும் தர்கா. தர்காவுக்கு பஞ்சம் இல்லாத ஊர் எது? ஈரான்ல. நீங்க போய் பார்க்கலாம். குமைனி செத்து போனார். குமைனி மூத்தா போன பிறகு அவர் ஒரு போர்வையில சுத்தி கொண்டுறாங்க, கொண்டு போறாங்க. போகிற வழியில டிவில காட்டுறாங்க எல்லாத்தையும். ஏன்னா அவர் பொறுப்புல இருந்து செத்துறாருல, அதிகாரத்துக்கு செத்ததுனால அந்த டிவில ஒளிபரப்பாங்க, லைவ் பண்றாங்க. நம்ம எல்லாம் உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க. அந்த நேரத்துல அவர் இறந்து போன நேரத்துல அவரை ஜனதா கொண்டு போறாங்க, அந்த உழுவுறாங்க. உளுந்து அந்த போர்வை இருக்கு பாருங்க, அந்த போர்வை பிக்கிறான் ஆளு, கொஞ்சம் பறக்கத்தான் அவர் போத்துன போர்வை, அந்த போர்வை பிக்கிறான். அட்டி ஜனதா தூக்கிட்டு போக முடியல, போர்வை இல்லாம தான் கொண்டு போனாங்க. கடைசியில போர்வை உருவிட்டானுவ. உருவிட்டு அதுக்கு சண்டை போடுற காட்சி டிவில காட்டுறான். ஒரு துண்டு வச்சுக்கிட்டு இருக்கான், அவனை விரட்டுறாங்க எல்லாரும். அதுல பாதிப்பிக்கிறான், அவனை விரட்டுறாங்க. இந்த காட்சிகள் டிவியில கண் கூட நான் பார்த்ததுங்க, நான் மிகப்பெரிய சொல்லல. அந்த ஆள் அடக்கம் செய்யப்பட போகும் பொழுது அந்த ஆளுக்கு தர்கா பெருசா கட்டிருக்கிறாங்க. அந்த ஆளுக்கு தர்கா கட்டினது போக அவருடைய அடக்கம் என்ற ஜனாச சந்துக்கு பெட்டி இருக்க, சந்துக்கு பெட்டிக்கு மேல போட்ட அந்த போர்வைய பங்கு வச்சுக்கிற துண்டு போடுறதுக்காக வேண்டி வெறி பிடிச்சி அந்த கூட்டம் அலைஞ்ச காட்சியை கண்ணால் நம்ம பார்த்தோம். இதான் ஷியாவுடைய கொள்கை. போர்வையை கட்டிங்கிறது, அங்க வச்சு எண்ணெய் வச்சு குடிக்கிறது, இதெல்லாம் வந்து யாருடைய கொள்கை? ஷியாவுடைய. அப்படி ஷியாவுடைய கொள்கை. அதாவது பெரிய மனிதர்கள் பயன்படுத்தின பொருள் எல்லாம் பறக்கத்தாயிருமா. இவர்கள் யாரே பெரிய மனுஷன் தீர்மானிக்கிற அதிகாரம் நமக்கு இல்லைங்கிறது சுன்னத் ஜமாஅத் கொள்கை. சுன்னத் ஜமாஅத் கொள்கை என்ன? எவன் பெரிய மனுஷன் அல்லாஹ்விடத்தில் நமக்கு தீர்மானிக்க முடியாது. நீங்க என்ன பெரிய மனுஷன் நினைப்பீங்க? நான் 1 நம்பர் ஃப்ராடா இருப்பேன், அது எங்க தெரியும்? மறுமையில தெரியும். ஒருத்தர் 1 நம்பர் ஃப்ராடு நினைப்பீங்க, அப்புறம் அல்லாஹ் நல்லவரா இருப்பாரு, அது எங்க தெரியும்? அங்க தெரியும். ஒருத்தனுடைய தோற்றத்தை வச்சு, பேச்சை வச்சு, வெளிப்படையான செயல்களை வச்சு இவரெல்லாம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானு சொல்ல முடியுமா? நடிக்கிறவன் தான் இன்னும் நல்லா செய்ய முடியும். நல்லவனை விட நல்லவனா நடிக்கிறான் பாருங்க, அவனாலதான் கரெக்டா செய்ய முடியும். உங்களை அப்படி நம்ப வச்சுப்போம். நல்லவன் மாதிரி நீங்க நல்லவன்றீங்க, கடைசியில் அங்க போய் பார்த்தா என்ன செய்யும்? அரை காசுக்கு புண்ணியம் இல்லாம வைக்கும். ரசூலுல்லாஹ்வே நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்கன்னா பாருங்க, உங்களை நம்ப வைக்கிற பெரிய விஷயமா? மறுமை நாள்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் நின்று கொண்டிருக்கும் பொழுது ஹவுதுல் கௌசர் தடாகத்தை அல்லாஹ் எனக்கு தருவான், அங்க நின்று கொண்டிருப்பேன். என்னுடைய தோழர்கள் எல்லாம் தண்ணீருக்காக வேண்டி வருவார்கள். அப்ப நான் தடுப்பா வந்த உடனே வழக்குகள் எல்லாம் தடுப்பாங்களாம், உங்களுக்கு அனுமதி இல்லை போங்க போங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, அவர்களை நான் அடையாளம் கண்டு கொள்வேன். அடையாளம் கண்டு கொண்டு, ஏன்னா உலகத்தில் இருந்து பார்த்திருப்பாங்கல்ல, அடையாளம் கொண்டு கொண்டு அஸ்ஹாபி அஸ்ஹாபி, அவங்க எல்லாம் நம்முடைய தோழர்கள் விடுங்க விடுங்கன்னு நான் சொல்லுவேன். எனக்கு என்ன பதில் சொல்லப்படும்னா, யா முஹம்மத் லா தத்ரி மா ஹதஸு பாதக், உனக்கு பின்னால் அவர்கள் என்னென்னவெல்லாம் உருவாக்கினார்கள் என்று உனக்கு தெரியாது. நீ இருக்கிற வரைக்கும் உனக்கு தோழரா இருந்திருக்கலாம், உன்னையும் சேர்த்து ஏமாத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி பிராடு கூட்டமும் தோழருங்கிற தேசத்துல இருந்திருக்குது. நீ ஏமாந்து போய் தோழருங்கிறியா? உனக்கே தெரியாது எனக்கு தெரியும் சொல்லி அவர்கள் ஹவுதுல் கௌசருக்கு வராமல் தடுக்கப்படுவார்கள். இது சஹீஹ் முஸ்லிம் உட்பட ஏராளமான ஹதீஸ் நூல்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் எல்லாம் வந்து 2 பேரும் இந்த வழக்கு கொண்டு வருவீர்கள். 2 பேரு
என்னிடத்துல நீங்க வழக்கு கொண்டு வருவீங்க, இந்த மைக்கு யாருக்கு சொந்தம் இப்படின்னு ஒரு வழக்கு வந்துடும். அதுல நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டா, யாருக்கு சொந்தமோ அவன் ஒழுங்கா பேச தெரியாதவனா இருப்பான், யாருக்கு சொந்தம் இல்லையோ அவன் அற்புதமா தன்னுடைய வாதங்களை எடுத்து வைப்பான். நான் மனிதன், இவன் வாதத்தை நம்பி இவனுக்கு சாதகமா தீர்ப்பளித்து விடுவேன். அப்படி நான் யாருக்காக தீர்ப்பளித்து விட்டால் மறுமை நாள்ல அவன் நரகத்தினுடைய நெருப்பு துண்டை அவனுக்கு நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் ஏமாத்தனம் வழங்குதுல, உலகத்துல வாழும் பொழுது ரசூல் யாருக்கு நியாயம் சேரணும் அவனுக்கு நியாயம் கிடைக்காதான், யாரு அநியாயக்காரனோ அவன் அவ்வளவு அற்புதமா நடிச்சிருவானா. நடிச்சு தன்னுடைய வாதங்களை அப்படி எடுத்து வச்சு அவன் பக்கம் ஹக்கு இருக்கிற மாதிரி காட்டி கடைசியில என்னையும் ஏமாத்தி இது உனக்கு தான் சொல்லும் நான் தீர்ப்பளிச்சிருவேன், நீ வேண்டா என்னை உலகத்துல ஏமாத்தலாம் மறுமையில மாட்டிக்கிருவேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது எதுக்கு சொல்ல வர்றேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட நடிச்சு ஏமாத்திர முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில நல்ல வேண்டும் நீங்க எப்படி ஒருத்தனை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவீங்க? ரசூலுல்லாஹ்ட்டே ஒருத்தன் நல்ல வேண்டும் ஏமாத்திட்டு போயிட்டான்னு சொன்னா உங்களை மாதிரி என்னைய மாதிரி ஆட்களை ஒருத்தன் ஏமாத்தி நல்ல வேண்ட பேரை வாங்கி மகான்கிற ஒரு பேரை வாங்கி அவனுக்கு ஒரு தராகத்தை வைக்கிறது ஒரு பெரிய விஷயமா? ரசூலுல்லாஹ் ஏமாத்து பெரிய விஷயமாங்க. சஹாபாக்களுங்கிற பேர்ல ஏமாத்தி இருக்கிறாங்க, கூட இருந்துகிட்டு இந்த மாதிரி மனித உரிமைகளை பறிச்சுக்கிட்டு ஏமாத்தி இருக்கிறாங்க, அடுத்த ஹக்கை அபகரிச்சுக்கிட்டு ஏமாத்தி இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது என்ன தெரியுது, நல்லவன் கெட்டவன் தீர்மானிக்கிற ரைட் நம்ம கையில கிடையாது. அது அவன் ஒருத்தனுக்கு மாத்திரம் தெரியும். அல்லாஹ்யா, ஏன்னா இதயம் சம்பந்தப்பட்டது, நல்லதுங்கிறது புற செயல்கள் சம்பந்தப்பட்டது இல்ல. புற செயல்களை பார்த்து அல்லாஹ் கூலி கொடுப்பான் இல்ல, எதை பார்ப்பான், கல்பை பார்ப்பான், இதயத்தை பார்ப்பான். நீ அல்லாஹ்வுக்கா செஞ்சியா, எனக்கு செஞ்சியா, புகழுக்கு செஞ்சியா, ஷஹீதுக்கு சொல்லலையா? ஷஹீதுக்கு என்னங்க சொன்னாங்க, மறுமை நாள்ல கொண்டா ஷஹீது நிறுத்தப்படுவான். ஷஹீது தான் மனிதன் செய்யற தியாகத்திலே பெரிய தியாகம் எது, உயிர் தியாகம். உயிருக்கு மேல நம்மள்ட்ட என்ன பெருசு இருக்குங்கிற, நம்மள்ட்ட இருக்கிறதுலே பெரிய சாமா எது, உயிர் தானங்க. அதே அல்லாஹ்வுக்கா ஒருத்தன் கொடுத்தான்னு சொன்னா அவனை எங்கொண்டு வைக்கணும், நுபுவத்துக்கு அடுத்த தரஜாதான். அந்த மாதிரி ஒரு பெரிய தரஜாவுல கொண்டு அவன் நிப்பாட்டப்படுவான். ஆனால் ஒரு ஷஹீது கொண்ட உடனே அல்லாஹ் கேட்பான், என்னடா செஞ்ச எனக்கா வேண்டி? அவர் சொல்லுவாரு, உனக்கா வேண்டியா, உசுரையை கொடுத்துட்டேன், உனக்காக வேண்டி, உன் மார்க்கத்துக்காக வேண்டி, ஹக்க நிலைநாட்டுறதுக்காக வேண்டி என் உயிரையே தியாகம் பண்ணனேன், அதுக்கு மேல என்ன பண்ணனு அப்படின்னு அவன் கேட்பான். அல்லாஹ் சொல்லுவான், உயிரை தியாகம் பண்ணங்கிறது கரெக்ட் தான், பண்ணுன, எதுக்கு பண்ணுன, எனக்கா வேண்டியா, எனக்கா வேண்டி சொல்லி அது போய். உயிரை தியாகம் பண்ணு சொல்றது நெசம், எனக்காக உசுர தியாகம் பண்ணங்கிறீங்க அது போய். நீ எதுக்கு உயிரை தியாகம் பண்ண, நம்ம மூத்தா போன உடனே நம்மளை பத்தி இந்த மாதிரி மேடையை போட்டுக்கிட்டு வீரர்னு பேசணும், தியாகின்னு பேசணும், மகான் பேசணும், புனிதர்னு பேசணும் அப்படிங்கிறதுக்கு தானடா பண்ணுன. செத்து போயிட்டீல, உன்னை ஊர்ல நீ நினைச்ச மாதிரி சொல்லிவிட்டாங்க, நீ என்ன ஆசைப்பட்டியோ அது மாதிரி கொஞ்சம் பேர் வீரர்னு சொல்லிவிட்டான், கொஞ்சம் பேர் தியாகின்னுட்டான், முடிஞ்சு போச்சு கதை, உனக்குள்ள கிடைச்சு போச்சு, போடு நரகத்துக்கு. யாரு அல்லாஹ் எதை பார்க்கறான்? அப்ப நம்ம ஷஹீதுன்னு ஷஹீத் இப்ராஹிம் வலியுல்லாஹ் உசுர கொடுத்தது உங்களுக்கு தெரியும், எதுக்கு கொடுத்தாருன்னு யாருக்கு தெரியும்? இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லாஹ் ஏர்வாடிக்காரர் உசுர கொடுத்தது மட்டும் நமக்கு தெரியும், வரலாற்றுல இருக்குது. எதுக்கு கொடுத்தாருன்னு யாருக்கு தெரியும்? அவனுக்கு தான் தெரியும், அவருக்கு தெரியும். யாரு கொடுத்தாரு அவருக்கு தெரியும், யாருக்காக கொடுத்ததா நம்ம நினைக்கிறோமோ அவனுக்கு தெரியும் யாருக்கு கொடுத்தாருன்னு சொல்லி. இப்ப மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இப்ப மக்களுக்கு தெரிய வச்சுட்டா அல்லாஹ். எங்க இருந்து பேய் ஓட்டுறா அங்க ஒரு நாளைக்கு 2 போயிட்டு இருக்கு ஏர்வாடியில, மனநோய் காப்பகம் கொண்டு வச்சுக்கிட்டு பைத்தியம் வளர்ந்து கொண்டு விட்டா ஒரு நாளைக்கு 2 பாடி தூக்கிட்டே இருக்குது, போய்கிட்டே இருக்குது. அல்லாஹ் இப்ப வெளிப்படுத்தி காட்டுறான் எந்த ஏர்வாடியில. இப்ப நடக்கு, நேற்று நாளைக்கு பேப்பர் பாருங்களேன், 2 கமிட்டி போட்டான். இன்னைக்கு பேப்பர் பார்த்தீங்களா, இன்னைக்கு தினமணி பாத்தீங்களா, ஏர்வாடியில் இந்த மாதிரி செத்து மனிதர்களுக்காக வேண்டி கலெக்டர் தலைமையில ஒரு குழு போட்டுட்டான். கலெக்டர் எஸ்பி எல்லாம் சேர்ந்து கண்காணிக்கிறதுக்காக வேண்டி ஒரு குழு. என்னத்தினால சாகுறாங்க மனுஷன் தான் கண்டுபிடிச்ச நிறுத்த வேண்டியது. இப்ப ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப் யாரையும் தடுத்து நிறுத்த முடிய மாட்டேங்குது, மனநோயை நீக்குவான்னு பார்த்து ஆளை எவ்வளவுக்கு அனுப்பிட்டு இருக்கிறாரு அவர் பாட்டுக்கு. இதுதான் ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப். இப்ப எதுக்கு சொல்ல வர்றேன், மனிதன் நல்லவன் கெட்டவன் தீர்மானிக்க உனக்கு என்ன ரைட் இருக்குது? யாரும் யாரையும் ஏமாத்த முடியும், கொஞ்சம் நடிச்சா போதும், கொஞ்சம் வெளியில கொஞ்சம் தோட்டத்தை வச்சுக்கிட்டு அதிர்ந்து பேசாம கையை கட்டிக்கிட்டு கண்ணை சொல்லிக்கிட்டு பள்ளியாசல உட்காந்துக்கிட்டு சசிமணி உருட்டிட்டு இருந்தா நல்ல வம்பிங்க. இது வாங்குற பெரிய கஷ்டமா? இது 2 நாளைக்கு இப்படி நடிச்சிட்டு போக முடியாது. ஊருக்கு 2 ஒரே ஊர்ல இருக்க போறாங்க, ரொம்ப நாளைக்கு நடிக்க இயலாது. கடனில் இருந்து கடனில் நடிப்பான், அதுக்கப்புறம் வேற ஊருக்கு போயிருவான், அதுக்கு இடையில என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், விரும்பினலாம். அந்த ஊருக்கு போனா அங்க 2 நாளைக்கு நடிப்பான். எல்லா ஊர்ல நீங்க மகான்பீங்க, பெரிய சக்தி உள்ளவர், பவர் உள்ளவர் நினைப்பீங்க. அப்ப இது எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டா, மனிதனை நல்லவன் கெட்டவன் என்று வகைப்படுத்தி நீ நல்லா கெட்டு நாசமா போற முசிபத்து பிடிச்சவன் இவரெல்லாம் நல்லவர்னு ஒதுக்கி நல்லவரை வழிபடுவது யாருடைய கொள்கை? ஷியாவுடைய கொள்கை. நல்லவர் யாரும் நினைக்கிறோமோ அவரை வழிபடுவது, இதுதான் இந்த கொள்கை. ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப் என்ன கொள்கை? உனக்கு நல்லவர்னு சொல்லி தந்தது யாரு? ஷியாவை தவிர வேற யார் சொல்லி தந்தா?
என்ன சுன்னத் ஜமாஅத் கொள்கை அடிப்படையில் அவர் நல்லவர்னு முடிவு பண்ண? நாகூர்ல அடங்கி இருக்கிற நல்லவர்னு உனக்கு எந்த ஆதாரம் குர்ஆன்ல இருக்குதா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அல்ல சுன்னத் ஜமாஅத்துல உலமாக்கள் அபூ ஹனீஃபா இமாம், ஷாஃபி இமாம் மாதிரி ஆட்கள், இந்த மாதிரி உள்ள ஆட்கள்லாம் நீங்க இந்த மகான் சொன்னாங்களா? யாரும் சொல்லல. யார் சொன்னா? அவன் சொன்னான். யார் சொன்னா? யாரெல்லாம் பச்சை தலப்பா கட்டினாங்களோ, யாரெல்லாம் உன்னை ஏமாத்தினாங்களோ, யாரெல்லாம் தசுமணி விட்டுனாங்களோ, யாரெல்லாம் முறிது கொடுத்தாங்களோ அவங்க எல்லாம் நல்லவர்னு சொன்னவன் யாரு? அவன் சொன்னான். ஷியா சொன்னான். அப்ப ஷியாட்டு இருந்து பாடம் கத்துக்கிட்டானுங்க. இந்த நாடு பூரா தர்கா உண்டான, தமிழ்நாடு பூரா. அதுவும் ஏன் உண்டானுச்சு? அதுக்கு ஒரு சரித்திர பின்னணி இருக்கு. இந்த நாட்டை ஆட்சி உங்க ஊர்ல இந்த இதெல்லாம் உண்டா, தீமிதிச்செல்லாம் இருந்த ஒரு காலத்துல புளியமுள்ள இருக்குல்ல, அதுதான் சொல்ல வர்றேன் இப்ப. அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த பஞ்சா எடுக்கிறது ஷியா கொள்கை எல்லாத்துக்கும் தெரியும். பஞ்சா எடுக்கிறது, அந்த 10வது நாள்ல தீக்குழியில இறங்குறதெல்லாம் யார் வேலை? ஷியாவுடைய வேலைன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வேலை உங்க புளியங்குடியில இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையா இருக்கும், என்னோட சொந்த ஊர் தொண்டியில நாங்களாம் பார்த்திருக்கோம். தீ மிதிப்பாங்க சின்ன குழந்தையா இருக்கு, சின்ன பிள்ளையா இருக்கும் போது, விவரம் தெரிஞ்ச பருவத்துல. நான் இன்னைக்கு அது இல்ல, நாகூர்ல இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, மேலப்பாளையத்தில் இருக்குது, மெட்ராஸ்ல இருக்குது. அப்ப இது ஷியா கொள்கைன்னு தெரியுது. எப்படி நம்மகிட்ட வந்து யோசிச்சு பாருங்க. ஷியா பள்ளிவாசல் இல்ல, இங்க ஷியா பள்ளி இருக்கா உங்க ஊர்ல புளியங்குடில? ஷியா பள்ளிவாசல் இல்ல. ஷியா தலைமை இருக்கா? ஷியா தலைமையும் இல்ல. ஷியாவுக்கு ஏதாவது மர்கஸ் இருக்குதா? அதுவும் இல்ல. ஆனா எந்த காரியம் கரெக்டா நடக்குது? கிளீனா நடக்குதா? ஷியா ஆதிக்கம் வந்துருச்சுங்கிறீங்க. ஷியா வேலை வேணுங்க. இது இந்த பஞ்சா அடிக்கிறது, தீ மிதிக்கிறது என்பதும் ஷியாவுடைய கொள்கை நடத்திட்டு இருக்கலாம். அது எப்படி இங்க வந்துச்சு? ஒரு காரணம் இருக்கு, சரித்திர பின்னணி இருக்கு. இந்த நாட்டை ஆட்சி பண்ணா பாருங்க முகலாயர்கள், அவன் பூரா ஷியா. முகலாயர்கள் ஆட்சி பண்ணானுங்க, வந்தானே அந்த ஷியா பிரதேசம் வர்றான். அவன் வந்ததுனாலதான் அவனை கூட்டிட்டு வந்து கொள்கை கொண்டாங்க. ஊருக்கு ஊர் தர்கா. ஒரு ஊர்ல செத்தாருன்னு சொன்னா போய் முறையிடுவாங்க. செத்துட்டாரா செத்துட்டாரா இங்க இருந்து இந்த அவ்வளவுக்கு வச்சுக்க. அந்த காலத்துல ராஜாக்கள் கொடுப்பான்லங்க, தர்காவை காட்டினவன அந்த மன்னர் வருவாரு, நவாபு. நவாபு இவர் இறந்துட்டாரு. இங்க இருந்து வடக்க ஒரு 5 கிலோமீட்டர் வச்சுக்க, இங்க இருந்து தெற்கு ஒரு 5 கிலோமீட்டர் இடம் கொடுக்குறாங்க தர்காவுக்கு மானியம். வேற எப்படி இடம், உள்ள பெரிய இடம்லாம் கிடைக்கும் தர்காவுக்கு? தர்கா அதே மாதிரி இந்த முஸ்லீம் பண்ண வந்தவன் யாரெல்லாம் இங்க செத்து கபருஸ்தான் கிடக்குதோ அங்க பார்த்தான், வழிபாட்டுக்கு ஏதாவது வேணும்ல, குலதெய்வம் வேணுமா இல்லையா? செத்து போயிருக்க கபர் இருக்குல்லப்பா, கபர் இருக்கும் ஊர்ல, இந்த கபருக்கு இதெல்லாம் வச்சுக்க. இப்படியே கொடுத்துட்டு போயிருக்காங்க. மதுரை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா யாருன்னு அட்ரஸ் இல்லாத ஒரு தர்கா இருக்குது. அந்த தர்காவுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் இன்னைக்கு பெறுமதி. அந்த பைபாஸ் ரோட்ல அது கொடுத்துட்டு போயிருக்காங்க சொத்தை. அது யாரு கொடுத்தது? இந்த மன்னர்கள் பட்டையை மூட்டு செப்பு பட்டத்தை எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. வேலூர்ல, மெட்ராஸ்ல, எங்க பார்த்தாலும் சரி எல்லாம் வந்து அவன் பாட்டு கையை காட்டிட்டு போறது. இப்படியான ஷியாக்கள் இங்க ஆட்சி புரிந்த காலத்துலதான் அவங்க இந்த தரிக்காவை நுழைச்சாங்க, தர்காவை நுழைச்சாங்க, முறிதை நுழைச்சாங்க, எல்லாம் தீ மிதிக்கிற நுழைச்சாங்க. அவங்க நுழைச்சிட்டு போன பிறகு அவங்க நுழைஞ்சு போயிட்டாங்க. ஆனா அந்த செயல் நம்மகிட்ட இன்னும் நின்று இருக்கு. அவங்க உண்டாக்கிட்டு போனதுலதான் அந்த தரிக்காவை வீழ்ந்து கிடக்கிறோம். முகலாய மன்னர்கள் பூரா ஷியா கொள்கையில் உள்ளவங்க எல்லாருமே, யாரும் அந்த சுன்னத் ஜமாஅத் கொள்கையை சேர்ந்தவன கிடையாது. அப்ப அந்த கொள்கையில இருந்து என்ன, ஆப்கான்ல இருந்து வர்றான், முகல்ல இருந்து வர்றான், அங்கிருந்து வந்தவன் பூராவுமே அவன் என்ன கொள்கையில் இருந்தானோ அந்த கொள்கை பிரகாரம் கொண்டாந்து நினைச்சிட்டான், நுழைச்சிட்டு போன. திருச்சியில் நவாப்பள்ளி பார்த்திருக்கீங்களா? நவாப்பள்ளி பெரிய பள்ளி, பிரம்மாண்டமான பள்ளி. அது பள்ளியை விட தர்காவுக்கு தாங்க முக்கியத்துவம். பேர் தான் நவாப்பள்ளி. அந்த ஆட்கள் நவாப் வந்து மானியமா கொடுக்கிறாரு. எதுக்கு கொடுக்கிறாருன்னா அது தர்காவுக்கு உள்ள விஷயம் தான், அதுவும் தர்கா தான். இப்படி நிறைய விஷயம். மெட்ராஸ்ல மக்கா பள்ளி பார்த்திருக்கீங்களா? மக்கா மசூதி, மக்கா மசூதி பார்த்திருக்கலாம் மவுண்ட் ரோட்ல. மக்கா மசூதிங்கிறது என்னமோ இன்னைக்கு நல்ல மக்கள், சுன்னத் ஜமாஅத் மக்கள் வந்ததுனால அதை வந்து பள்ளியாசல கட்டிவிட்டாங்க. அந்த இடம் பூரா அந்த தர்காவுக்கு உள்ளது. மவுண்ட் ரோடு தர்கா இருக்கு, அதை காட்டி இதுக்கு உள்ள வச்சுக்கன்னு போயிட்டாங்க. மவுண்ட் ரோடு தர்காவை காட்டி அப்ப தர்காவை பிடிக்கணும் ஆக்கி பள்ளிவாசல் டெவலப் பண்ணாங்க. அந்த மக்கள் பாராட்டணும். தர்கா ஒண்ணுமில்லாம ஆக்கி அதுக்கு விட ஒரு 200-300 மடங்கு பெருசா அந்த பள்ளிவாசல் கட்டிவிட்டாங்க. அதெல்லாம் எதுக்கு சொந்தமானது? இந்த மாதிரி கபரை கொடுத்துட்டு போனா. இதே மாதிரி தான் இந்த நவாபுகள் ஆட்சி பண்ணும் பொழுது இந்த மாதிரி கொடுத்ததுலதான் இந்த பூக்குழி, தீமிதி, இளவு எல்லாம் வந்து. அப்ப நம்ம என்ன வழங்கிற வேண்டி இருக்கு? இந்த முகலாயர்கள் இந்தியாவை ஆட்சி பண்ண நேரத்துல நம்ம சுன்னத் ஜமாஅத் கொள்கைக்கு எதிரான கொள்கைகளை எல்லாம் கொண்டாந்து திணிச்சு அவங்க ஆட்சி இருந்த காரணத்தினால நம்ம ஆட்களை மிரட்டி நம்ம மூளைமார்கள் வாய திறக்காம ஆக்கி அப்படி பயந்து இருந்தாங்க. அவங்களை புகழ்ந்து நீங்க குத்பாவெல்லாம் பார்க்கலாம், அவங்க எழுதி கொடுத்துதான் படிக்கணும். குத்பாவெல்லாம் ஒரே நிகழ்த்த முடியாது. இன்னைக்கு உள்ள சுதந்திரம் அன்னைக்கு கிடையாது. யார் ஆட்சியில? முகலாய மன்னர்கள் இந்த நாட்டை 800 வருஷம் ஆட்சி பண்ணாங்களா, அந்த ஆட்சி காலத்துல ஜும்மா பயான்னு சொல்லி அங்க இருந்து உங்களுக்கு சர்க்குலர் வரும். அந்த சர்க்குலர்ல படிதான செய்யணும், அது அப்படி வாசிக்கணும். மெம்பர்ல இருந்து புஸ்தகம் வச்சு படிக்கிறாங்களே,
குத்துப்பாண்டா உரைன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். குத்துப்பாடா என்ன உரைன்னு தெரியும். படிக்கிறது யாராவது உரையுமாங்களா? உரை சொற்பொழிவுன்னு எதை சொல்லுவாங்க? நான் பாட்டுக்கு இப்படி கருத்தை வச்சுக்கிட்டு அன்புள்ள அண்ணன் அவர்களுக்கு தம்பி எழுதி கொள்வதில்லை, இது உரையா? உரையா? அப்படித்தானே படிக்கிறாங்க. வந்துடல ஏன் படிக்கிறாங்க? உரை நிகழ்த்தாம அவங்க பண்ணாங்க. உரைன்னு சொன்னா நம்ம ஆட்சிக்கு எதிராக, இந்த ஷியா கொள்கைக்கு எதிராக இவங்க பேசிடுவாங்க, பேச விடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அங்க இருந்து எழுதி வரும். அது அரபில தான் படிக்கணும். வழங்கல இதுதான் படிக்கணும். அவங்க போன புறம் படிச்சுட்டு இருக்காங்க. இன்னமும் அவங்க போய் எவ்வளவு நாளாச்சு? 200 வருஷம் ஓடி போச்சு. இன்னமும் அந்த அரபில பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு ஷியாக்காரன் எழுதி கொடுத்த மாசத்துக்கு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது தமாக்கெல்லாம் கேளுங்க. அவங்க தான் உண்டாக்குனாங்க. ஆளுநர் கேட்டா வாஜ்பாயுடைய ஆட்சிக்கு துவா செஞ்சுட்டு இருக்கான். சும்மாவில் யாவும் தெரியுதா உங்களுக்கு? அல்லாஹும் அஜிது சுல்தான ஹாதர் ஜமான், அது துவாவில் வரும். அல்லாஹ் இந்த காலத்திலேயே ஆட்சி தலைவருடைய ஆட்சியை வந்து நீ வலுப்படுத்துவாயாக. அர்த்தம் அது அவங்களுக்காக செய்ய சொன்னாங்க. அவங்க போன உடனே இவங்க வாஜ்பாய்க்கு செஞ்சுட்டு இருக்காங்க. சும்மா நம்மள உட்கார்ந்து கேட்டு இருக்க. சும்மாவில குத்துபா புஸ்தகத்துல இட்டு கடிச்சல குத்துபா புஸ்தகத்துல இருக்குது இது. அல்லாஹும் அஜிது சுல்தான ஹாதர் ஜமான், இந்த ஜமான்ட காலம், ஹாதர் ஜமான் இந்த காலம், சுல்தான் அரசரு, சுல்தான ஹாதர் ஜமான் இந்த காலத்து அரசரு, இந்த காலத்து அரசருடைய ஆட்சியை வந்து அல்லாஹும் இறைவா இது வலுவாக்குவாயாக, தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துவாயாக. எப்படி ஷியாக்களை தாக்கம் பாத்தீங்களா? இன்னும் சொல்ல அதுல அவருடைய நேர்மையை நீ வலுப்படுத்துவாயாக, அவருடைய இஹ்சான் நல்ல உபகாரத்தையும் நீ வலுப்படுத்துவாயாக. சிறுக்கு மிதத்தில் அழிப்பாயாக ஒரு வகை சொல்லிக்கிறார். வேடிக்கைதான் இருக்கு. அப்ப எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, இந்த மாதிரி இந்த ஷியாக்கள் வந்து அன்றைக்கு உள்ள மௌலவிமார்களுக்கு, மௌலவிகள் விளங்காம ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உண்மை புரியுறதா சொல்றேன். ஏன் உங்களுடைய முன்னோர்களான மௌலவிகள் யாரும் எதிர்க்கவில்லை? ஏன் அதற்கு முந்தைய மௌலவிகள் எதிர்க்கவில்லை என்று கேட்டா, அவர்கள் வாய்ப்பு போடப்பட்டிருந்தார்கள். இந்த முகலாய ஆட்சியினால மற்றவனுக்கு பூட்டு போடப்பட்ட இல்லையோ, முஸ்லிம்களுக்கு வாய்ப்பு போடப்பட்டுச்சு. முஸ்லிம்கள் உண்மையான இஸ்லாத்தை சொல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுச்சு. அதனால 200 வருஷத்துக்கு முந்தி இருந்த நம்ம அப்பம் பாட்ட பூட்டு போட்டப்பட்டதுனால அதை சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கு பிறகு புரிஞ்சுக்கணுமா இல்லையா? 200 வருஷமா ஏண்டா நீங்க சொல்றீங்க? ஷியாவை திணிச்சு போட்டான், இனிமேல் நம்ம ஏமாறக்கூடாது, தூக்கி கொடுத்த வேணாமா? அந்த குத்பா கிதாபை தூக்கி போட்ட வேணாமா? தர்காக்களை இடிச்சு தள்ளுங்க ரசூலுல்லாஹ் சொன்ன சுன்னத்தை பேச வேண்டாமா? தர்காக்கு வழிபாடு செய்யாதீங்கன்னு சொல்ல வேண்டாமா? இன்னைக்கு என்ன உனக்கு தடை? அன்னைக்கு அவர்கள் அல்லாஹ் மன்னிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு மனிதனை வந்து சக்திக்கு மீறி அல்லாஹ் செய்ய மாட்டான், கேட்க மாட்டான். அறுவடை கொண்ட தலைக்கு முன்ன வச்சுக்கிட்டு 2 அல்லான்னு சொல்றாங்களா? சொல்லிட்டு அல்லாஹ் சக்தி இல்லைன்னு சொல்லலாம், வாயினால மட்டும் சொல்லலாம். உள்ளத்துல இதயத்தை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு ஒரு முஸ்லிமுக்கு பயந்துகிட்டு சில வார்த்தைகளை சொல்ல மார்க்க அனுமதிக்குது. அந்த நிலையில இருந்தாங்க, ஒத்துக்கிறேன். முகலாய மன்னர்கள் காலத்துல மூலவிமார்கள் எல்லாம், மார்க்க அறிஞர்கள் எல்லாம் அதை எதிர்த்தா உங்களோட வாழ முடியாது, காலி பண்ணி போடுவான். அப்படி ஒரு நிலையில இருந்ததுனால சொன்னாங்கன்னா, கல்புகு முத்துமையின்னும் பில் ஈமானா இல்லாமன் உக்கிரிய கல்புகு முத்துமையின்னும் பில் ஈமான். ஈமான்ல கல்பு எப்படி நிறைந்து இருக்கும் பொழுது நிர்பந்திக்கப்பட்டான்னு சொன்னா அவன் மேல குற்றம் இல்லைன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அது ஆனா தாழ்ந்த தரஜா, சொல்ல முடியாது, செத்து போற உயர்ந்த தரஜா. தரஜாவுல கடைசி தரஜாவுல வரும். அல்லாஹ்வுல் ஈமான்ல வேணா வரும். உயர்ந்த தரஜா என்ன? ஏன்டா அதையும் நான் சொல்லுவேன்னு அப்படின்னு பிலால் மாதிரி இருந்தாலும் அதுவும் ஓகே தான். அல்லது சில சஹாபாக்கள் மாதிரி வெளியில உள்ள பேச அந்த மக்காவோட நடிச்சுக்கிட்டாங்களே, ரகசிய ஈமான் வச்சிருந்தாங்களே, அப்படி நடந்து கொண்டாலும் அனுமதிக்கப்பட்டதுதான். பிலால் மாதிரி இருந்தா உயர்ந்தது, அது வேற விஷயம். அவர்களுக்கு காரணம் இருந்துச்சு. அவர்கள் அல்லாஹ் மன்னிக்கலாம், மன்னிக்காம போகலாம், ஒரு பயத்துக்கு செஞ்சாங்க. நான் கேட்பது, வெள்ளையர்களுடைய இந்தியாவிலையும் சுதந்திர இந்தியாவிலும் ஏன் செஞ்சீங்க? வெள்ளைக்கார ஆட்சி பண்ண இந்தியாவில் உன்னை யார் மிரட்டினா? நாடு சுதந்திரம் அடைஞ்ச 52 வருஷத்துல உன்னை யார் மிரட்டினா? இப்ப உண்மை மார்க்கத்தை சொல்றது சுன்னத்து தெளிவா தெரியுது. எது சுன்னத்து? லானல்லாஹுல் யஹூத வன்னஸாரா இத்தஹது குபுர் அன்பியாஹி மஸாஜித் சுன்னத்து. யாரெல்லாம் நபிமார்களுடைய கபரை வணக்கத்தலமாக ஆக்கினார்களோ அது லானத்துக்கு உரியது. இது சுன்னத், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத். இது சொல்றது என்ன தயக்கம்? அல்லாஹும்ம லா தஜல் கபரி வஹன யூபத், என்னுடைய கபரை ஒரு வழிபாட்டுத்தலம் ஆக்கிறாதே, இது சுன்னத். ரசூலுல்லாஹ் கேட்ட துஆ, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை முறை சுன்னத். இது சுன்னத். இது நீ இன்னைக்கு சொல்வதற்கு உனக்கு என்ன தடை? நான் கேட்கிறேன். லா தஜலு கபரி ஈதா, என்னுடைய கபரை திருவிழா நடக்க இடம் ஆக்கிறாதீங்க, இது சுன்னத். ரசூலுல்லாஹ் கேட்ட கூட சுன்னத். இதை நீ சொல்ல மாட்டேங்கிற. அப்ப சுன்னத்துக்கு மாற்றமாவெல்லாம் இன்னைக்கு தெரியாத காலத்துல செஞ்சுட்டு போனா, ஒரு நிர்பந்தம் செஞ்சுட்டு போனா தெரிஞ்ச பிறகு நாம் செய்யணுமா? இன்றைக்கு உள்ள மூளைமார்களை சிந்திச்சு பார்க்கணும். நம்ம எப்படி ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம்? நம்ம படிச்ச சிக்குல இருக்குதா?
எதனால நாங்கெல்லாம் இன்னைக்கு தௌஹீத் கொள்கையில நிக்கிறோம்? நாங்க படிச்ச ஃபிக்ஹுல பொண்ணு கொள்கை படிச்சு தர்றீங்க, அதுல உண்டான தர்கா வழிபாடு உங்களுக்கு எங்க இருந்து படிச்சீங்க? நான் கேட்கிறேன், தர்கா கட்டி கொள்ளலாம்ங்கிற இல்மை எங்க இருந்து எடுத்தீங்க? நீங்க ஒத்துக்கிட்டு இருக்கிற உங்களுடைய கிதாபுகளே கிடையாது. நீங்க ஒத்துக்கிட்டு இருக்கிற கொள்கை விளக்கம்ன்றீங்களே அதுல கூட கிடையாது. எதுல நீங்க என்ன எடுத்தீங்க? ஷியாட்டு எடுத்தீங்க, வேற யார்ட்டையும் எடுக்கிற? நீங்க எடுத்தது பூராவே ஷியாட்டு எடுத்துக்கிட்டீங்களே தவிர சுன்னத் ஜமாஅத்துல இருக்கவே இல்லை. அப்ப இந்த ஒரு விஷயங்கள் அவங்களுடைய கொள்கை. எது? மனிதனை கடவுளுக்கு நிலைக்கு வசத்தி உள்ளத்தை பக்குவப்படுத்துவான் நம்புறது அவங்க கொள்கை. அப்படி நம்பின பிறகு அவங்கிட்ட வந்துகிட்டு கும்பிடுறது, அவனை வழிபடுறது, அவனை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டிய தர்கா எழுப்புறது, இதெல்லாம் அவர்களுடைய இந்த ஷியாக்களுடைய கொள்கையில முக்கியமான கொள்கை. அது நம்ம கிட்ட இன்னைக்கு நெஞ்சிருக்கு, ஊடுருவி இருக்கு. இப்ப புளியங்குடி சொன்னதை சேர்த்துக்கலாம். இப்ப அது இன்னொரு கொள்கை என்ன? இந்த பாரம்பரிய அடிப்படையில அலியோடு இருந்துனாங்களா, அப்போ ஒண்ணு பத்தாது. இந்த கடவுள் கொள்கை மாத்திரம் அப்படித்தான். எப்ப ஒன்ன தாண்டி அப்படி போயிட்டானோ போயிட்டே இருப்பான். இப்ப ஒரு பொம்பளை இருக்கான்னு வைங்களேன், ஒரு புருஷனோட நின்றுட்டான்னு நின்றுட்டே இருப்பான். இன்னொன்னு போயிட்டா அப்புறம் இன்னொன்னு என்ன, அப்புறம் இன்னொன்னு என்னங்கிற, அதாவது ஒண்ணு போதுன்னு நின்றா கடைசி வரைக்கும் நின்றுவா. ஒண்ணுக்கு அப்புறம் இன்னொன்னு, ஒருத்தனால பரவாயில்ல அப்படின்னா என்ன ஆகுது, அப்புறம் இன்னொருத்தனும் பரவாயில்லதா, அப்புறம் இன்னொருத்தனும் பரவாயில்லதா, அப்படி போயிட்டா என்னது ஒன்னும் பிரச்சனை கிடையாது, அப்படித்தான் கொண்டு விட்டுரும். அதே மாதிரிதான் கடவுள் நம்பிக்கை. உன்னோட நின்றுட்டீங்கன்னா உறுதியா நின்றுப்பீங்க. இதை மட்டும் சேர்த்துக்கிறோமே அப்படின்னு ஒண்ணு சேர்த்தீங்கன்னு அதையும் சேர்த்துக்கிட்டா என்ன, அந்த அதையும் சேர்த்துக்கிறோமே, இதையும் சேர்த்துக்கிறோமே, இந்த இதையும் சேர்த்துக்கிறோம்னு போயிடும். இவங்க எங்க கொண்டு விட்டாங்க? அலிய அல்லாஹ் வாக்கப்பட்டு அதுல திருப்தி வரவே இல்லை. அப்புறம் பார்த்தாங்க அலி மட்டும் பத்தாத, நிறைய வேணும், அவங்களுக்கு ரொம்ப இருக்குல்ல. இந்து சகோதரர் 3 வச்சிருக்கான், நம்ம மட்டும் 2, நமக்கு கிறிஸ்தவர்கள் 3 வச்சிருக்கான், நமக்கு மட்டும் 2 அப்படின்னு யோசிச்சு பார்த்தாங்க. நம்ம அதுல போட்டி போடணும்னு 5 ஆக்கி விட்டாங்க. 5ல அல்லாஹ் மைனஸ் பண்ணிவிட்டாங்க. அதான் கொடுமை. 6 ஆக்கி அது 5ல அல்லாஹ் சித்தம் பரவாயில்லை, 5 சேர்த்து அல்லாஹ் விட்டாங்க. அதான் பஞ்சாங்கிறது. வணங்குதா? ஒரு பைத்து படிக்கிறாங்க இல்ல, பஞ்சாங்க நீங்க என்ன சேர்த்துக்கிறீங்க? பஞ்சான்னா ஹுசைன் கைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, பஞ்சான்னா பாஞ்சில இருந்து வந்தது பஞ்சா. பாஞ்சில 5 விரல காட்டுறான்லங்க, 5 விரலுக்கு தான் பஞ்சாங்கிறான். கைக்கு கையின்னு அர்த்தம் இல்ல. பாஞ்சுல 5 அர்த்தம் தெரியுமில்ல. பஞ்சம் பஞ்சமீமாங்க, 5ஆம் நாளுக்கு என்ன செய்வான்? பஞ்சமின்னு சொல்லுவான். பஞ்சாப்ங்கிறான். 5 நதி ஓடுது நாட்டுல. ஆப்புன்னா நதி, பாஞ்சாப்ல பஞ்சாப், 5 நதி ஓடுது அந்த ஊர்ல. அதுக்காக பஞ்சாபுக்கு என்ன பேரு? பஞ்சாப். ஆப்புன்னா நதியில இருக்க பேஷாப்புங்கிறீங்க இல்லங்க, மூத்தறதுக்கு தண்ணி தானே. ஆப்புன்னா தண்ணி, பேஷாப்புன்னா முன்னாடி வர்ற தண்ணின்னு அர்த்தம். பேஷாப்புங்கிறால பீஷாப்பு போட முடியல, அது பார்சி வார்த்தை பேஷாப்புமா. பேசிமா முன்னாடி நிக்கிற இமாம், பேசினா முன்னாடி அர்த்தம். பேஷாப்புன்னா முன்னாடி வர்ற தண்ணி, பேசிமாம்னா முன்னாடி நிக்கிற இமாம். அந்த மாதிரி உள்ளது. அது பாஞ்சுக்கிறேன், பாஞ்சாப்புங்கிறான். 5 நதி அப்படிங்கிறான். பஞ்சசீல கொள்கைங்கிறான். இது மாதிரி பஞ்சாயத்துங்கிறான். பாஞ்ச ஆயத், ஆயத்துல பிரமுகர். அந்த காலத்துல முகலாயர்கள் ஊரை நிர்வகிக்கிறதுக்காக வேண்டி கிராமத்துக்கு 5 பேர் போடுவாங்க. அவங்க கிராம நிர்வாகத்தை பார்ப்பாங்க. அதான் பஞ்சாயத்து முறையா வந்தது. ஊருக்கு 5 பேர் டெல்லியில உட்கார்ந்து நிர்வாகம் பண்ண முடியாதுல்ல. அதுக்கு என்ன பண்ணுவான்னு கேட்டா, ஒவ்வொரு கிராமத்துக்கு 5 பேர் கிராம சபையில ஏற்படுத்துவான். அதுக்கு பேர் 5 பேர் தான் நியமிப்பான். அதனால பாஞ்ச ஆயத், ஆயத்துல பிரமுகர் அர்த்தம். ஆயத்துல குமைந்தாங்கல்ல, ஆயத்துல வசனம் அர்த்தம் இருக்குது, ஆயத்துல பிரமுகர் முக்கியமான ஆள் அர்த்தம் இருக்குது. பாஞ்ச ஆயத்துல எப்படி வந்துச்சு? பஞ்சாயத்து. அப்புறம் 11, 20 ஆக்கிட்டாங்க. அதுக்கு பஞ்சாயத்து பேர் மாறலாம். அது உண்டாகும் போது பஞ்சாயத்து தான். 5 ஆயத்து இருந்தனாலதான் பஞ்சாயத்துங்கிறான். இது மாதிரி நிறைய பஞ்சா இருக்குது, பாஞ்சில வரக்கூடியது. இப்ப அந்த அடிப்படையில தான் பஞ்சான்னு ஒரு கொள்கையை கொண்டு வரலாம். என்ன பஞ்சா? அரபில பைத்து படிப்போம். 3 கிதாப் கொண்டுதான் இருக்கா, அதை எடுத்து பாருங்க. 6 3 கிதாப், அதுல அந்த கவிதையே வரும். இந்த சுன்னத் ஜமாஅத் மௌலவிகள்ட்ட கேட்கிறேன், இது உங்க கொள்கையான்னு பதில் சொல்ல பார்ப்போம். அதுல வரும், எப்படி வரும்னா, லீ ஹம்சத்துன், எனக்கு 5 பேர் இருக்கிறார்கள். ஆரம்பம் அப்படி, லீ ஹம்சத்துன், லீனா எனக்கு இருக்கிறார்கள். எத்தனை இருக்கிறார்கள்? ஹம்சத்துன். ஹம்சானா என்ன? அரபு நாடு போயிருக்கு இல்ல, ஹம்சானா என்ன? பாஞ்சி. லீ ஹம்சத்துன், அதான் பஞ்சா, எனக்கு 5 பேர் இருக்கிறார்கள். உத்ஃபி பிஹா ஹர்ரல் வபாயில் ஹாத்திமா, கெட்ட முடிவு ஏற்படுவதை விட்டும் அந்த இதுல இருந்தும் நான் அந்த நெருப்பில இருந்து இவர்களை கொண்டு நான் அணைத்து விடுவேன். இந்த 5 பேர் இருந்தாங்கன்னு சொன்னா அந்த வெப்பத்தை, நரக வெப்பத்தை நெஞ்சிருவேன், நான் அணைத்து தப்பிச்சுக்கிடுவேன். அது யார் 5 பேரு? அல் முஸ்தபா. ஒண்ணு முஸ்தபா. முஸ்தபா யாரு? ரசூல்லா, அவங்களுடைய பேரு. அல்லாஹ் விட்டான் 5ல. அல் முஸ்தபா 1. எல் முர்த்தலா, அலிக்கு பேர் முர்த்தலா. 2வது முர்த்தலா. 3வது வபனாகுமா, அவங்களுடைய 2 பிள்ளைங்க.
யார் இது? ஹசன் ஹுசைன் ஒரு பாத்திமா. லீ ஹம்சத்துன் உத்வி பிஹா ஹர்ரல் வபாயில் ஹாத்திமா அல் முஸ்தபா வல் முர்தலா உப்னாஹுமா வல் பாத்திமா. இது 6 மௌலிது கிதாப் இருக்குல்ல, அதுல எழுதி வச்சுக்கிறாங்க ஷியா கொள்கையை. அதுதான் மௌலிது நம்ம வீட்டுல ஓதிட்டு இருக்காங்க. அந்த மௌலிது ஷியா இறக்குமதி, அதனால கரெக்டா பஞ்சாப் வருது. மௌலிது ஷியா இறக்குமதியா இருக்கிறதுனாலதான் அந்த மௌலிது கிதாப்ல இது இருக்குங்க. எது இருக்குது? 5ங்கிறது இருக்குது. அந்த பஞ்சான்னு சொல்லி இந்த 5 குதிரை மேல வச்சு டெல்லியில இதுல கொண்டு போவாங்க மெட்ராஸ்ல. அது இந்துக்கள் அல்லா சாமி வாங்க. அதை இவங்க குதிரைகளை அந்த கை மாதிரி செஞ்சு வச்சு ஊர்வலமா கொண்டு போவாங்க முஹர்ரம் 10ல. அதை என்ன பண்ணுவாங்க? அல்லா சாமி. ஏன்னா முஸ்லீம்கள் கொண்டாடுறாங்க, அல்லா இப்படிதான் இருப்பான்னு அவன் நினைச்சுக்கிட்டான். அவனுக்கு பாஞ்சில இருந்து வந்தது பஞ்சான் அவனுக்கு தெரியாது. அவன் என்ன பார்த்தா, நம்ம 3 பேர் சிவன் ஒரு மாதிரி வச்சிருக்கிறோம், அல்லா முஸ்லீம்கள் இதை கொண்டாடுறதுனால முஸ்லீம்களுடைய அல்லா இப்படித்தான் இருப்பாரு. எப்படி? இது அல்லா சாமின்றே தெரியும். இந்துக்கிட்ட கேட்டீங்களா? நம்ம மிகப்படுத்தி சொல்லல. மெட்ராஸ்ல போய் முஹர்ரம் 10ஆம் நாள்ல நடக்கிற ஊர்வலம் இருக்குல்ல, அதை பத்தி கேட்டீங்கன்னா அல்லா சாமி ஊர்வலமா, நாளைக்கு அல்லா சாமி ஊர்வலம், அல்லா சாமி ஊர்வலம் போறாங்கன்னு சொல்லுவான். அப்ப நமக்கு அல்லாத இது அவன் ஆக்கிவிட்டான். இவங்க என்ன பண்ணிட்டாங்க? இவன் 5 எல்லாங்கிறாங்க. அவன் விளங்காம ஒரு அல்லா சொல்றான். அவன் போறான் பாருங்க. அவன் கூட நம்ம தௌஹீதுல கிடைச்சிட்டு இருக்கான். இவங்க அதுவும் இல்ல. அவன் கூட இது 5 எல்லான்னு விளங்கல, அல்லா இப்படித்தான் இருப்பாரு இருக்கு ஒரு அல்லா நினைச்சிட்டு இருக்கான். இவங்க என்ன பண்ற? அட போட 5 எல்லாடா, அல்லாவே கணக்குல நாங்க சேர்க்கலடா, அது நீங்க கூட அஞ்சிடலாங்க. அல்லாவை சேர்த்து அஞ்சிட்டா கூட சீர்பைக்கிறான் சொல்லலாம். இவன் அல்லா வேணான்னு ஒதுக்கிட்டு அஞ்சிக்கிறான். அதான் பஞ்சா. அந்த பஞ்சா எடுக்கிறான, அந்த நாளை கொண்டாடுறதுக்காக வேண்டி தீ மிதிக்கிறான. இது யார் கொள்கை? இன்னைக்கு வரைக்கும் சென்னையில் இருக்குன்னா, புளியங்குடியில் இருக்குன்னா ஷியாவுடைய தாக்கம் இருக்கா இல்ல? நம்மள அந்த இஸ்லாமிய அரசு அந்த புத்தகத்துல மாறடிங்க உண்டோ? நம்ம மாறடிக்கிறது. முஹர்ரம் 10ஆம் நாள் வந்துருச்சுன்னா ஆஷுரா நாள். முஹர்ரம் 10ஆம் நாள் என்னது? ஆஷுரா நாள். அந்த ஆஷுரா நாளுக்காக வேண்டி என்ன செய்வாங்க? மாரடிப்பாங்க. மாற அடிச்சுக்கிட்டு சட்டை கிழிச்சுக்கிட்டு சவுக்கு நல்லா அடிப்பாங்க. சில பேர் இந்த ஊப்பில எல்லாம் காட்டுறோம். லக்னோல 2 வருஷம் காட்டினான். லக்னோவில் நடந்த ஊர்வலத்தை அதுல என்ன பிளேட வச்சுக்கிட்டு கிழிக்கிறாங்க. பிளேட வச்சுக்கிட்டு ரத்தம் ஓடுது. அதுல என்ன ஒரு வெறி பிடிச்ச பக்தியின் மேல வெறிலாம் வந்துடும். அப்படிப்பட்ட மார்க்கத்தை ரசூலுல்லாஹ் நமக்கு தரவே இல்லை. என்ன சொன்னாங்க? லைஸ மின்னா மன் கரபல் ஹுதூத் வ ஷக்கல் ஜியூப் வ தஆ பிதஅவல் ஜாஹிலியா. நம்மை சேர்ந்தவன் இல்ல. யாரு? கன்னத்துல அரைந்து கொள்றவன், சட்டையை கிழிச்சிக்கிறவன், கிறுக்குத்தனமா வளர்றவன், இவெல்லாம் லூஸ்தனமா வளர்றான, இவெல்லாம் நம்மை சேர்ந்தவன் இல்லைன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போனாங்க. அதை அப்படியே செய்யறான். ரசூலுல்லாஹ் சுன்னத் ஜமாஅத்துக்கு பேர்ல இந்த நெஞ்சில மாலை வச்சுட்டு போற கூட்டமா நடந்துகிட்டு இருக்குது. இதுல ஒரு வேடிக்கை என்னன்னு கேளுங்க. இந்த முஹர்ரம் மாசம் 10ஆவது நாள் ஷியாவா அவன் சுன்னத் ஜமாஅத்துக்காரனாங்கிறது சரியான அளவுகள் அதாங்க. முஹர்ரம் மாசம் 10ஆவது நாள்ல நம்ம எதுக்காக நோன்பு வைக்கிறோம்? எதுக்கு நோன்பு வைக்கிறோம்? மூசா நபிக்கு தானே. முஹர்ரத்துல நோன்பு வைக்கிறதுக்கு கர்பலாவுக்கும் ஹுசைனுக்கு சம்பந்தம் உண்டா? ஹுசைனுக்கு முந்தையே இஸ்லாம் வந்துருச்சு. ஹுசைன் இஸ்லாத்துக்கு பிந்தினவர். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இஸ்லாத்துல அவர் இருந்திருக்கலாம். இஸ்லாமிய மார்க்கத்துக்கு அவருக்கு எந்த சம்பந்தம் இல்லை உருவாக்குனதுல. ரசூலுல்லாஹ் காலத்துல மார்க்கம் முழுமை ஆகி போச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு பிந்திதான் இதெல்லாம் நடக்குது. இதனால ஒரு இபாதத் இஸ்லாத்துல சேராது. எந்த இபாதத்து சேர்றதா இருந்தாலும் ரசூலுல்லாஹ் காலத்துல சேரணும். அவங்க சேர்த்தாலும் இபாதத் ஆகும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சாங்கல, அது எதுக்கு வச்சாங்க? கர்பலாவுக்கு வச்சாங்க. கொல்லப்பெற தெரிஞ்சு அதை சோகம் கடைப்பிடிக்கிறதுக்காக நோன்பு வச்சாங்க இல்ல. சஹாபாக்கள்லாம் வச்சாங்களே, எதுக்கு நோன்பு வச்சாங்க? அதே முஹர்ரம் 10ல அதுக்கு வைக்கல. எதுக்கு வச்சாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்துட்டாங்க. வந்தோட சும்மா இருந்தாங்க. கடைசி வருஷத்துல பாக்குறாங்க அந்த யூதர்கள்லாம் நோன்பு வைக்கிறத கவனிக்கிறாங்க. ரொம்ப காலம் விட்டுட்டாங்க. கடைசி வருஷம் மூத்தா போற வருஷத்துல பாக்குறாங்க யூதர்கள்லாம் நோன்பு வச்சுட்டு இருக்காங்க. அது தெரிய வருது. அப்ப விசாரிக்கிறாங்க, என்னத்துக்கு இன்னைக்கு பாரு நீங்க நோன்பு வைக்கிறீங்க, என்ன விசேஷம் அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது மூசா நபி இருக்கிறாங்கல்ல, அவங்கள பிறவுன் எல்லாம் காப்பாத்தினா, அவனை கடல்ல மூணு கடிச்சு சாவடிச்சான். பிறவுன அதிசயமான முறையில கடலை பிளந்து மூசாவையும் அவர் உம்மத்தையும் காப்பாத்தினா, அவங்களை காப்பாத்தி நாங்க இப்ப இருக்க மாட்டோம். நாங்க வழித்தோன்றல் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு அவங்க பொழைச்சதுதான் காரணம். அதுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துற விதமாக நாங்க அந்த நாள்ல நோன்பு வைக்கிறோம். முஹர்ரம் மாசம் 10ஆவது நாள்ல நோன்பு வைக்கிறோம் அவங்க சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களை விட நாங்கள் மூசாவுக்கு ரொம்ப உரிமை படைத்தவர்கள். நீ மூசாவை பேருக்கு தான் யூஸ் பண்ற, நாங்க மூசா வழியில் நடக்கக்கூடியவர்கள். மூசா சொன்ன கொள்கையை போதிக்கிறது நாங்க. நீ மூசாவையே கடவுளாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு மூசா கொண்டாட தகுதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தாமும் நோன்பு வச்சாங்க. சஹாபாக்கள் நோன்பு வைக்க சொன்னாங்க. அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருப்பேனே ஆனால் இன்னொரு நாள் சேர்த்து நோன்பு வைக்க சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க.
ஆனா அடுத்த வருஷம் அவங்க இருக்கல, மூத்தா போயிட்டாங்கன்னு அதிசயம் இருக்கு, அதை விட்டுருவோம். இப்ப நோன்பு எதுக்குன்னு வழங்குதா? நம்ம முகர்ர மாசம் நோன்பு வைக்கிறோம், எதுக்காக வேண்டி? மூசா நபி அல்லாஹ் காப்பாத்துனுங்கிறதுக்காக வைக்கிறோம். இவங்கிட்ட போய் கேளுங்க, ஏன்டா முகரத்து நோன்பு வைக்கிறீங்கன்னு. அசன் ஹுசைன் இருக்குங்கிறான், ஷியாடு ஈரான்ல போய் கேட்டா சொல்லுவான், அதான் சொல்லுவான். இந்த இஸ்லாமிய அரசு புஸ்தகம் போட்டுக்கிறான், அவன்கிட்ட போய் கேளுங்களேன், எழுதிக்கலாம். ஆசிரியா தான் முக்கியமா முகர்ர மாசத்துல. இந்த ஒரு முடிவு குலாம் முகமது பேரு தமிழ்ல வந்திருக்கிறது, இஸ்லாமிய அரசு அதை எழுதிருக்காங்க. ஆசூரா கர்பலா போன்றது நம்ம உண்டாக்க வேண்டும், கர்பலாவுடைய தினம் திரும்பி வரணும். ஆசூராங்கிறது என்னன்னு ஆக்கிட்டாங்க, கர்பலான்னு ஆக்கிட்டான். ஆசூராங்கிறதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. இப்படி சொல்லக்கூடிய கொள்கை சொன்னான்னு சொன்னா அவன் யாரு? அவன் ஷியா, அவன் ஷியா கொள்கையில் உள்ள அதுக்கு கலப்பாங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு உள்ள பெண்கட்டெல்லாம் போய் கேளுங்க, எதுக்கு நோம்பு வைக்கிறீங்க? அசனம் செய்யுமாங்க, அவன் ஷியா. நீங்க நோம்பு வைக்கிற அம்பட்டு பத்தியும் கேளுங்க, முகர்ரம் மாசம் 10ஆம் நாள் நீங்க எதுக்கு நோம்பு வைக்கிற? மூசா நபி அல்லாஹ் காப்பாத்துனதுக்கு நோம்பு வைக்கிறேன்னா அவன் அகல் சுண்ணத்து படி பேசுறான். சுண்ணத்துல அப்படித்தான் இருக்கு நமக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய சுண்ணத்துல அந்த காரணம் கிடைக்குது. நீ ஏன் நோம்பு ஹசன் ஹுசைன் கொள்ள அதுக்கு தான் சொன்னா நீ ஷியா. இப்ப இது எத்தனை பேர் ஷியா இருக்கான்னு இப்ப சொல்லுங்க பாப்போம். உங்க ஊர்ல ஒரு சென்சஸ் இருக்குமா? கொல்கட்டை ஒண்ணு செய்வது, கொல்கட்டை செய்யறானா இல்லையா? முகர்ரம் மாசம் 10 வந்துட்டா அதுக்கு ஒரு கொல்கட்டை ஒண்ணு மாதிரி ஒண்ணு, சைபர் மாதிரி ஒண்ணு, இது 10ஆம் நாளுக்கு செய்யறாங்க. அப்படி 10ஆம் நாளுக்காக வேண்டி 10க்கு ஒண்ணும் சைபர் வேணும்ல. எங்க ஊர்ல அப்படி செய்வாங்க, ஒண்ணு மாதிரி ஒரு கொல்கட்டை பிடிக்கலாமா? இங்கே உண்டா? 5 கை ஒண்ணு செய்வாங்க பஞ்சா காட்டுறதுக்காக வேண்டி, அது 5 கை கொல்கட்டை. 10ஆவது நாளை காட்டுறதுக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இப்ப நீளமா ஒரு கொல்கட்டை இருக்கும், உருண்டையா இருக்கும், ரெண்டையும் பக்கத்துல வச்சா 10ஆம் நாள் ஆசுரா. அது மாதிரிலாம் செய்யறாங்க. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு, எங்க ஊர்ல இருக்குது 10 கொல்கட்டை செய்யறது, ஒண்ணு சைபர் கொல்கட்டை. அப்ப இதெல்லாம் என்ன கொள்கை? இப்ப நம்ம இது என்ன கேட்டா இதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம் நம்மள்ட்ட ஷியா ஊடு இருக்கா இல்லையா. ஒவ்வொரு வீடா நீங்க போய் கேளுங்க. இப்பதான் நோம்பு வச்சிருக்கிறோம், கொஞ்ச நாள் தான் ஆகிருக்குது. ஒவ்வொரு வீட்டா கேளுங்க, எதுக்குமா நீங்க முகரத்தை நோம்பு வச்சுக்க, ஒவ்வொரு தாய் மாத்தையும் கேளுங்க. அசன் ஹுசைன் கற்பனா அதுதான் சொல்லுவாங்களா இல்லையா? ஒவ்வொரு ஆம்பளைகிட்ட போய் கேளுங்க, 99 சொல்லுமா இல்லையா? அப்ப உங்கள்ட்ட ஷியா நுழைஞ்சிட்டே இல்லையா? இது என்ன சுன்னத்து மாத்து? அப்ப கர்பலாவுக்காண்டு ஒரு நோம்பு சொல்றதுல சேருமா? ரசூலுல்லாஹ்வுக்கு பிந்தி கூட புது புது நோம்புகள் உண்டாகுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு பிந்தி கூட சுன்னத்துகள் நம்ம பாட்டுகள் அந்த மார்க்கத்துல சேர முடியுமா? அப்ப இதெல்லாம் வந்துட்டு நல்லா தெரியுது. ஷியாக்கள் கடுமையா நம்ம ஊடுருவிட்டாங்க, பயங்கரமா நம்ம தெரிஞ்சுட்டாங்க. பல சனியன்களை கூட விட்டு போயிட்டாங்க. விவகாரம் அங்கதான் சனியன் பிற புகழ்றது துதி பாடுறது எல்லாம் அதுலதான் வருது. இதுல ஷியாக்களுடைய கொள்கையில இது ஒரு முக்கியமான தர்காக்கள் ஷியாக்களுடைய கொள்கை, தரிகாங்கிற ஷியாவுடைய கொள்கை. அவங்க விட்டுட்டு போனதை அடிச்சு பின்பற்றன, இதெல்லாம் எந்த கொள்கை? ஷியாவுடைய கொள்கை. இது இல்லாம இன்னொன்னு முக்கியமான ஒண்ணு இருக்குது, கிறுக்குத்தனமான பையத்துன்னு ஒண்ணு இருக்கு. பையத்துனா என்ன அர்த்தம்? பையத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஷியாக்கள் தான் இவங்க எல்லாம் பாடம் சொல்லி கொடுத்தது. பையத்து பத்தி வர்ற வசனத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணி போற. பையத்துனா என்ன? பையத்துங்கிறது பல பொருள்ல அரபியில பயன்படுத்தப்படுது. வியாபாரத்தை பையத்துங்கலாம். நம்ம வியாபாரம் பண்றோம்ல, அதுக்கு கூட என்ன பேரு? பையத்து. அதுல இருந்து வர்றது எல்லாம் ஒரே வேர்ச்சொல்ல வர்றதுதான். வியாபாரத்தை கூட அரபியில பையன்னு தான் சொல்லுவாங்க, குர்ஆன்ல பையன்னு தான் வருது. அப்ப பையத்துங்கிறது ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு பேர் பையத். வியாபாரம் ஒரு அக்ரிமெண்ட் தானே. வியாபாரத்துல 10 ரூபாய்க்கு தர்றீங்களா? தர்றேன், அக்ரிமெண்ட் ஆயிடுச்சு. 10 ரூபாய்க்கு தர்றீங்களா நான் கேட்கிறேன், அவர் 10 ரூபாய்க்கு தர்றேங்கிறாரு, நான் ரூபாய் கொடுக்குறேன், ஒரு பொருளை தர்றாரு, அக்ரிமெண்ட் தானே. சும்மா தூக்கிட்டு வந்துடல, நீங்க போய் இதை எடுத்து போட்டோ வந்துட முடியுமா? வந்துட முடியாது. அவர்கிட்ட கேட்கணும், அவரும் ஒத்துக்கணும், நீங்களும் ஒத்துக்கணும். அந்த ஒத்துக்கிட்ட பிறகு மாற்றம் இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்னது? பையத்துங்கிறது. நீங்க போவீங்க கடையில போய் ஒரு பெப்சியை குடிச்சிட்டு 50 காசை போட்டு வந்தா விடுவாரா? நீங்க தரவு வாங்கிக்கிறவாரா? என்னடா அது பையத்து பண்ணியா? உறுதிமொழி முதல் எடுத்தியா? பேசணியா? நாங்க வந்து சொன்ன 50 தர சொல்லி கேட்கிறாரா இல்லையா? அப்ப ஒப்பந்தத்துக்கு பேரு பையத்துங்கிறது. எந்த அக்ரிமெண்ட் பண்ணாலும் ஒருத்தர் கொடுத்து அக்ரிமெண்ட் பண்றதுக்கு பேரு பையம்பாங்க, பையத்துமாங்க. எல்லாத்துக்கும் அந்த பேரு தான் உண்டு. இது அகராதியில உள்ள அர்த்தம், வியாபாரங்கிற பொருள்ல வரக்கூடியது. இது போக இந்த அக்ரிமெண்ட் யார்ட்டெல்லாம் பண்ணலாம்? ஒரு வீடு வாங்குறதா பண்ணலாம், ஒரு தலைவர்கிட்ட பண்ணலாம், ஒரு முக்கியமான பிரச்சனை கணவன் மனைவிக்கு மத்தியில் கூட என்ன செய்யலாம்? ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம், ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாம். இப்படி யார்கிட்ட வேணாலும் அந்த உறுதிமொழி எடுத்துக்கொள்ளக்கூடிய பழக்கம் இருக்கு. அந்த அடிப்படையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சஹாபாக்கள் உறுதிமொழி எடுத்தாங்க. என்ன உறுதிமொழி எடுத்தாங்க? வணக்க வழிபாடுகள் சம்பந்தமா உறுதிமொழி எடுத்தாங்க. என்ன உறுதிமொழி எடுத்தாங்க? அதாவது இப்ப நான் உங்கள்ட்ட நான் இனிமே கரெக்டா 5 வேளை தொழுதுருவேன், இனிமே நான் கரெக்டா நோன்பு வச்சிருவேன், உங்கள்ட்ட உறுதிமொழி எடுக்கலாமா? நீங்க யாருங்கிற? நீங்களும் தொழுவு கடமைப்பட்டாரு, உங்கள்ட்ட வந்துகிட்டு நாங்க எடுக்கலாமா? யார்கிட்ட எடுக்கணும்? அல்லாஹ்ட்ட இருக்கணும்.
உறுதிமொழி இருக்கிறாண்டா இவர் கடை வச்சிருக்கிறாரு. இவர்கிட்ட போய் நாங்க இவங்களை பக்கத்துல உட்காந்துட்டு அந்த கடையில உள்ள அந்த இதை வந்து நீங்க நம்ம 2 விலை வச்சுக்கிட்டு ஒத்துக்கிறாரு அவரு. அந்த கடைக்கு நான் யாரையா பேசுறது கேட்பாரா இல்லையா? அந்த கடையில வச்சிருக்காரு அந்த புத்தகம் அது 50 வருஷம் தருகிறான்னு கேட்கிறேன். அந்த கடையில புத்தகம் அவர்கிட்ட போய் கேட்கிறா ஏன் சொல்லுவாரா இல்லையா? இவர் கடையில விற்கிறது தான் இவர் பொறுப்பு. அவர் கடையில விற்கிறதுக்கு இவர் அக்ரிமெண்ட் போட முடியுமா? அப்ப அக்ரிமெண்ட் என்று சொன்னால் சம்பந்தப்பட்டவர்கள் தான் அக்ரிமெண்ட் போடணும். இப்ப உதாரணமா வந்து இபாதத்து வணக்க வழிபாடுகள்லாம் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம். நான் இவர்கிட்ட போய்கிட்டு இனிமே நான் உங்களுக்கு கரெக்டா தொழுதுருவாங்க நான் நோம்பலாக இவருக்கு என்னங்க இவர்கிட்ட போய் நான் என்ன சொல்லணும்? இவர் யாருக்கு? நான் 5 வேளை தொழுகிறேன் அந்த இறைவன் நான் சொல்லணும். இறைவா நான் கரெக்டா இனிமே தொழுதுருவேன், தொழுவாட்டி நீ தண்டிச்சிரு, தொழுவரைக்கும் மன்னிச்சிரு. இது எனக்கு இறைவனுக்கு உள்ளது. இறைவா நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், இது வரைக்கும் நோம்பே வச்சது இல்ல, இப்ப நான் விளையிக்கிட்டேன், இனிமே நான் கரெக்டா நோம்பு வைப்பேன், இதுக்கு முந்தைய உள்ள மன்னிச்சிரு, இனிமே நான் கரெக்டா. இது அக்ரிமெண்ட். இது அல்லாஹ்விடத்தில் அடியான் செய்யக்கூடிய பையத். இந்த மாதிரி வணக்க வழிபாடுகளுடைய பையத்தை யார்கிட்ட செய்யணும்? இறைவன்ட்ட மாத்திரம் செய்யணும். இறைவன்ட்ட மாத்திரம் செய்யணும். ஆனால் ஒரு இறைவன்ட்ட யார்கிட்ட செய்யற அக்ரிமெண்ட்டையும் அவருடைய பிரதிநிதியும் செய்யலாம். இப்ப இந்தியாட்ட செய்யற அக்ரிமெண்ட் வாஜ்பாயிட்ட செய்யணும்னு அவசியம் கிடையாது. இந்தியாவில இருந்து ஒரு தூதரை லண்டனுக்கு அனுப்புறாங்க. தூதர் கையெழுத்துப்பட்ட யாரை கட்டுப்படுத்தும்? இந்தியா கட்டுப்படுத்தும். தூதர் வந்து அவரா செய்ய மாட்டார், போன் பண்ணி கேட்டுக்கிறாரு, இப்படி ஒரு விதிலாம் இருக்கு, ஓகே தானா கையெழுத்து போட்டுறான்னு கேட்பாரு. இவர் சரின்னு சொல்லுவாரு, சொன்ன அவர் கையெழுத்து போடுவாரு. போட்டு யாரை கட்டுப்படுத்த? நாட்டை கட்டுப்படுத்தும்ல. அப்ப ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுவதாக இருந்தால் சம்பந்தப்பட்டவரிடத்துல பண்ணலாம். சம்பந்தப்பட்டவர் யாரை தன்னுடைய பிரதிநிதியை நியமிச்சிருக்கிறாரோ அவரிடத்துல பண்ணலாம். உலகத்துல எடுத்துக்கிறோமே, இது என்னுடைய வீடு, இது ஒரு வீடுன்னு வச்சுக்கிறோம், கட்டடம், இதை நான் விற்க நினைக்கிறேன், நான் வெளிநாட்டுல இருக்கிறேன், நான் வந்து இவருக்கு பவர் கொடுத்துட்டேன், நீங்க இதை வந்து விற்கலாம், யாருக்குனாலும் என்ன வரைக்கும் பேசு விற்கலாம், பவர் எழுதி கொடுத்துட்டேன், இப்ப விற்கலாம்ல, இவர் எனக்காக பண்ணலாம். ஏன்னா பவர் நான் கொடுத்துறதுனால, நான் பவர் கொடுத்துட்டேன்னு சொன்னா என்னுடைய பொருளை பவர் வாங்கினவர் விற்கலாம், சாதாரணமா பாக்குறோம். அப்ப அக்ரிமெண்ட் பண்றதா இருந்தா இபாதத்துக்கு அல்லாஹ்ட்ட அக்ரிமெண்ட் பண்ணணும். அல்லாஹ்வை தவிர ஒருத்தர் பண்றதா இருந்தா யாரை தன்னுடைய தூதராக அல்லாஹ் நியமிச்சிருக்கிறானோ அவர்கிட்ட பண்ணலாம். தூதரை நியமிச்சு பார்த்தா என்ன செய்யலாம்? பண்ணலாம். இந்த வாய்ப்பு நமக்கெல்லாம் சான்ஸ் கிடையாது, நமக்கெல்லாம் முடியாது. ஒரே ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. எந்த சமுதாயம்? ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்த சமுதாயம், ஒவ்வொரு நபிமார்கள் காலத்துல வாழ்ந்த சமுதாயம். அவங்க அல்லாஹ்ட்ட சொன்னாலும் ஒண்ணுதான், ரசூல்ட்ட சொன்னாலும் ஒண்ணுதான். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் தான் வந்திருக்கிறாங்க. அதுக்கு தான் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊன அல்லாஹ். முஹம்மதே, உன்னிடத்தில் பையத்து செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்தில் பையத் செய்கிறார்கள். ஏன்னா நீ வந்து அப்துல்லாவுடைய மகன் ஒருத்தர் ஒன்று பண்ணிக்க மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சுதான் பண்றாங்க. நீ அப்துல்லாவுடைய மகனா கேட்கிறேன், நான் சொன்னபடி இனிமே செய்யணும்னா போய் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. உன்னிடத்துல எதுக்காக வந்து பையத் செய்யறாங்கன்னு கேட்டா, உன்னையே என்னுடைய தூதர்னு அவங்க நம்புறாங்க, என்னுடைய தூதர் என்ற அடிப்படையில் உன்னிடத்துல பையத் செய்யறாங்க. அதனால உன்னிடத்துல செய்யற பையத்தை என்னிடத்தில் செய்யற பையத்தாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அதனால சஹாபாக்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, யுபாயுவும் இலாஜாக்கள் மூமினாத்து யுபாயுனக அலா அல்லாஹ் யுஷ்ரிகுன பில்லாஹ். மூமினான பெண்கள் எல்லாம் வருவாங்க, வந்து என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க வந்து அல்லாஹ்வுக்கு என்ன வைக்க மாட்டோம். இது யார்கிட்ட செய்ய வேண்டிய அக்ரிமெண்ட்? அல்லாஹ்ட்ட செய்ய வேண்டிய அக்ரிமெண்ட் தான். ஆனா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு, நமக்கு அந்த சான்ஸ் இல்ல. அந்த ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் ஒரு சான்ஸ் என்னன்னு கேட்டா, அல்லாஹ்ட்டையும் சொல்லிக்கலாம், வேணும்னா தூதரை அனுப்பிட்டதால கண்ணு முன்னாடி நிக்கிற அவரையும் செஞ்சுக்கலாம். அவர்கிட்ட செஞ்சு அவருக்காக செய்யறது இல்ல, அல்லாஹ்வுக்காக தான் செய்யறது. அந்த மாதிரி செஞ்சாங்க. நாங்கள் இணை வைக்க மாட்டோம், திருட மாட்டோம், விபச்சாரம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பெண்கள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லி பையத்து பண்ணாங்க. அப்படி உன்னிடத்தில் பையத் செய்ய வந்தால் அவங்கள செஞ்சதுனால நமக்கு ஆகாரம் ஆயிராது, நீ செய்யன்னு பர்மிஷன் கொடுக்கலாம் குர்ஆன்ல. அப்படி உன்னிடத்தில் வந்து என்னிடத்தில் செய்ய வேண்டிய விஷயத்தை பற்றி பையத் செய்ய வருவார்களே, ஆனால் நீ என்ன பண்ணிடு, நீ அல்லாஹ்விடம் சொல்லி சொல்லிடாத, நீயே செஞ்சுக்க. ஏன் சார் நீ செஞ்சுக்க? தொழுகிறேன்னு சொல்றாங்க, ஓகே தொழு என்ற உறுதிமொழி கொடு, அல்லாஹ்ட்ட கொடுத்த மாதிரி நினைச்சிட்டு கொடு, ஏன்னா அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிற முறையில கொடு அப்படின்னு சொல்லி குர்ஆனில் அல்லாஹ் அனுமதிக்கிறான். அவர்களுக்கு நீ பையத்து உறுதிமொழி எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ்வே 2 உறுதிமொழி ஒண்ணுட்டான். இது இபாதத்து சம்பந்தப்பட்ட உறுதிமொழி. இதுக்கு அப்புறம் இபாதத்து சம்பந்தமா உறுதிமொழி இருக்கிறதா இருந்தா வேற யாரையாச்சும் அல்லாஹ் தூதரை அனுப்புனா தான் எடுக்கலாம். நமக்கு அந்த வாய்ப்பை அனுப்பவே மாட்டான், இனிமே வரவே கிடையாது. கடைசி தூதர் முடிஞ்சு போச்சு. இனி எந்த தூதரை எல்லாம் அனுப்பி நம்ம காலத்துல ஒரு பேச்சுக்கு ஒரு தூதர் வந்துட்டாருன்னா அல்லாஹ் அனுப்புவான்னு இருந்தா குர்ஆன்ல அனுமதி இல்ல. அல்லாஹ் சொல்லி இருந்தான்னு சொன்னா குர்ஆன்ல, நம்ம காலத்துல ஒருத்தர் வந்துட்டாருன்னு சொன்னா அவர்த்தையும் செய்யலாம். அல்லாஹ்வுடைய தூதர்னு செய்யலாம், வரமாட்டாரான வரமாட்டாருங்கிறது உள்ள தலைப்பு தனி விஷயம். இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த பையத்தையும்
தங்களுக்கு சொந்தம் கொண்டாடுவது ஷியாவுடைய கொள்கை. எந்த பையத்தை? இபாதத்து வணக்க வழிபாடுகள் சம்பந்தமாக செய்து கொடுக்க வேண்டிய பையத்தை அல்லாட்ட செய்யணும். ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் 2 இடத்துல செஞ்சுக்கலாம். அல்லாட்டையும் செய்யலாம், அல்லாவுடைய ரசூலையும் செஞ்சுக்கலாம். இதை தவிர எல்லாருமே அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் செய்யணும். இந்த அக்ரிமெண்ட என்ன பண்றாங்க தெரியுமா? என்னிடத்துல செஞ்சு கொடு கேட்கறான். நீங்க சில ரிசல்ட்ட பார்க்கலாம். அதாவது தரிகாவுல ஈடுபடுறதுக்கு முன்னாடி, முரீது வாங்குறதுக்கு முன்னாடி தொழுவாம ஒருத்தர் இருந்திருப்பான். இந்த முரீது வாங்கினவங்க என்ன செய்வான்? நீ பாத்திருக்கிறீங்களா? தொழுகை ஒரு வக்த தவற விட மாட்டான். முரீது வாங்குறதுக்கு முன்னாடி தொழுவாம இருந்திருப்பான். சில செய்தி ரொம்ப கேடு கட்ட முரீது ஒண்ணு இருக்கு, அது ஒண்ணு இருக்கு, அதை விட்டுருவோம். கொஞ்சம் பரவாயில்லாத முரீது இருக்குல்ல, அந்த முரீது என்ன செய்ய முடியும் கேட்டா தொழுவ சொல்லும். அப்படி ஒரு முரீது இருக்கு. இவர் ஆயிரம் மாட்டவர் தான். அந்த மாதிரி புரியுது. அவன் என்ன செய்வான்? தொழுகையில பேருதலா இருந்திருக்காது. அவர்கிட்ட போய் சொன்ன உடனே தொழுவுடன் பையத்து பண்ணிட்டு தொழுவாங்க. அவர்கிட்ட பையத்து பண்ணிட்டு வந்து தொழுக, அவர்கிட்ட பையத்து பண்ணிட்டு அவர் சில திக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாரு. இந்த நேரத்துல இதை இதை ஓது, இந்த நேரத்துல இதை செய்ய, இத்தனை தடவை ஓது, படுக்கும்போது இதை ஓது, எந்திரிக்கும்போது இதை ஓதுன்னு சொல்லி அவரா சில வாசகங்கள்லாம் சொல்லி கொடுப்பாரு. அதையெல்லாம் ஓதுவாங்க. இதெல்லாம் இபாதத்து சம்பந்தப்பட்டது. நமக்கு பார்க்கும்போது என்ன தெரியும்? முரீதாக முன்னாடி சினிமாவெல்லாம் பார்த்துட்டு இருந்தான். ஆன பிறகு பத்தியெல்லாம் என்ன திக்ரு, தஹஜ்ஜத் என்ன, வாபின் என்ன, லுஹா என்ன, இஸ்ராக்கு என்ன, அது என்ன, இது என்னன்னு நம்ம ஆச்சரியப்படுவோம். நம்ம என்ன பண்றோம்னா இந்த செயல்களை பார்க்கிறோம். அல்லாஹ் எதை பார்க்குவான்? இதை பார்க்குவான். அதே நீ இதெல்லாம் செய்யற யாருக்கிட்ட செய்யற? நீ யாருக்கு செய்யற? எனக்கு பயந்துகிட்டு செய்யறியா, அவனுக்கு பயந்துகிட்டு செய்யறியா? நீ யாருக்கு பயந்துகிட்டு செய்யற? எனக்கு பயந்துகிட்டு செய்யறதா இருந்தா நான் தொழுகையை கடமையாக்கணும் குர்ஆன்ல இருந்து உனக்கு ஏற்கனவே தெரியும். அது தெரிஞ்சு நீ தொழுவல. நான் அல்லாஹ்வாகிய நான் உனக்கு தொழுகையை கடமையாக்கி இருக்கிறேன் என்று உனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் நீ தொழுவல. நான் ஒரு ரசூல் அனுப்புனே, அவர் இதை வலியுறுத்தி இருக்கிறார் உனக்கு தெரியும். ஆனால் நீ செய்யல. அவர் சில திக்ருகள்லாம் உனக்கு சொல்லி தந்தாரு, அதுக்கு இன்னொன்னு நன்மையெல்லாம் இருக்குன்னு சொன்னாரு, அதெல்லாம் உன் காதுல விழுந்துச்சு, ஆனால் நீ செய்யல. இவர் சொன்ன செய்யற. அப்ப நீ செய்வர காரியத்தை நான் பார்க்க மாட்டேன், எதுக்கு செய்யறேன்னு பார்ப்பேன். உன் காரியத்தை அப்ப சகிதுக்கு சொகுத்திர போட்டு அவன் கொடுத்த உசுர தான் கொடுத்தான். சகீது கொடுத்து என்னது கொடுத்தான்? உசுர கொடுத்தான். அல்லாஹ் உசுர கொடுத்தான்னு பார்க்கல, யாருக்கு கொடுத்தான்னு பார்த்தான். அல்லாஹ் எதை பார்க்கறான்? எது கொடுத்தான்னு பார்த்தான். இந்த முரீது போனாக்கெல்லாம் தொழுவுறாங்கன்னு சொன்னா அவங்களெல்லாம் சைத்தான் கெடுக்காம விட்டுறான்னு சொன்னா வேலையில சைத்தான் கேட்டு முடிஞ்சு வச்சிருக்கத. சைத்தான் ஏன் கெடுக்க மாட்டேங்கிறான்னு சொன்னா முரீது ஆக முந்தி தொழுவ முடிய மாட்டேங்குது. முரீது ஆன உடனே போகுதுன்னு சொன்னா அப்ப சைத்தான் பார்த்தான், இவன்கிட்ட போக வேணாம், இவன் காலத்தை எல்லாம் அந்த மனுஷனுக்காக நாசமாக்கி விட்டான், சுருட்டி மூஞ்சில எல்லாம் எரிஞ்சிருவான், இவன் நம்ம மோச்சாரைய போறது இல்ல, அதனால விட்டுறான். அதனால நல்ல ஒரே தஸ்பீஹ் திக்ரு இருக்கிறார் இந்த முரீது வாங்கின ஆளுக்கெல்லாம். காரணம் என்ன? அல்லாஹ் வந்து அப்படி பார்க்கறவன்னு கிடையாது. அல்லாஹ் வந்து கல்ப பார்க்கிறான். நல்லாஹலா எல்லாம் சூரிக்கும் அம்பாலிக்கும். உங்களுடைய தோற்றம் செல்வத்தையும் பார்க்க மாறது இல்ல, உலகின் எல்லோரும் குழுப்பிக்கும் கல்ப பார்க்கிறவன். அப்ப இந்த மாதிரியான பையத்துகளை எங்க கொண்டே கொடுக்குறாங்க? ஷேகுமார்கள்ட்ட கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய நீ அவருக்கு செய்யறது சொல்லு. ஷேகு நீங்க எனக்கு முடிஞ்சிட்டு இருக்கிறீங்க, கடற்கடை கடை நான் தர்றேன், அது பையத்து பண்ணு. அது உனக்கு அவருக்குள்ள விஷயம். அதே விஷயத்துல உங்களுக்கு 2 பொண்ணு இருக்குங்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க, ஒரு பொண்ணை கட்டிக்கிறேன், இது உனக்கும் அவருக்குள்ள விஷயம். இது அல்லாஹ்வுடைய விஷயம் இல்ல. இதுல பையத்து பண்ணு வேணாம்னு சொல்லல. இது வந்து அந்த வகையில தப்பு இல்லைன்னு போயிடும், வேற தப்பு தான் வரும். இந்த தப்புல இல்லாம போயிடும். அதனால நீ பையத்து பண்றது எதுல பண்ணணும்னா அவனுக்கு சம்பந்தப்பட்டதுல போய் அவன்கிட்ட போய் பையத்து பண்ணு. ஒருத்தன் கடைக்கு போய் இன்னொருத்தன் போய் பையத்து பண்றது என்ன நியாயமே? அவனுக்கு சொந்தமான இவன்ட்டு போய் என்ன பையத்து பண்ற? அப்ப இந்த மாதிரியான ஒரு பையத்து வந்து நிறைய நச்சு பாம்பு மாதிரி ஊடுருவிக்கிட்டு இருக்குது. தௌஹீத் சகோதரர்கிட்ட ஊடுருவிக்கிட்டு இருக்குது. தௌஹீத் சகோதரர்கள்ட்டையும் ஒரு ரகசியமான ஒரு டீம் மாதிரி வச்சுக்கிட்டு அங்க போய்கிட்டு மனுஷனுக்கு தொழுவன்னு எழுதி கொடுத்துருவாங்க. அட பாவிகளா, அதுக்கு செய்தி காத்துறதுக்கு போயிடலாமே. நீ தொழுதெல்லாம் பார்க்க மாட்டான். நேத்து வரைக்கும் குர்ஆன்ல தொழுவுன்னு சொல்லி தொழுவாத நீ எவ்வளவு ஒருத்த மனுஷன் சொன்னாங்க தொழுதுன்னு சொன்னா சுருட்டி மூஞ்சில எழுதி விடுவான். மனுஷன் சொன்னதுக்காக வேண்டி அட்டை போடுவாங்களாம், அட்டையை கொண்டு விட்ட காட்டணுமா, அவன் பார்த்து ஏதாவது சொல்லிடுவாங்க இருக்கான்னு தொழுவாங்களாம். கரெக்டா அட்டை போட்டுக்கிட்டு மனுஷனுக்கு எனக்கா இது என்ன பையத்துங்கிற இந்த அதிகாரத்தை உனக்கு எவன் கொடுத்தான்? எந்த அல்லாஹ் கொடுத்தான்? எந்த ரசூல் இந்த அதிகாரத்தை உனக்கு கொடுத்தது? நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. தனியா கூட்டிட்டு போய் பையத்துங்கிற பேர்ல இந்த மாதிரி உறுதிமொழி ரகசிய பையத்து இது தரிக்காங்கிற பேர்ல நடந்த மாதிரி இப்படி ஒரு விஷமத்தனமான வேலைகள் சில பகுதிகள் நடந்துகிட்டு இருக்குது. எதையும் வெளியே சொல்லக்கூடாது, நாங்க சொல்ற மனசுக்குள்ள வச்சுக்கணும், ரகசியமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றது மூலமாக எந்த அளவு சொல்றாங்க தெரியுமா? அந்த குரூப்புடைய உடைச்சே சொல்லிட வேண்டியிருக்கு. என்ன பண்றாங்கன்னா, நீங்க வந்து பயத்து வாங்கிட்டீங்க, இனிமே இந்த ஊர்ல போய் தௌஹீத்காரனை கூப்பிடுறது, இந்த விரலாட்டுறது, நெஞ்சில கட்டுறது பிரச்சனையாக்கி
நீங்க ஊர் ரெண்டாக்கிற கூடாது. ஒத்துமா நமக்கு முக்கியம். இதான் ஷியா கொள்கை. சுண்ணத்தை விட ஒத்துமை பெருசுமா. ஷியாவுடைய கொள்கை என்ன? அகலு சுண்ணத்துல சுண்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி சுண்ண அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிமுறையை நிலைநாட்டினால் அதனால குழப்பம் ஒண்ணு 1000 குழப்பம் இருக்கும்டா. அவன் அகலு சுண்ணத். அகலு சுண்ணத் யாரு? நான் விரல அசைக்கிறது எனக்காக அசைக்கல, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதுக்கு செய்யறேன். நான் நெஞ்சில கை கட்டுறது எனக்கு விருப்பமா இருக்குங்கிறதா நான் கட்டல, விருப்பமா இல்லாட்டாலும் கட்டுவேன். எதுக்காக கட்டுறேன்? என்னுடைய வழிகாட்டி ரசூல் அந்த இடத்தை நான் யாரும் கொடுக்க மாட்டேன். அந்த இடத்துல நீ உட்கார்ந்துகிட்டு நெஞ்சில கட்டான்னு சொல்ல உனக்கு எவன அதிகாரம் தந்தது? இதுல போய் தௌஹீத்காரன் ஒழுகுறான். இதுல போய் இவன் எங்க போய் சேருவான்? ஒரு சுண்ணத்தை ஒருவன் விடலாம், அது அல்லாஹ் பெருசா தண்டிக்க மாட்டான். ஆனா அந்த சுண்ணத்தாக்குற அதிகாரம் எனக்கு இருக்குன்னு நினைச்சு அங்க தண்டிப்பான். அது தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு சுண்ணத்தை விட்டுட்டு போங்க. எத்தனை சுண்ணத்தை விடுறீங்க? தொழுகைக்கு முன் சொன்ன தொழுவ மாட்டீங்க, பின்ன சொன்ன தொழுவ மாட்டீங்க, உங்களோட தரஜாக்கள் குறையும். ஏன் தொழுகல் எல்லாம் உங்களை தண்டிக்க போறது இல்ல. ஆனா இவர் சொன்னாருங்கிறக்கார் என்று சுண்ணத்தை உண்டாக்குனீங்கன்னா, இவருக்கார் என்று சொன்னதை விட்டீங்கன்னு சொன்னா அப்ப உங்களுடைய நிலைமை மோசமா இருக்கு. சுண்ணத்தை நல்லா பார்க்க மாட்டான். ஹுக்கும அதிகாரம் இருக்கிற அந்த சட்டம் ஏற்ற அதிகாரத்தை யாருக்கு பண்ணி கொடுத்த? அல்லாஹ்வை தவிர யாருக்கு சட்டம் ஏற்ற அதிகாரம் இல்லைங்கிற வசனத்தை தான் ஒரு பக்கம் ஓதி காட்டுறது. அல்லாஹ்வுடைய ஆட்சியை கொண்டு வர போறோம் மக்களை ஏமாத்துறது. ஆனா அல்லாஹ் ரசூலுடைய சுன்னத்தை அம்புட்டையும் தூக்கி சொல்லுது. 8000 ரூபாய் சண்டை பிடித்துக் கொள்ளாதீர்கள். எந்த இடத்துல 8 இருக்காங்க 8 தொழுவுங்கள், தௌஹீத்காரன் கிளாஸ். எந்த இடத்துல 20 இருக்காங்க 20 தொழுவுங்கள், எந்த இடத்துல 7 இருக்க 7 தொழுவுங்கள். பாம்பு திங்கிற ஊருக்கு போனா நடத்து நமக்கு கேளுங்கள். இதை மட்டும் சொல்லல. ஒண்ணும் இதை சொல்லுவான், நாளைக்கு சொல்லுவான். பாம்பு திங்கிற ஊருக்கு போனா ஊருக்கு போயிட்டவங்கள நடுத்துண்டா பார்த்து கொடுப்பான்னு கேட்கணுமா? இந்த மாதிரி மார்க்கத்தில் சொல்லி தர்றாங்க. இப்படி ஒரு குரூப் ஒண்ணு இருக்குது. இது எங்க போய் முடியும்? மறுமை வெற்றிக்கு ஆட்டம். எதுக்கு அந்த விரல அசைக்கிறதுல என்ன பெரிய விஷயம்? பெரிய கொள்கை பிரச்சனையா? இதனால என்னங்கிற ஒண்ணும் கிடையாது. ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு தெரியும் போது அது தடுக்கிறானே, அதுக்கு தான் செய்யறோம். எதுக்கு செய்யறோம்? இதுல என்ன ஒரு பெரிய அடிப்படை பாதிக்கப்பட்டு போய் ஒண்ணு பாதிக்காது. எதனால இதை செய்யறோம்? இது ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்காங்கன்னு வருது. ரசூலுல்லாஹ் செஞ்சதை நான் செய்வேன். இதுதானே செய்யறோம். எதுக்கு நெஞ்சில கட்டுறோம்? விவகாரம் பண்றதுக்காக வேண்டியா? இதை கட்டணும்னு பணக்காரன போயிருவோமா? கட்டணும்னு நமக்கு ஏதாவது கிடைச்சு போயிருமா? கட்டணும்னு ஒரு கவர்னர் ஆயிருவோமா? ஒண்ணும் கிடையாது. இதனால ஒண்ணும் கிடையாது. அதுதான் கிடைக்குது. ஆரம்ப காலத்துல கிடைச்சு நெஞ்சில கட்டணும்னு அடிச்சான், ஊரு விட்டு வளர்க்கணும். எதுக்கு செஞ்சோம்? எதுக்கு செஞ்சோம்? வம்பு வளர்க்கறதுக்காக வேண்டியா? சண்டை வளர்க்கிற ஆசையா? போலீஸுக்கு போய் ஜெயிலுக்கு போற விருப்பமா? இல்ல. எல்லாத்தையும் எதுக்கு செஞ்சோம்? ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, அதை நான் செய்யறேன். ரசூலுல்லாஹ் நீ தடுத்தேன்னு சொன்னா அதை நான் விட மாட்டேன். அந்த கொள்கை பிரச்சனையா மாறிக்கிருச்சு. ஒரு சுன்னத்து பிரச்சனையா இருந்தது அகீதா பிரச்சனையா மாற்றப்படுது. ஒருத்தன் அவனா விட்டுட்டு போனா தொழுகோன்னு சில சுண்ணத்துக்களை விடுறதுனால அல்லாஹ் குற்றவாளி ஆக மாட்டான். ஆனா மனுஷனுக்கு பயந்து விட்டால், மனுஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்றதுக்கு தீன வளைச்சால், உனக்கு அந்த தீனுக்கு அதிகாரம் யாரு கொடுத்தா? அலா லில்லாஹி தீனுல் காலிஸ். இந்த காலிஸான தீன் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. எவன உரிமையாளன் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு மாத்திரம் உரிமையான தீன். அந்த தீன்ல அட்ஜஸ்ட் பண்ண சொல்றாங்க. வையத்துன்னு கூட்டிட்டு போய், ஏன் வையத்துன்னு போன எல்லா சனியனும் விட்டு முடியும். எப்ப நீ குர்ஆனை விட்டுவிட்டியோ, எப்ப ஹதீஸை விட்டுட்டியோ, ரகசியம் ஒண்ணு இல்லாத ஒரு மார்க்கத்துல ரகசியத்தை நம்ம சொல்லி தூக்க போறேன்னு சொல்லி வேற ஒரு பிளாட்ஃபார்ம்ல நீ போனியோ, அப்பவெல்லாம் அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா அவர்களை சுண்ணத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்புறப்படுத்துவான். கடைசியில இப்ப என்னத்துக்கு நீ தௌஹீதுக்கு வந்த? என்னது தௌஹீது? ஒண்ணு கிடையாது. இந்த மாதிரியான ஒரு அண்டர் கிரவுண்ட் வேலை கொஞ்ச நாளா நடந்துகிட்டு இருக்குது. சமீபத்தில் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அதுவும் ஷியாவுடைய தாக்கம். மனுஷன் இபாதத்துக்கு உறுதிமொழி கொடுக்காதீங்க. யாரா இருந்தாலும் மனுஷன் இபாதத்து கொடுத்தீங்கன்னா அவன் அல்லாஹ்வாக சொல்றீங்க, ரெண்டு ரசூலா சொல்றீங்க. ரெண்டுல ஒரு டிக்ளேர் பண்ணி கொடுங்க. ஒண்ணு அவர் அல்லாஹ்னு சொல்லுங்க. யாருக்கா உறுதிமொழி கொடுத்தீங்கன்னா அவனை அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டேன்னு சொல்லுங்க, இல்லன்னா ரசூல் அனுப்பப்பட்டிருக்கான்னு சொல்லுங்க. ரெண்டு இல்லைன்னா நீங்க கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் இப்படி உங்களை ஒத்துக்குருவான். நீங்க அல்லாஹ்வுடைய இடத்துல வைக்கிறீங்கன்னு அல்லாஹ் எடுத்துக்குருவான். அப்ப இதை வழங்க நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க. இப்படி பையத்து செஞ்ச அடுத்த நிமிஷமே நீங்கள் வேற ஒரு மார்க்கத்தை உண்டாக்கிட்டீங்க. அதான் இன்னொரு ரசூலை உண்டாக்குனா அர்த்தம். வேற மார்க்கம் தானே, வேற ஒரு மார்க்கத்தை நோக்கி நீங்க போயிட்டீங்க. இப்படியே போனா இப்படி ஆரம்பிக்க, இப்படி போனா என்ன தெரியுமா? கடைசியில நீங்கள் குர்ஆனையும் பார்க்க மாட்டீர்கள். ஹதீஸை பின்பற்ற வேண்டிய தேவையில்லைன்னு கிளாஸ் நடத்தப்பட்டுட்டா ஹதீஸை பாப்பீங்களா? அதையும் பார்க்க மாட்டீங்க. அப்பதான் ஒவ்வொரு மசாலாவும் அவர் சொல்லுவார். இதுக்கு என்னங்க சரி இப்படி செஞ்சுக்க, சரிங்க. அதுக்கு என்ன அப்படி செஞ்சுக்க, கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு தான் ஹதீஸ்ல அப்புறப்படுத்திட்டாங்களே. ஒவ்வொரு வழிகெடுக்கிற அயோக்கியர்களும் செய்யற வேலை என்ன தெரியுமா? ஹதீஸ்ல உங்களை அப்புறப்படுத்தி பண்ணும். ஹதீஸ்ல அப்புறப்படுத்திட்டா தான் இஷ்டப்பட்டு விளையாடலாம். ஹதீஸை பாரு, குர்ஆனை பாருன்னா இஷ்டத்தை நான் சொல்ல முடியாது. நான் உங்கள்ட்ட வந்துகிட்டு ஏங்க போட்டு கஷ்ட ஹதீஸை பார்த்து நாங்க இருக்கல கேளுங்க அப்படின்னு ஆகிட்டு நான் என்ன வேணாலும் உங்களுக்கு பண்ணலாம். என்ன அதான் ஹதீஸை நீங்க பார்க்காம உங்களை உண்டாக்கிட்டேன்னு சொன்னா நான் என்ன வேணாலும் சொல்லிட்டு போல, நீங்க பார்க்க மாட்டீங்க. இந்த வசதிகளை ஒவ்வொரு வழிகேடர்களும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பயன்படுத்தான். அதுக்கு போற அஸ்திவாரம், பலமான அஸ்திவாரம் இது.
இந்த ஷியாக்கள் இருக்கான அங்கிருந்து உத்தரவு போடுவான் ஜக்காத்துக்குங்க. ஷியாக்கள்ல போராது இஸ்மாயிலியா, அவன் ஆகா கான் இஸ்மாயிலியாவா, இது போராது ஷியாவுடைய பல குரூப் இருக்காங்க. புர்ஹானுதீன் இருக்கு, அந்த மாதிரி ஆகா கான் புர்ஹான் இருக்காங்க. அங்க இருந்து என்ன செய்யும்னா ஆர்டர் வரும், உங்களுடைய ஜக்காத் பணத்தை எல்லாம் உடனே எங்களுக்கு அனுப்பி வைங்கள். கணக்கு உடனே அனுப்பிடுவாங்க. இங்க உள்ள ஷியா கொமேனிக்கு அனுப்பி வைப்பான், இங்க உள்ள ஷியா ஆகா கானுக்கு அனுப்பி வைப்பான். ஆகா கான்கிறவன் இன்னைக்கு எப்படி பில்கேட்ஸ் உலக பணக்காரனா இருக்கிறானோ அதே மாதிரி ஒரு காலத்தில் உலக பணக்காரன் யாரு? ஆகா கான். என்ன பணக்காரன்? வியாபாரமா, தொழிலா? இதான் ஆன்மீக தொழில் தான். எதுல பணக்காரனா போனா? அவன் பில்கேட்ஸ் இன்னைக்கு உலக பணக்காரனா இருக்காங்க. கம்ப்யூட்டர்ல சாப்ட்வேர்ல பணக்காரனா போனா. அந்த காலத்துல நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது உலக பணக்காரன் யாருன்னு கேட்டா ஆகா கான். அவன் யாரு? ஆகா கான் தேடி பார்த்தோம்னு சொன்னா நம்ம நினைச்சுக்கிட்டோம் தொழிலதிபரா இருப்பார் இருக்குது. பிந்தி ஆய்வு பண்ணி பார்த்தா அவன் ஷியாவுடைய ஒரு பிரிவுக்கு தலைவர். ஜக்காத்துக்கும் அங்கதான் போகும். பெரிய பெரிய தொழில் ஷியாக்கள் பண்றான். 50 பேரு 2.5% கொடுத்தாங்க, இங்க போகுதுன்றான். இருக்கிற 50 பேரு 2.5% அள்ளியில அவங்களே கொடுத்தான்னு சொன்னா அவன் ஏன் உலகம் பெருசு இருக்க மாட்டான்? உலகத்திலே பெரிய பணக்காரனா போனான். யாரு? ஆகா கான். இப்ப அதை விட வேற அட்வான்ஸ் வந்ததுனால புர்ண சுல்தான் அனுப்பிட்டாங்க. இப்பதான் அவனே 7வது கொண்டு அனுப்பிட்டாங்க. அப்படி போயிருச்சு. கம்ப்யூட்டர் யுகத்தில் அவனுலாம் இல்லாம போயிட்டானுவோம். இருந்தாலும் பணம் நிறைய இருக்குது. இவங்களோட போட்டி போற அளவுக்கு இல்லையே தவிர பெரிய பணம் எல்லாம் ஆன்மீகத்தில் கிடைச்சது. அப்ப இந்த மாதிரி அந்த அதிகாரத்தை கொடுக்க ஆரம்பிச்சீங்க, உங்களை ஒண்ணுமெல்லாம் பண்ணிவிடுவாங்க. குர்ஆன் ஹதீஸ்ல ஒரு ஹதீஸ ஒருத்தன் விட சொன்னா அவன் வழிகடந்த பெரிய ஆதாரம். அவன் பின்பற்றாம தொலைகட்டு அவன் வழிகட இல்ல, ஒரு தப்பு செய்யாத அர்த்தம். நீ இந்த சுண்ணத்தை விட்டுருன்னு உங்களுக்கு போதனை செஞ்சா அவனை விட வழிகட்ட யாரும் கிடையாது. என்ன காரணம் சொன்னாலும் சரி. ரசூல்லா செஞ்சதை விட சொன்னான்னு சொன்னா அப்ப ரசூல்லா குழப்பம் பண்ண சொல்லிட்டாங்களா? பிரிவினைக்காக ரசூல்லா இந்த சுண்ணத்தை சொல்லி தந்தாங்களா? இந்த மாதிரி எல்லாம் வரும் படைச்ச ரப்புக்கு, இந்த மார்க்கத்தை கொடுத்த ரப்புக்கு தெரியாதா? தெரிஞ்சு இருந்தா இது சொல்லிருக்க மாட்டானா? நீங்க சுண்ணத்தை செய்யுங்க, ஆனா குழப்பம் சுண்ணத்தை விட்டுருங்கன்னு ஒரு ஹதீஸ் சொல்ல எவ்வளவு நேரம் ஆகுங்க? இது மாதிரி மார்க்கத்துல இருந்தா இது தெளிவா சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீங்கள் குழப்பம் இல்லாத வரை இந்த சுண்ணத்தை நடத்துங்க. எப்ப குழப்பம் வருதோ, எப்ப பிரச்சனை வருதோ அப்ப மட்டும் சுண்ணத்தை விட்டுருங்க சொல்லிருக்கலாம்லங்க. அப்படி ஒரு ஹதீஸை காட்டு நாங்க விடுவோம். எல்லாரும் விட்டு தயாரா இருக்கும். ஏன்னா விட்டா அதுவும் ரசூலுக்காக தான் விடுறோம். அப்ப ஹதீஸை காட்டி விட்டால் அப்ப விடுவது யாருக்காகத்தான்? ரசூலுக்காக தான் விடுறோம், உனக்காக விடல. அப்ப இவங்க என்ன நினைக்க வர்றாங்க? இந்த ஷியாவுடைய அம்புட்டு வேலை எல்லா பகுதி வழிகெடுக்கிறவன் பூரா இதான் எடுப்பான். அதாவது மக்களை நான் சொல்றதை கேட்கணுங்கிற லெவலுக்கு கொண்டு பண்ணும். அதான் வழிகேடனுடைய மெயினான தீம். அதுக்கு என்ன பண்ணணும்? குர்ஆன் ஹதீஸ் உங்களுக்கு தடையா நிற்கும். இந்த மாதிரியான வலையெல்லாம் விழுந்துறாங்க. இது நவீன ஷியா. இந்த நவீன ஷியாவை எச்சரிக்கிறதுக்கு தான் இந்த தலைப்பை தந்தாங்கன்னு சொல்ல போனா. இந்த நவீன ஷியா தௌஹீத் சகோதரர்கிட்ட ஊடுருவி இப்படியான ஒரு கருத்து உண்டாகி சுண்ணத்துல விட ஆரம்பிச்சுட்டாங்க. யாருக்குடா நீ விட்ட நல்லா கேட்டா உன்ட்ட என்ன பதில் இருக்கு? அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது, உனக்கு தெரிஞ்சு போச்சா? நல்லா கேட்க மாட்டானா? ரசூலுல்லாஹ்வுக்கு குழப்பம் வரும்னு தெரியாம சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்க இதை கண்டுபிடிச்சு இது குழப்பம் வரும், இது குழப்பம் வரான்னு ஆய்வு பண்ணி நீங்க ஒதுக்கிட்டீங்க. ரசூலுக்கு மேல உங்களுக்கு அதிகாரம் வந்துருச்சு அப்படின்னு கேட்டா நீங்க என்னடா சொல்லுவீங்க? கேட்க வேணாமா? இது மாதிரியா ஒரு குரூப் தலையெடுக்குது. இதை உடைச்சு பேசாம இதை போட்டு பூசி பூசி மொழிகள்லாம் சரியா வராது. உடைக்கிற உடைச்சு விட வேண்டியதான். இதுக்கு அறுவலுக்கு தான் வருவாங்க. அதுக்கு பயந்துக்க முடியாது. நீ என்ன வேணாலும் கொண்டு போட்டாங்க. அதுலயே ஊறி கடந்து வந்தா இருக்காங்க. வழங்குதா? அடி வெட்டு உதையிலே ஊறிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்காக வேண்டிய எல்லாம் தயங்கிட்டு இருக்க முடியாது. நீ என்ன முடிவு வேணா இருந்துட்டு போ. மார்க்கத்துல விளையாண்டால் அது யாரா இருந்தாலும் நம்ம எச்சரிப்போம். குர்ஆன் ஹதீஸ்ல ஒரு வசனத்தை விட சொன்னாலும் அவன் நமக்கு எதிரியா இருக்கணும், தௌஹீத் ஜமாத்துக்கு எதிரியா இருக்கணும். ஒரு ஹதீஸை விடு, இந்த விஷயத்துக்காக விடுன்னு பிரச்சாரம் பண்ணுனா அவனோட வரிகரன் யாரு இல்லட்டு அதை உறுதியா நிக்கணும். அது எந்த கட்டத்துக்கு இது ஒரு அளவுகளா நீங்க வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்தவன தூக்கி எட்டி மிதிச்சு விட்டு ரசூலுக்கு மேல நீ பெருசாடான்னு கேட்டு வரணும். நீ யாரா? நீ ரசூலுக்கு மேல பெருசா போயிட்டியா? ரசூலுக்கு தெரிய உனக்கு தெரிஞ்சிருச்சா? அப்புறம் சொன்ன உத்தரவு மாற்ற அளவுக்கு உனக்கு அதிகாரம் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்கிறவன் எவனோ அவன் தான் ஷியாவுல விடுபட்டவன். உங்க ஊர்ல இன்னும் அது அதிகமா ஊடுருவல அதுவும் தெரியும். ஆனா சில ஊர்ல வந்திருக்காங்க ஊடுருவி இருக்கு. அதுக்காக இதையும் சொல்லி உரிய நேரம் முடிஞ்சிட்ட காரணத்தினால என்னுடைய உரையை நிறைவு செய்வதேன். வாக்குதாவா நாங்க வந்து 9 மணி தான் கொடுத்தாங்க. 9 தெரியல. குர்ஆன்
தமிழாக்கம் மௌலவி பி ஜைனுல் ஆபிதீன். குர்ஆன் அருளப்பட்ட வரலாறு, தொகுக்கப்பட்ட வரலாறு, இறைவேதம் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள், அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய தமிழ் நடை. இப்போது 1856 பக்கங்களை கொண்ட 16வது பதிப்பு வெளிவந்து விட்டது. விலை ரூபாய் 450 மட்டுமே. மற்றும் 100க்கு மேற்பட்ட தலைப்புகளில் சகோதரர் PJ அவர்கள் எழுதிய புத்தகங்களும் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன், 83/3, மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1.